பண்ணவங்க மிஸ் அலமேலு. இப்போ ரீசெண்டாக சர்வீஸ் எடுத்தாங்க, நீங்கள் பேப்பரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள மனிதநேயமில் வந்து இன்டர்வியூ பேனலில் நான் மீட் பண்ணேன். வி வர் டூயிங் மாக் இன்டர்வியூஸ். அவங்களுக்கு 46 வயசு. எனக்கே 40 சார் லைவ் இல்லைல்ல. எனக்கு 43, ஆக்சுவலி ஷீஸ் 46. ஓகே, அவங்க உள்ளே வரும்போது ஃபார்மல் இன்டர்வியூ முடிச்சுட்டு தான் ஃபீட்பேக் கொடுப்போம். இன்ஃபார்மலாக போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. திரு ஸ்ரீதர் அவர்கள், ஃபார்மர் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ரிட்டையர்ட். ஹி வாஸ் த சேர் ஆஃப் தட் மாக் போர்ட். And one more person, நான் இருந்தேன். லாயலாவில் ப்ரொஃபஸர் ஜேம்ஸ். தென் வி ஹேட் அ சைக்காலஜிஸ்ட் டாக்டர் விஜயலக்ஷ்மி. இதான் 5 மெம்பர் போர்ட், பக்கா போர்டு இருந்தது. ஸோ அதில் வந்து அலமேலு வந்திருந்தாங்க. ஷீஸ் 46 வயசு, சான்ஸே இல்லை. உத்தரமேரூர்லேருந்து வந்திருக்காங்க, ரெகுலர் காலேஜ் போல். ஷீ ஸ்டடீட் த்ரூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், +2
Very good morning. மதுரையிலிருந்து லைவாக ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் very very good morning from the library there. And those who are joining us live on the YouTube channel, Anna Centenary Library, Chennai YouTube channel, இணைய வழியாக இன்னைக்கு UPSC prelims நடந்துட்டு இருக்கிற இந்த நேரம். ஸோ எங்களை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா your sole focus is TNPSC அப்படிங்கிறத தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். Very very good welcome to all of you. I'll be here with you till around 1:15. அதுக்கப்புறம் திவ்யா வருவாங்க. She'll be handling aptitude. ஸோ இன்னைக்கு ஒரு polity marathon revision நம்ம பண்ண போகிறோம். So I hope some concepts are clear for you. Without any further ado, the syllabus is here. Basic syllabus நம்ம பார்த்துடலாம். As the order of the constitution தான் syllabusம் போகும். நீங்கள் UPSC TNPSC பொறுத்த வரைக்கும் polity பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட constitution என்ன ஆர்டரில் இருக்கோ ஓரளவுக்கு அந்த ஆர்டரில் வரும். For me, important concepts அப்படின்னு கேட்டிங்கன்னா still prelims பொறுத்த வரைக்கும் they stick to the basics. Preamble ஆரம்பிச்சு இன்றைக்குமே Preamble கொஷின் வந்து யூபிஎஸ்சியில் வந்தப்போ கூட நிறைய பேர் தடுமாறினாங்க. வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் இந்தியான்னு ஒரு கொஷின் கூட ஐ திங்க் வந்திருந்தது. டெமோக்ராட்டிக் அந்த ரிப்பப்ளிக் அந்த 4 வேர்ட்ஸ் என்ன ஆர்டரில் வருங்கிறதுல கூட நமக்கு ஒரு பதட்டம் இருந்ததை நம்ம லாஸ்ட் இயர் நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக when we were discussing with students. ஸோ Preamble ஆரம்பித்து பேசிக் கான்செப்ட்ஸில் மெயின்ஸ்லையும் கேள்விகள் அதே நேரத்தில் ப்ரிலிம்ஸ்லையும் கேள்விகள் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் ரிமைன்ஸ் யோர் கோர் ஃபோக்கஸ். சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் பாசிபிலிட்டிஸ் தேர். ஏன்னா இப்போ ஜஸ்ட் பிஃபோர் தி எலெக்ஷன் ரூல்ஸ் வேர் நோட்டிஃபைட். அமெண்ட்மெண்ட்டை இத்தனை வருஷம் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். 2019 CAAன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த அமெண்ட்மெண்ட்ஸை வந்து ரூல்ஸை நோட்டிஃபை பண்ணினா தான் எப்படி அப்ளை பண்ண முடியும். இப்போ நீங்களோ நானும் ஒரு குடியுரிமை வாங்கணும்னா இப்போ என்ன லேட்டஸ்ட் ரூல்ஸ் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸை அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சிருந்துருக்கணும். அது பேஸ் பண்ணி சிட்டிசன்ஷிப்பும் வழங்கியிருக்காங்க. அதை கூட நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருந்தோம். ஃபியூ பீப்புள் ரிசீவ்ட் இட். தென் கம்மிங் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் DPSP ஸ்டாண்டர்ட் கண்டென்ட் இதில் பெருசாக டவுட் வர வேண்டாம். வி வில் கோ த்ரூ தட். அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். டுவர்ட்ஸ் தி எண்ட் வி கேன் சி ஹவு தே ஹவ் ஆஸ்ட் கொஷின்ஸுங்கிறது வேணால் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம பார்க்கலாம். பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டு கெட் கிளாரிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் திஸ் என்டையர் பேட்ச். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற எலெக்ஷன்ஸ். ரீசெண்ட்லி எலெக்ஷன் ரிலேட்டட் கேள்விகள் வந்து நிறையா கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. தேர்தல் விதிமுறைகள், அதுக்கப்புறம் டிஸ்குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், நேஷ்னல் பார்ட்டி ஸ்டேட்டஸ், ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸ், இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் TNPSCயாக இருக்கட்டும் இதை கேட்குறத நம்ம ஒரு சேஞ்சிங் பேட்டர்னு சொல்ல முடியாது, அப்டேட் ஆக வேண்டியிருக்கு. ஸோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ் சிலபஸ்லேயே அந்த தாக்கம் இருக்கும். இப்போ நம்ம கிளைமேட் சேஞ்ச் பேசின மாதிரி தான். நான் 2003 UPSC ஆஸ்பிரண்டாக இருக்கும்போது இதே பாலிட்டி சிலபஸ் தான் இருந்தது. பட் இஸ் இட் த சேம்னா நோ. லிட்ரலாக சொல்லணும்னா ஆமாம் இதே சிலபஸ் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். பட் எலெக்ஷன்ஸ் வந்து அப்போல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அந்த கான்செப்டே அப்போ கிடையாது. இப்போ வந்து தேர்தல்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறையா வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ நேச்சுரலி பிகாஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹேப்பன் அரவுண்ட் தட். ஓகே, ஃபெடரலிசம் பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். பட் ஃபார் மீ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏரியா வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாங்கிறது ஓரளவுக்கு நாங்கள் ஆஸ்பிரன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. ஏன்னா இது டஃப்பும் கூட. ஸோ பாலிட்டியில் டஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி யாராவது கேட்டிங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை சொல்லலாம். ஸோ லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், ஃபைனான்ஷியல், ஒரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலம் இருக்கக்கூடிய அங்கம், அந்த அங்கம் வந்து ஒன்றியமோ மத்திய அரசாங்கமோ அதனோடு இருக்கக்கூடிய தொடர்பு, இந்த தொடர்பில் எத்தனை வகையான தொடர்புகள் இருக்க முடியும்? யூ நீட் நாட் பி ஃப்ரெண்ட்ஸ், யூ நீட் நாட் பி எனிமீஸ், பட் வி ஆல் கோ எக்ஸிஸ்ட் டுகெதர். ஆர்டிகல் 1 சொல்கிற மாதிரி தான். வி டோன்ட் ஹாவ் அன் ஆப்ஷன். நம்ம வந்து ஃபெடரேஷன் கிடையாது, ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. பியோர் ஃபெடரேஷன் கிடையாது. இன்றைக்கி கலிஃபோர்னியா வந்து பிரிஞ்சு போன யூஎஸ்லேருந்து அப்படின்னா அவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பிரிஞ்சு போயிடலாம். கலிஃபோர்னியா வந்து வில் பிகம் அ செப்பரேட் கண்ட்ரி இமீடியட்லி. அதுதான் அந்த மாதிரியோட அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க சேர்ந்துருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டு தான் அவங்க பிரிவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்தியாவில் அந்த வாய்ப்பு இருக்கா? இருக்கோ இல்லையோ, இட்ஸ் ஃபார் யூ டு திங்க். இது யோசிச்சுக்கோங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, இங்கே வந்து ஸ்டேட்ஸ் வேணால் மாறலாம். தமிழ்நாடு கேன் பி மர்ஜ் வித் கேரளா அண்ட் பிகம் 1 ஸ்டேட். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். தமிழ்நாடு கேன் பி 2 ஸ்டேட்ஸ், கேரளா கேன் பி டுமாரோ 2 ஸ்டேட்ஸ். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போது ஒரு உறவுகள் அப்படின்னா நிர்வாக ரீதியிலான உறவுகள், சட்டம் இயற்றக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், நிதி சார்ந்த உறவுகள். இந்த 3 ஆங்கிளில் தான் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸை நம்ம அணுகணும். இந்த டாப்பிக்கை கண்டு பயப்படக்கூடாது. என்ன கேட்டால் ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அடிப்படையில் நாளைக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு அதிகாரியாக பணியாற்றக்கூடிய ஒரு கனவை சுமந்துட்டு இங்கே உட்காந்துருக்கீங்க. ஒரு அரசாங்கத்தில் எந்த ஒரு கடைக்கோடி ஊழியராக இருந்தாலும் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது.
ஓகே, ஸோ அதனால் இதை வந்து அணுகக்கூடிய விதத்தில் தான் புரிதல் இருக்கும். ஒரு பதட்டத்தோடு நம்ம இந்த சிலபஸ் அணுகணும் அப்படின்னா புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ளிகேஷன் வில் கெட் அஃபெக்டட். ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்பொழுது அதை ஸ்கிப் நம்ம படிக்கவே மாட்டோம். அந்த பதட்டத்தில் இது வந்துருச்சா அப்படின்னு ஒரு வெறுப்போடு அந்த கொஸ்டினை பார்க்குற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ கொஸ்டின் பேப்பர் ஷுட் நாட் சேலஞ்ச் யூ, இட் ஷுட் இன்ட்ரெஸ்ட் யூ. கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது பரவாயில்ல இது வந்திருக்குது இப்படி கேட்குதேங்கிற ஒரு ஆர்வத்தை உங்ககிட்ட இருந்து தூண்டணும். அந்த கேள்வித்தாள் எந்த ஒரு கேள்வியுமே ஒரு பதட்டத்தை உண்டாக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை அந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்தீங்கன்னா அதுதான் எக்ஸாம் நியூட்ரல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடம். தெரியலன்னா தெரியல, டஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்கும். ஃபார் ஆல் தி ஆஸ்பிரன்ஸ் த டஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் வில் பி டஃப். இட்ஸ் நாட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர்சன். பட் அந்த ஆவரேஜாக கேட்கக்கூடிய மற்ற கேள்விகளை அணுகக்கூடிய ப்ரிப்பரேஷனில் இருக்கமாங்கிறது தான் செப்பரேட்ஸ் தி கட் ஆஃப். I think this picture is gone. Okay, I'm going to start with sources of law. Constitution na enna, polity na enna அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு வந்து சிலபஸ் வந்து டைரெக்டாக வந்து நம்ம like you discussed. Where do they start? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுலேருந்து ரெகுலேட்டரி ஆக்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்களா, இதுதான் கான்ஸ்டியூஷன். வாய்ப்பே கிடையாது, அதான் கான்ஸ்டியூஷன். அப்போ அதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனே இல்லையா? கான்ஸ்டியூஷனுங்கிறது யாருக்கெல்லாம் இருக்கலாம்? ஒரு நாட்டுக்கு தான் இருக்க முடியுமா? ஒரு அமைப்புக்கு இருக்கலாமா? கேன் யூ கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எனி பாடி விச் ஹேஸ் அ கான்ஸ்டியூஷன்? எக்ஸலண்ட். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஒரு கட்சிக்குமே கான்ஸ்டியூஷன் இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிசிசிஐ சொல்லலாம். எனி ஃபெடரேஷன், எனி இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் அ கான்ஸ்டிடியூஷன். அது ஒரு நாட்டுக்கும் பொதுவான விஷயம்தான். ஸோ இந்த ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், பேசிக் ரூலிங் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லக்கூடிய விஷயம் தான் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கான சோர்சஸ் எப்படி வேணால் இருக்கலாம். அதான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இட் இஸ் நாட் தி ஒன்லி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். வேர்ல்ட் ஓவர் இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் மையில நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஹி ஆஸ்ட் மீ, வி ஆர் நாட் கோயிங் இன் டு பொலிட்டிக்கல் சயின்ஸ் அட் ஆல். நம்ம அரசியல் அறிவியல் படிக்க போகிறது இல்லை, பட் ஆனால் இது அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். டெமோக்ரஸி இஸ் நாட் த ஒன்லி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இட் இஸ் நாட் த மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு நாடும் காலகட்டத்தில் மாறி இருக்காங்க. தே சேஞ்ச். பார்லிமெண்ட்ரி பிரசிடென்சி ஃபார்ம் இருக்கலாம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி தான் நம்ம வச்சுருக்கோம். ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் முறை இதுதான். தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டெமோக்ரஸி தட் வி ஹேவ். ஸ்விட்சர்லாண்ட்லேயும் டெமோக்ரஸி இருக்குது, யூஎஸ்லேயும் டெமோக்ரஸி இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியான டெமோக்ரஸி அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்விட்சர்லாண்டில் இருக்கக்கூடியது ஒரு சின்ன நாடு ஸ்விட்சர்லாண்ட், ஆனால் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் மெச்சூர் டெமோக்ரஸிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் லீடரே கிடையாது, ஷேரிங் தான். இந்த மாதிரி ஒரு 7 பேர் இருப்பாங்க, இதான் அவங்க டெமோக்ரஸி. அந்த 7 பேர் இப்படி இருக்க மாட்டாங்க, இப்படி இருப்பாங்க. ஓகே, ஸோ 7மே இப்படி தான். ஸோ தே டோன்ட் வாண்ட் சம்படி ஹூ இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ். நம்ம பிரதம மந்திரியை கான்ஸ்டிடியூஷன் அப்படி தான் சொல்லுது. ஓகே, so this is the concept of democracy. So we go to the preamble. So India பொறுத்த வரைக்கும் now we come to the process of how we got our constitution. அதுலேருந்து அப்படியே ஒரு சாப்டர் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வராங்க, இது வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் நம்ம அப்படியே ட்ராவல் ஆகும். இந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் ஓவர்லேப் ஆகும். பாலிட்டி சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் இந்த இடம் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஓவர்லேப் ஆகாது. செப்பாய் மியூட்டினி, can you do something about the slides? Pictures வர மாட்டேங்குது. உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். ஐ வில் ஒர்க் வித் த கிளாஸ் கண்டிப்பாக. இப்போ நம்ம மிஸ் பண்ண டயக்ராம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் இவெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ நத்திங் மச் தட் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட். ஸோ லெட் எம் ஒர்க் ஆன் இட் வைல் லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் அண்ட் கண்டினியூ. கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய 2 ஆங்கிள் வந்து டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எப்போ இருந்தது, டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் தான் சுதந்திரம் வாங்கினாலும், ஒரு கட்டமைப்பு இல்லாமல் சுதந்திரம் வாங்கி நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வாட் வில் யூ டூ வித் ஃப்ரீடம்? எப்படி என்ன நாளைக்கு என்ன அப்படிங்கிற, நாளைக்கு இப்படி இருக்கணும்னு நீங்கள் ஒரு எண்ணத்தோடு போராடுறீங்க,
நாளைக்கு அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் நீங்கள் அந்த சுதந்திரங்கிறது ஒரு என்ன சொல்கிறது சிதறிடலாம் இல்லையா? அந்த எஃபர்ட்ஸ் அண்ட் ஆல் வில் பிகம் வேஸ்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி இன்ஸ்டிடியூஷன். ஒரு அமைப்பு இருக்கணும். ஒரு பஞ்சாயத்து லெவல்லேருந்து ஒரு மாவட்ட அளவுலேருந்து ஈவன் டியூரிங் பிரிட்டிஷ் டைம் தே ஹேட் அ டெசிக்னேட்டட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ அந்த கட்டமைப்பை வந்து நமக்கு அப்படியே மாற்றிக்காமல் நமக்கு ஏற்ற மாதிரி சில அமைப்புகளை உருவாக்கணும், சில சட்டங்களை உருவாக்கணும், அடிப்படை கூறுகளை உருவாக்கணுங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனுடைய டிமாண்ட். அது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, நார்மலி நீங்கள் பாலிட்டியில் பார்க்குற காலகட்டம் வேறு, பட் இட் ஸ்டார்டட் வே பேக். 1895 ஸ்வராஜ் பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. 110 ஆர்டிகல்ஸோட அந்த காலத்தில் அதை எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்தது? 395. அதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் 1950 when we had our own constitution. ஆனால் 1895 எங்கே இருக்குது? 1950 1895 எத்தனை ஆண்டு காலம் பாருங்கள். 2024 கொஞ்சம் பின்னோக்கி இந்த காலகட்டத்தில் உங்களால் விஷுவலைஸ் பண்ணி இருக்க முடிஞ்சால் இட் வில் பி நைஸ். இல்லைனாலும் பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். அப்போவே ஃப்ரீ ஸ்பீச், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதெல்லாம் பேசியிருக்காங்க 1895. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாலாம் அப்போ பேசியிருக்காங்க. ஏன் அப்போ பேசினாங்க? அதையே நம்ம ஆச்சரியத்தோட பார்க்குறோம் அப்படின்னா, அந்த டைமில் யூஎஸ் வந்து இண்டிபெண்ட் ஆயாச்சு. பில் ஆஃப் ரைட்ஸ்லேருந்து எடுத்துருக்கோன்னு நம்ம சொல்கிறோம். பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து யூஎஸில் இருந்தது. ஃப்ரான்ஸும் இட் பிகேம் இண்டிபெண்ட், இட் பிகேம் ரிப்பப்ளிக் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃப்ரான்ஸ் வந்து 5ஆம் குடியரசு நம்ம சொல்கிறோம். 5th ரிப்பப்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 முறை அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ணுறது, நம்ம கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஓகே. தென் 1925 திரு தேஜ் பகதூர் சப்ரு அவர்கள், அவர் வந்து ஒரு காமன்வெல்த் ஆஃப் இந்தியா பில். இவங்க எல்லாமே என்னன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு கோரிக்கை வச்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அம்பேத்கர் அவர்கள் கூட எழுதியிருக்காரு நிறைய வேர்ஷன்ஸ். இதனுடைய ஒரு அமால்கமேஷன் அண்ட் ஃபைனல் அவுட்புட் ஆஃப்டர் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் வி ஹாவ் நேரு ரிப்போர்ட் 1928, திரு மோதிலால் நேரு அவர்கள் எழுதின அந்த ரிப்போர்ட். ஸோ மேக்னா கார்ட்டா ஆஃப் அவர் லிபர்ட்டி அப்படிங்கிறாங்க. மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற வேர்ட் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய சாசனம், அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அந்த வார்த்தை பிரயோகம். ஒரு சாசனம் அப்படிங்கிறது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, அனைவராலும் என்ன சொல்கிறது, அக்செப்டபிளுங்கிறத தாண்டி ரீச், ஒரு வேலிடேஷன், ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ ஒரு டாக்குமெண்ட் வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கப்படணும். அதில் இருக்கக்கூடிய, அதில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய ஷரத்துகள், விஷயங்கள், கட்டமைப்புகள் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய, அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் அது பொதுவான ஒரு விஷயமா நம்ம சொல்ல முடியும் பலதரப்பட்ட மக்களுக்கும். இன்ஃபேக்ட் வேர்ல்டுலேயே வந்து லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்தியா அதை சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி ஒரிஜினலி லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன் ஆலபாமாங்கிற ஒரு ஸ்டேட் யூஎஸில் இருக்குது. அந்த ஸ்டேட்டுடைய தான் இதை விட இன்னும் லென்த்தியாக இருக்கும். அங்கே வந்து டாக்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் கூட எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கான்ஸ்டியூஷனில் எழுதியிருப்பாங்களாம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். நம்ம வந்து சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நேரு அறிக்கை அப்படின்னு சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருக்கா பாருங்கள். அதனால தான் அந்த ஸ்லைட்லேயே நான் போட்டேன். அலி இமாம், தேஜ் பகதூர் சப்ரு அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், வாட் அ சூப்பர்ப் கமிட்டி, மோதிலால் நேரு அவர்கள், எம்ஆர் ஜெயக்கர், ஆனி பெசன்ட் அண்ட் ஜவஹர்லால் நேரு ஹிஸ் சன். அதில் பார்த்தீங்கன்னா 22 சாப்டர்ஸ். இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது, எத்தனை பார்ட் இருக்குது, எத்தனை ஸ்கெட்யூல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் முதலே வந்தாச்சு. அண்ட் 87 ஆர்டிகல்ஸோடு அவங்க கொடுக்குறாங்க. தென் வி கோ டு பூர்ண ஸ்வராஜ். சுதந்திர காலம் ஏன் அதை ஓவர்லாப் ஆகும்னு சொல்லும் பொழுது, பாலிட்டி படிக்கும் பொழுது இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகுறது நல்லது. சுதந்திர போராட்டம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. வேர்ல்டில் 1920s என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியா மட்டும்தான் இருந்ததா வேர்ல்டில்? என்ன நடந்துட்டு இருந்தது உலகத்தில்? வேர்ல்டு வார். யார் சொன்னீங்க? ஹூ எல்ஸ் செட் வேர்ல்டு வார்? எக்ஸலண்ட். ஓகே, வேர்ல்டு வார் சொன்னவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுக்கே கிளாப் பண்ணிக்கலாம். வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த ஒரு முக்கியமான காரணம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கான அடிப்படைன்னு ஆக்சுவலி சொல்லலாம். ஓகே, இட்ஸ் அ ஃபாஸ்ட் ஸ்ட்ரெச், இட்ஸ் ஆர்கியூவல் ஸ்டேட்மெண்ட் தான். ஐம் நாட் சேயிங் இட்ஸ் அ ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட் தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த சூழ்நிலை, ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது நம்ம கேட்டு கிடைச்சதா அவங்களா கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா பதில் கிடையாது. உலக சூழ்நிலை அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரத்துக்கு தள்ளப்பட்டது இங்கிலாந்து. ஆக்சுவலாக அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வேர்ல்டு வார். இந்தியாவோட சப்போர்ட் வந்து வேர்ல்டு வாரில் அன்றைய காலகட்டத்துக்கு பிரிட்டனுக்கு நம்ம நிறைய கொடுத்துருந்தோம், யுனைடெட் கிங்டம்க்கு ரொம்பவே கொடுத்துருந்தோம், ஸ்பெஷலி வேர்ல்டு வார் 1 and 2. ஓகே, ஸோ நீங்கள் சுபாஷ் சந்திர போஸ் சாரோட கான்ட்ரிபியூஷன்லாம் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க டுவர்ட்ஸ் தி வேர்ல்டு வார். விச் வேர்ல்டு வார்?
ஓகே, செகண்ட் தானே, நான் எக்ஸாம் எழுதுறேன், நீங்கள் தான் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டியூஷனில் பூர்ண ஸ்வராஜ்ங்கிற டிமாண்ட் வந்து கான்ஸ்டியூஷனோட ஃப்ரேமிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் அவசரப்படுத்துச்சுன்னு சொல்லலாம், ஒரு சுறுசுறுப்பை உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். கான்ஸ்டியூஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு நாட்டை நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ரொம்ப டஃப். எலெக்ஷன் நடத்த முடியாது. நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் நம்ம வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் 26 Jan 1950 முன்னாடியே என்ஃபோர்ஸ் ஆயாச்சு அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அடிப்படையில் அது தேவை. ஒரு நாட்டை நீங்கள் நாளைக்கு அவைலபிளாக இருக்கும், நாளைக்கு பார்க்கலாம், நைட்டு கூட பார்க்கலாம். அந்த தொழில்நுட்பம் அன்றைக்கி இருந்திருக்குமா? ஸோ ஒரு பொதுவெளியில் வந்து சுய பாதுகாப்பை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் ஒரு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் ரிப்பப்ளிக் டேவாக அந்த நாளை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ குடியரசு தினம் ஏன் வந்ததுன்னா இங்கே தான் வந்து நிற்கிறோம். தென் பூனா பேக்ட், திஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, இந்த டைம்லைன் அப்படியே வரலாம். டிப்ரெஸ்டு கிளாஸஸ், பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி திரு அம்பேத்கர் அவர்கள் ஹி கம்ஸ் அவுட் வித் டாக்குமெண்ட். அதுலேயுமே கான்ஸ்டியூஷனில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ்க்கான ஒரு அடித்தளம் இங்கேருந்து வருது. ஓகே, அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃப்ரீ இண்டியா அ டிராஃப்ட், நவ் வி கம் டு M.N. Roy. ஓகே, ஸோ ஹீ இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட், ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு நிபுணர் அவர். ஆக்சுவலாக வெல் ரெஸ்பெக்டட். அவரும் எழுதுறாரு. 13 சாப்டர்ஸ் இருக்கு. அப்பவே கலெக்டிவ் ஓனர்ஷிப் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ், இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோஸில் நிறைய ஒரு டிபேட் இருந்ததை நம்ம பார்த்தோம் தேர்தல் சூழ்நிலையில். அன்றைய காலகட்டத்தில் அதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. மைனாரிட்டிஸ்க்கான ஒரு எலக்டோரேட்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் 14 வயது வரை கொடுக்கணுங்கிறத அந்த காலத்தில் அவரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த விஷுவலைசேஷன் எதெல்லாம் அவங்க இருந்த காலகட்டத்தில் தேவைன்னு அவங்க மனதில் பட்டதோ, அனுபவ ரீதியாக போராட்ட ரீதியாக ஒரு ஏக்கம் இருக்கும்ல, இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் ஒரு சொசைட்டியில், இதெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும் கான்ஸ்டியூஷன்லன்ட்டுன்னு. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் இருந்தால் அது எடுக்க முடியாது லேஸில். அஷ்யூரன்ஸ் ரைட், அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியுமா? கொடுத்தணும்னு இவ்வளோ பேர் ஒரு வில்லிங்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கே போய் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க? இன்டர்நெட்லையா? 1945. கம்ப்யூட்டர் எப்போ வந்தது? இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் நீங்கள் அந்த கமலோட ஒரு மூவி இருக்கும் தசாவதாரமில், பிகினிங் ஆஃப் த மூவியில் கேஆஸ் தியரின்னு சொல்லியிருப்பார். எல்லாமே கனெக்டட் அப்படிம்பாங்க. ஓகே, உண்மையிலே எல்லாமே கனெக்டட் தான். ஸோ இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் கம்ப்யூட்டர் எப்போ கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்கள்? டைப்ரைட்டர் தான் இருந்திருக்கும். எங்கே ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம்? கான்ஸ்டியூஷன் எழுதும்போதே 60 நாடுகளினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ரெஃபர் பண்ணி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே அது புக்கெல்லாம் வரவழைக்கணும்னா போஸ்டரில் வரவழைச்சாங்களா? போஸ்ட் அப்போ தான் வந்திருக்கும். வென் வாஸ் டெலிகிராஃப் அண்ட் போஸ்ட் இன்வென்டட்? இந்தியாவில் எப்போ வந்ததுங்கிறது ஒன்று, உலக அளவில் எப்போ வந்ததுங்கிறது ஒன்று. ஸோ நீங்கள் சயின்ஸும் படிச்சுட்டு இருப்பீங்க. இஸ் இட் கனெக்டட்? திஸ் இஸ் ஹவ் யூ அப்ளை கான்செப்ட்ஸ். ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணி படிக்கும்போது புரிதல் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். உங்களால் வந்து அந்த அப்ளிகேஷனை எக்ஸாம் ஹாலில் எங்கேயுமே மறக்க முடியாது. அதனால தான் அப்பப்போ ஐம் ட்ரைங் டு ரீகால். ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இட் வாஸ் கன்சிடர்ட் அ மினி கான்ஸ்டிடியூஷன். அதில் ஒரு ப்ரியாம்பிள் இருந்திருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி எழுதியிருந்தாங்க, ஒரு மாநிலங்களை ஒன்றியத்துக்குள்ளே எப்படி சேர்க்கணுங்கிறத எழுதியிருந்தாங்க. நவ் வி கம் டு அவர் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட், கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ கான்ஸ்டியூஷன் வேணுங்கிறத வெறும் வாய் வார்த்தைகளால் சொல்லலை. ஆக்சுவலாக இவ்வளோ பேர் டாக்குமெண்ட்டாகவே எழுதி இந்த மாதிரிலாம் இருக்கணும் கான்ஸ்டிடியூஷனுங்கிற எஃபர்ட்டை போட்டு கொடுத்து முடிச்சுட்டாங்க. நவ் கான்ஸ்டியூஷன் இன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக when the Prime Minister took oath for the 3rd time, அவர் என்ன பண்ணார்? there was a very famous picture which went viral online. கான்ஸ்டியூஷன் காப்பி எடுத்து சொல்லுங்கள், அதை கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. அந்த பிக்சரை நமக்கு ஒரு மெமரபிள் பிக்காக இருந்தது. இது ஏன் நான் இந்த இடத்துல நான் அதை கம்பேரிசனுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் வந்து இத்தனை வருஷம், எவ்வளோ வருஷம் ஆச்சு நம்ம ரிப்பப்ளிக் ஆகி? குடியரசாகி எத்தனை வருஷம் ஆகுது? 74 முடிச்சிட்டோமா? 75 குடியரசாயிட்டு. ஓகே, எக்ஸலண்ட். 75. சாரி, ஐ காட் கன்ஃபியூஸ்ட் ஃபார் அ மினிட், ப்ளீஸ் ஐ அப்பாலஜைஸ். 75 ஆண்டு காலம் கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக பெருசாக இது வரைக்கும் எதாவது பிரச்சனை வந்திருக்கா? நீங்கள் பாலிட்டி படிச்சுட்டீங்க கூட, ரைட் அண்ட் எக்ஸாம் இன் another month. ஏதாவது பெரிய ஒரு ரெவல்யூஷன் கான்ஸ்டியூஷன் பற்றி ஆஃப்டர் 1950 வந்திருக்கா இந்தியாவில்? பிட்வீன் கவர்மெண்ட்ஸ் வந்தது. பொது வெளியில் பொதுமக்கள்கிட்டையோ ஒரு தரப்பினர்கிட்டையோ இந்த மாற்றங்கள் உள்ளே கொண்டு வரணும்னு தான் சொன்னோம், இதெல்லாம் ஆட் பண்ணுங்கன்னு தான் சொன்னோமே ஒழிய இருக்கக்கூடிய ஏதாவது ப்ரொவிஷன்ஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்களா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆஃப்கோர்ஸ் ஒன்று அப்போவே எடுத்துட்டாங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது கான்ஸ்டியூஷனில் ரிமூவ் பண்ணியிருக்காங்களா?
ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணாங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இப்போ ரைட் கிடையாது, பிகம் எ லீகல் ரைட். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக இருந்ததை ஒரு சட்ட ரீதியிலான உரிமையாக மாற்றினாங்க, அவ்வளோதான். வேற ஏதாவது எடுத்திருக்காங்களா கான்ஸ்டியூஷன்லேருந்து, ரிமூவ் பண்ணாங்களா? இல்லை. எக்ஸலண்ட். இல்லை, ஆக்சுவலாக எடுக்கலை. இப்போ எடுக்கணுன்ற நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தட் இஸ் த சக்ஸஸ் அண்ட் ட்ரூ டெஸ்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். அதனால தான் கண்ணில் ஒத்திக்கிறோம். பைபிள், ஹோலி கிரெயில், கீதா எதுவாக இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் தான் எனக்கு பர்சனலி. ஐ லவ் தட் சப்ஜெக்ட் பிகாஸ் எவ்வளோ பாப்புலேஷன் 1950 எத்தனை மக்கள் தொகை, இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கும்? இன்னும் 2021 சென்சஸ் எடுக்கலை, 2011 சென்சஸ் படி எவ்வளோ பேர் இருக்கும்? 150 கோடியை தாண்டிட்டோம். இன்னும் ஐ திங்க் 10 இயர்ஸ்ல we're going to cross சைனான்னு நினைக்கிறேன். ஆர் we've crossed. ஓகே, எக்ஸலண்ட். இது ஒரு பெரிய விஷயம், இதெல்லாம் நீங்கள் ஒரு சந்தோஷமாக சொல்லக்கூடாது. ஓகே, இட்ஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட், இட்ஸ் கோயிங் டு பி வெரி ட்ராஜிக். ஓகே, டீலிமிட்டேஷன் வரப்போகுது 2026 we are expecting. மறுசீரமைப்பு பண்ணும்பொழுது பெண்களுக்கான ரிசர்வேஷன் பில் கிக்கன் ஆகும். 2029 எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தேர்தலாக இருக்கும் இந்தியாவிலேயே. ஓகே, இதெல்லாம் தான் வரவேற்கத்தக்க மாற்றங்கள்னு சொல்லலாம். பட் நத்திங் ஹாஸ் பீன் சேலஞ்ச்ட். ஒரு அரசாங்கம் மாற்றுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன்ட், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர் மூணுமே அடிச்சுக்கிட்டாலுமே அவங்களுக்குள்ள தான் ஒரு சட்ட போராட்டமாக தான் அது இருந்தது. ரைட்? இட் வாஸ் நெவர் அ இஷ்யூ. தட் இஸ் வை த டாக்குமெண்ட் இஸ் ஸ்டாண்டிங் ஈவன் டுடே. ஏன் அப்படின்னா இங்கே தான் இந்த டாக்குமெண்ட்டை உருவாக்கினது யாருன்னா இவர் எழுதினார், அவர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்தார், இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக இருந்தாங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஓகேவா? பட் அந்த டாக்குமெண்ட்டை டிராஃப்டிங் கமிட்டிலாம் எழுதி எங்கே கொண்டு வந்தாங்க? இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளிங்கிற கான்செப்ட் இங்கே யாரும் சொல்ல முடியுமா? கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா என்ன? எனி ஒன் வாலண்டியர்ஸ்? எக்ஸலண்ட். ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி நான் சொன்னேன், பிரதிநிதித்துவம் சார்ந்த ஒரு ஜனநாயகம். ஸோ நீங்கள் சட்டம் இயற்றும் பொழுது கூட ராஜ்யசபா பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, பட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ராஜ்யசபா மெம்பர்ஸ் இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. ஒரு கட்டத்துலையும் த வே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் சோசன் ஃபார் எலெக்ஷனாக இருக்கட்டும், இம்பீச்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை சில இடத்துலையும் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை சில அதிகாரங்களும் வழங்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மூலமாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கிடைக்கப்பெறலை அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் இவ்வளோ நாள் தாங்கியிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹவு மச் எவர் த பெஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு நம்ம எழுதியிருந்தாலும் அதை ஒரு அதிகாரத்தன்மையை தாண்டி ஒரு அக்செப்டபிலிட்டி, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தன்மை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை மூலமாக தான் அது வரும். இந்த நிர்ணய சபை எப்படி உருவாக்குனாங்க? 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர், இப்படி தானே உருவாக்குனாங்க. அப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருக்கும்? எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க? நீங்களே ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றா இருந்தது, அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிய போகிற அந்த ஒரு கட்டம் அப்பயே நம்ம உறுப்பினரை பிரித்தாலும் பாப்புலேஷன் ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினருங்கிற கணக்கில் தான் அப்போ கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். ஓகே, ஸோ மக்களால் பிரியாம்பிள்லையே அந்த வார்த்தை வருது, வி த பீப்புள். அந்த வார்த்தை வருவதற்கான அந்த இடம் இருக்கு அப்படின்னா ஒரு அசம்பிளி இதை அப்ரூவ் பண்ணதுனால தான் வி த பீப்புள். ஒரு வருஷமும் 26 நவம்பர் என்ன செலிப்ரேட் பண்ணுறோம்? கான்ஸ்டிடியூஷனல் டே. when finally the document was agreed in the Constituent Assembly, அதுதான் 26 நவம்பர். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இந்தியா ஃபுல்லாக? எக்ஸலண்ட். பிரியாம்பிளா யார் சொன்னா? எஸ், எக்ஸலண்ட். 2 பேருமே பிரியாம்பிளை வாசிக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைன் போனீங்கன்னா நீங்கள் பிரியாம்பிள் படிச்சிங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டுக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு முன்னேறிட்டோம். ஏன் நம்ம படிக்கிறோம்? ரீஇட்ரேஷன். நமக்காக உருவாக்கி கொண்ட ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற அந்த தன்மையை பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் இந்த டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. எவ்வளோ மெட்டிகுலஸாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எந்த ஆண்டு இது? 1935. வேர்ல்டு வார் 2 உச்சத்தில் இருந்த காலகட்டம். 1935 வேர்ல்டு வார் 2 எப்படி இருந்தது? ஸ்டார்டட் ஆர் இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? 35 அப்போ உலகம் ரொம்ப அமைதியாக இருந்ததா? ஹிட்லர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கேட்குறது கரெக்டு தான், அமைதி போங்க. நோ, ஜஸ்ட் டேக் இட் இன் த லைட்டர் சென்ஸ். டெஃபினெட்லி ப்ரிப்பரேஷன்ஸ் வர் ஆன்.
ஹிட்லர் வாஸ் நாசி பார்ட்டிலாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் 35ல். ஹி வாஸ் பில்டிங் அன் ஆர்மி, ரைட்? அந்த சூழல் வந்தாச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எப்போ நடந்தது? படிச்சிருப்பீங்க இல்லையா ஹிஸ்ட்ரியில்? இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த காலகட்டம் இது. ஓகே, ஜஸ்ட் நோட் இட் டவுன். இது கனெக்டட் தான், கண்டிப்பாக இட்ஸ் கனெக்டட். காலனைசேஷன் பீக்கில் இருந்த, காலனி ஆதிக்கத்துவம் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். ஓகே, நாடுகள் பெருசாக சுதந்திரம் வாங்கலை. அதுக்கப்புறம் தான் நிறைய 47க்கு அப்புறம் தான் நிறைய நாடுகள் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சது. காமன்வெல்த் எல்லாம் கிரியேட் ஆச்சு. அந்த சமயத்தில் தான் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. உலகப்போர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிற பாதையில் பல்வேறு நாடுகள் ஒரு பக்கம், ஏற்றத்தாழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் அப்போ இருந்தது. ஏழ்மை தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிலைமையில தான் நிறைய நாடுகள், காலனிஸ், இந்தியா ஒரு காலனியாக இருந்தது. இப்படி தான் அந்த நிலைமையில் இருந்தது. அப்பையும் எந்த ஒரு தடக்கமும் இல்லாமல் இப்படி தான் நாங்கள் உருவாக்குவோம்னு சொல்லி நின்னாங்கல்ல. திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு கெட் அ கான்ஸ்டியூஷன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்குது. 75 இயர்ஸை வந்து இவ்வளோ அழகாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபவுண்டேஷன். And this is the foundation. This you all know. நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல இந்த இடத்துல. பேசிக் ஸ்டாட்ஸ். பட் ஒன் திங், இந்த நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்ஸ் அண்ட் நம்பர்ஸ். சம்டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சி சர்ப்ரைசஸ் யூ. ஸோ பேசிக் கொஷின்ஸை கேட்டும் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க. பொதுவாக ஆஸ்பிரன்ஸ்க்கு என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, டீப் டைவ் பண்ணாதீங்க சப்ஜெக்ட்குள்ளே. ஐ கேன் ஃபால் இன் லவ் வித் அ சப்ஜெக்ட். யூ டோன்ட் ஹாவ் டு நெசசரிலி ஃபால் இன் லவ் வித் எனி சப்ஜெக்ட். உங்களுக்கு எக்ஸாமுக்கு தயார்படுத்திக்கக்கூடிய நிலையில் சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் இருந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ அதை தாண்டி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் இருக்குது அப்படின்னா அது ஒரு தனிப்பட்ட ஒரு அபிமானம் அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கலாம், தட்ஸ் ஃபைன். பட் அது உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை எந்த காரணத்திலுமே ஒரு பேரியராக இருக்கக்கூடாது. ஓகே, யுவர் லவ் ஃபார் சப்ஜெக்ட் ஷுட் பி செப்பரேட் அண்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி செப்பரேட். ஸோ இந்த டேட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி கேன் சர்ப்ரைசஸ். ஸோ கேபினட் மிஷன் பிளான் அப்படின்னு பார்க்குறோம். மவுண்ட் பேட்டன் பிளான் படி இந்த நம்பர்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ரொம்ப பேசிக்காக டைரக்ட் கொஷின்ஸ் கூட இந்த செக்ஷனில் வர்றதை நம்ம பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், லைக் அவங்க அழகாக சொன்ன மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி உடனே கலைச்சிருவாங்க. கான்ஸ்டியூஷனை உருவாக்குறது மட்டும்தான் அதனுடைய வேலை. அதுக்கப்புறம் அந்த கமிட்டி இருக்க வேண்டிய, அந்த ஒரு சபை இருக்க வேண்டிய அவசியம் வந்து பெருசாக கிடையாது. ஏன்னா இட்ஸ் நாட் அ எலெக்டட் பாடி, இட்ஸ் அ செலக்டட் பாடி. தேர்தல் நடத்துவதற்கான வழிமுறைகள் அப்போ இல்லையே. ஒரு பக்கம் சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் உலகப்போர் முடிவுக்கு வந்துட்டு இருந்த காலகட்டம். ஹிரோஷிமா நாகசாகிலாம் இப்போ முடிஞ்சாச்சு. ஸோ உலகமே ஒரு பதட்டத்தில், லீக் ஆஃப் நேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவலில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். டில் நவ் வி ஹவ் நாட் சீன் அ நியூக்ளியர் பாம் ஆர் அன் ஆட்டம் பாம். அந்த ஒரே ஒகேஷன் தான் தேங்க்ஃபுல்லி வி ஹவ் நாட் சீன். பார்த்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஐ ஹவ் மெட் ஒன் ஆஃப் தி சர்வைவர்ஸ் ஆஃப் தி ஹிரோஷிமா பாம் பிளாஸ்ட். நான் தனிப்பட்ட முறையில் மீட் பண்ணலை, சென்னை வந்திருந்தாங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அன் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், IARF. ஓகே, ஸோ அவங்க வந்து பீஸ் போட், அமைதி படகு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ரிமைனிங் அந்த ஹிரோஷிமா அந்த ஒரு ஆட்டம் பாம்பினுடைய தாக்குதலில் இருந்து உயிர் பழைச்சவங்களும் இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து உலகம் பூரா போய் அதனுடைய தாக்கம் என்ன, அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு இமேஜினே பண்ண முடியல. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் ஈவன் இமேஜின். ஸோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க வந்து வந்திருந்தாங்க. அந்த சர்வைவர்ஸ்க்கு வந்து ஜாப்பனீஸில் வந்து ஹிபாகுஷான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹிபாகுஷா அவங்கள வந்து சர்வைவர்ஸ், அகதிகள், ரெஃப்யூஜி நம்ம டேர்ம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹிபாகுஷான்னு சொல்லுவாங்க. அவர் வந்திருந்தார். ஐ கேன் ஷேர் த பிக். ஸோ ஹி வாஸ் டெலிவரிங் அ லெக்சர் இன் எத்தராஜ் காலேஜ். அவங்க ஜப்பானிய மொழியில் தான் பேசினாங்க. ஒரு இன்டர்பிரட்டர் இருந்தாங்க, அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அவர் பேசினதை. நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் கூட ஒரு பதில் சொன்னார். நீங்கள் தசாவதாரம் படத்தில் ஒன் ஆஃப் த சிங்கர்ஸ் கமல் வந்து பின்னாடி ஒரு பெட்டி வச்சுட்டு வருவார். எதுக்காக வச்சுருந்தாரு? வாஸ் அ கேன்சர் பேஷண்ட், ரைட்? அவருடைய மருந்துகள் வந்து இந்த பெட்டியில் இருந்திருக்கும். அதை வச்சு ஒரு 2-3 சீன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஹி ஆல்சோ ஹேட் தட் பாக்ஸ். அதில் ஹி வாஸ் அ கேன்சர் பேஷண்ட். அவருடைய பேர குழந்தைகளுக்கும் கேன்சர் இருக்குது பிகாஸ் ஆஃப் தி ஆட்டம் பாம் ரேடியேஷன். ஓகே, எத்தனை ஜெனரேஷன் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 1 or 2 ஜெனரேஷன்ஸ்க்கு வருங்கிறத எங்களுக்கு அப்போ ஸ்டேஜில் சொன்னார். திஸ் வாஸ் இன் 2011. இப்போ 2024 இருக்கும். ஹீ இஸ் நோ மோர். வேற நோ மோர் சர்வைவர்ஸ். அவர் அப்போ வந்தப்போ 6 சர்வைவர்ஸ் இருந்தாங்க. அந்த பாம் அடிக்கும் போது 3200 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருந்தது அந்த இடத்துல. 32, 40K, 51K நம்மளால முடியல. ஓகே, 3200 டிகிரி செல்சியஸ். இது அவர் சொல்லி தான் எங்களுக்குலாம் தெரியும். பாம் வெடிச்சுதான் வெடிச்சது, என்னைக்கு வெடிச்சது டேட் தெரியும், இதான் நம்ம படிக்கிறோம், கரெக்டா? பட் எப்படிங்கிற அனுபவத்தை கேட்கும்போது இட்ஸ் சம்திங் யூ ராதர் நாட் லிசன். ஸோ அந்த மாதிரி உலகம் இருந்த காலகட்டம் வந்து வேறு.
அந்த காலகட்டத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். எத்தனை குழுக்கள், ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் ஃபார் தட் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ 2 ஆண்டுகள் எத்தனை நாட்கள் விவாதம் பண்ணாங்க. இதனுடைய முக்கியமான சிறப்பு, விவாதம் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. எப்படி ரெப்ரசன்டேஷன் முக்கியமோ, விவாதங்கிறது மிக அடிப்படை. எந்த ஒரு விஷயம் முடிவெடுக்கிறனாலுமே வாத விவாத பிரதிவாதங்களுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியுங்கிறது லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ 114 நாட்கள் டிராஃப்ட் கமிட்டி கொடுத்துட்டாங்க. 114 நாட்கள் விவாதம் நடந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் எத்தனையோ நாட்கள் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. enactment of the constitution, இது நேரடியாக கேள்வித்தாளில் வருமாங்கிறது தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் தட் இன்ஃபர்மேஷன். இது என்னோட பிபிடிஸ்லேயும் இருக்கும், அதனுடைய ஒரு சுருக்கம் தான் இது. த ஃபர்ஸ்ட் ரீடிங். ஸோ அந்த கமிட்டி மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் டு த கான்ஸ்டியூஷன். இன்றைக்குமே ஒரு பில் மசோதா வந்து தாக்கல் செய்யப்படும் பொழுது இதே ப்ரொசீஜரில் தான் போகுது. ஐ திங்க் யூ ஆல் நோ தட். ஸோ ஒரு லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ ஒரு சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி ஒரு பில் அப்படின்னு சொல்கிறோம். பில்லுனா ரசீதுங்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குது. சட்ட ரீதியில் பாலிட்டி படிக்கக்கூடிய ரீதியில் பில் அப்படின்னா மசோதான்னு சொல்கிறோம். ஒரு சட்ட முன் வரைவுன்னு சொல்லலாம், டிராஃப்ட் ஆஃப் அ லா டு பி மேட் லா. இன்ஃபேக்ட் விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் பெண்டிங் பில் அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்துச்சு டில் இட் வாஸ் பாஸ்ட் லாஸ்ட் இயர். ஸோ ஒரு பெண்டிங்காக இருந்த ஒரு மசோதா வந்து மிக ஒரு நீளமான காலகட்டத்துக்கு அதுதான் இருந்தது. ஐ திங்க் அந்த ரெக்கார்ட் ஐ டோன்ட் திங்க் எனி அதர் பில் வில் கம் நியர் தட். ஸோ செகண்ட் ரீடிங். ஸோ November 4th 1948 5 நாள் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1949 பிரிவு வாரியாக பரிசீலிக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ரீடிங் November 14. Enforcement of the Constitution, இதெல்லாம் தான் temporary provisions. November 26, 1949. That was the date we froze the constitutional process. Accept ஆகி டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு ஒரு வடிவம் வரக்கூடிய நாள் இந்த நாள். பட் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து 1950 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மிகவும் அத்தியாவசியமான தேவையான விஷயங்கள் இங்கே நம்ம வந்து எடுத்துட்டோம். நடைமுறைக்கு வந்த நாள் November 26, 1949. இந்த ப்ரொவிஷன்ஸ் மட்டும். ஓகே. அண்ட் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், தொடக்க தேதி நம்ம சொல்லக்கூடியது தான் ரிப்பப்ளிக் டே, விச் இஸ் Jan 26. வேற என்ன பண்ணாங்க நம்மளுடைய அரசியலமைப்பு? இது மேபி உங்களுக்கு டைரக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். சின்னம், இந்த அரசியலமைப்பு சபையினுடைய சின்னம் வந்து எலிஃபென்ட். கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசராக இருந்தவர் திரு சர் BN ராவ் அவர்கள். அண்ட் செக்ரட்டரி, டிராஃப்ட்ஸ்மென், தீஸ் வர் ஆஸ்ட் வெரி ப்ரீவியஸ்லி ஆல்சோ. யார் எழுதினா கேலிகிராஃபின், என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்டர் முகமது இர்ஃபான் கூட இஸ் அ கேலிகிராஃபி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ சர்டிஃபிகேட்லாம் அவன் தலையில் தான் கட்டிட்டு வந்தால் எழுது அப்படின்னு கொடுத்துருவோம். ஹி டேக்ஸ் கிளாஸஸ், ஹி ஆல்சோ கிவ்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ். அந்த மாதிரி கேலிகிராஃபி இஸ் அ வெரி நைஸ் ஆர்ட். அதை வச்சு தான் எழுதியிருக்காங்க. நீங்கள் டெல்லி போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது, பார்லிமெண்ட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி see the copy of the constitution which is done by all these people. ஓகே, இட்ஸ் ஆன் டிஸ்பிளே. வேறு என்ன பண்ணாங்க கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி? காமன்வெல்த்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய உறுப்பினர் தன்மையை வந்து இவங்க தான் உறுதிப்படுத்துகிறாங்க, அங்கீகரிக்கிறாங்க. நேஷ்னல் ஃப்ளாக் நம்ம அடாப்ட் பண்ணுறோம். நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் சாங் ரெண்டுமே ஒரே நாள் Jan 24. ரிப்பப்ளிக் டேக்கு 2 நாள் முன்னாடி. ஓகே. ஸோ தேசிய கீதம், தேசிய கீதம் என்ன, தேசிய பாடல் என்ன? எஸ், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து உறுதிப்படுத்துகிறாங்க, த சாய்ஸ். அதுக்கப்புறம் தேசிய கொடி July 22. ஏன்னா நம்ம August 15 இண்டிபெண்டன்ஸ் வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரிப்பப்ளிக் டே, ஃபியூ இயர்ஸ் கழிச்சு தான் ரிப்பப்ளிக் ஆகிறோம். ஸோ 1947 July 22 வந்து நம்மளுடைய தேசிய கொடியை வந்து அங்கீகரிக்கிறாங்க. இதுதான் நம்ம நாட்டினுடைய தேசிய கொடின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ஆகிறது கான்ஸ்டியூஷன் எழுதி தானே இருந்தாங்க. 1946 ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனாலும் இட் கம்ப்ளீட்டட் வெரி லேட், 2 years, ஆல்மோஸ்ட் 3 years. ஸோ அதனால் இதுக்கான டைம் நமக்கு நிறைய இருந்தது. தேசிய கீதம், தேசிய பாடல் சூஸ் பண்ணுறதுக்கான காலகட்டம் நிறைய இருந்ததுன்னு சொல்லலாம். ப்ரியாம்பிள் வந்த ஒரு ஸ்டோரி. ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது நம்மளுடைய கனவுன்னு தான் சொல்லணும். லைக் ஐ செட், கான்ஸ்டியூஷன் வேணும், கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வேணும்னு ஒரு ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ப்ரியாம்பிள் பின்னாடி ஒரு சின்னது ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போ சுதந்திர போராட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அது நடைமுறையில் சாத்தியமானு எனக்கும் தெரியல. ஈவன் ஐ டோன்ட் நோ இஃப் ஐ கேன் விஷுவலைஸ். மை மதர் யூஸ் டு ஷேர் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். அவங்க வந்து ஷி வாஸ் பார்ன் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. பட் அது வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தெரியல. கேட்கலாம், கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக சொன்னால் கேட்கலாம், பட் அந்த இடத்துக்கு என்னால் போக முடியுமான்னு தெரியல. ஸோ லைக்வைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அந்த காலகட்டத்துக்கு போய் யோசிச்சு பாருங்க அப்படின்றது. சுதந்திரம் கிடைக்குமா கிடைக்காதா, சுதந்திரம்னா என்ன? இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஒரு மோஸ்ட் யூஸ்டு வேர்டு இஸ் ஐ டோன்ட் ஹவ் ஃப்ரீடம், எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் டிசிஷன் இல்லைன்னு சொல்கிறோம். நிறைய வகையில் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒட்டுமொத்தமாக ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து நமக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் வீல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் அவர் லைஃப் டைம்.
இல்லையா? பட் அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது என்னுடைய நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவின் பிரதிபலிப்பு தான் ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கான்ஸ்டியூஷன் புக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த ப்ரியாம்பிளை பாருங்கள், ஒரு கனவுகளினுடைய பிரதிபலிப்பு. தனி மனித கனவு கிடையாது. அந்த போராட்ட காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, சிலர் பிரபலமாக பேசப்பட்டாங்க. இப்போ உங்கள் ஊரில், உங்கள் நேட்டிவில், உங்களுடைய இடத்துல கூட சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள் இன்னமும் இருக்கலாம், வீரர்கள் இருக்கலாம். அவர்களுடைய கதைகள் கூட கேட்கறதுக்கான, பரிமாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க எல்லாருடைய ஒட்டுமொத்த ஒரு கனவின் பிரதிபலிப்பு தான் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை இவர் கொடுக்குறாரு. ஐ வாண்ட் மை கண்ட்ரி டு பி லைக் திஸ் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் ப்ரியாம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்ட் இட் வாஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி 22 ஜனவரி 1947லேயே அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 22 ஜனவரி 1947லேயே அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்த கான்செப்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு முகப்புரையை நம்ம வைக்கலாம், கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒரு வெட்டிங் பிளான் பண்ணுற மாதிரி தான், ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுற மாதிரி தான் இவங்க கான்ஸ்டியூஷனை பிளான் பண்ணி செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது ஆக்சுவலி. ஏன்னா போராட்ட காலமாக இருந்த உலகத்தில் வி ஆல்சோ சஃபர்ட் அ லாட். மெட்ராஸில் பாம்பிங் நடக்கலான்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததாக கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷிப், எம்டன் ஷிப் எல்லாம் வந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் கூட அதை ஒரு அழகுபடுத்துறது, எழுதுறதுலேருந்து லாங்குவேஜ் ஆர் வே ஆஃப் ரைட்டிங், கேலிகிராஃபி சூஸ் பண்ணி இவ்வளோ ஒரு ரசனையோடு அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு டேஸ்ட்ஃபுல்லாகவும் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ப்ரியாம்பிள் அண்ட் த வேர்ட்ஸ் சோசன் சாவரன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரியாம்பிள்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன். இதுதான் அந்த வார்த்தைக்கு லிட்ரலாக அர்த்தம். ஸோ ப்ரியாம்பிள் வேற எங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, முன்னாடி தான் வந்தாகணும். இதில் ஒரே ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3 வார்த்தைகள் மிகப்பெரிய பேசு பொருளாக இப்பொழுதைய தேர்தலில் கூட இதை நம்ம இருந்தோம். செக்யூலருங்கிற வார்த்தை மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்ததை நம்ம பார்த்தோம். முதல்லே வரல, லேட்டாக தானே கொடுத்தீங்க, அது ஏன் இருக்கணுங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள், ஈவன் ஃபார் சோஷியலிஸ்ட். இன்டெகிரிட்டிக்கு பெருசாக யாரும் சண்டை போடலன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷன் வீல் சி, ஐ டோன்ட் நோ. பட் தீஸ் வர் த 3 நியூ வேர்ட்ஸ் ஆடட், ஒரே ஒரு தடவை மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வாட் இஸ் த ஸ்டேட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தற்பொழுதைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த ஆர்டர் மாறாது, இதே ஆர்டர் தான். இதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் தற்பொழுதைய நிலை. salient features. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னா என்ன? ஒற்றை குடியுரிமை அப்படின்னா என்ன? உங்கள் பார்வையில் அந்த வார்த்தையை கேட்கும்பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? ஒற்றை குடியுரிமை நீங்கள் யாரும் சொல்ல விரும்புறீங்களா? எனிஒன் கேன் சே. இந்தியா எக்ஸலண்ட். இந்தியாவுக்கு ஒற்றை குடியுரிமை நீங்கள் தான் சொல்ல வந்தீங்களா? எஸ், அவங்க என்ன சொல்ல வராங்க சார்? நோ இஷ்யூஸ், ஐ காட் வாட் நீங்கள் சொல்ல வந்த எசன்ஸை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிறது இவங்களும் சொன்னாங்க, இவங்களும் அழகாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒற்றை குடியுரிமை அப்படின்னா ஒரு நாட்டுக்கு ஒரு குடியுரிமை தான். ஃபெடரேஷனாக இருந்தோம், ஒரு கூட்டாட்சியாக இருந்தோம்னா ஒற்றை குடியுரிமை இருக்காது. இப்போ யூஎஸில் இருக்கவங்க தேல் ஹாவ் டியூவல் சிட்டிசன்ஷிப். ஓகே, அந்த மாநிலத்துக்கு ஒரு குடியுரிமை இருக்கும், அந்த நாட்டுக்கு ஒரு குடியுரிமை இருக்கும். இதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பில் அந்த மாதிரி இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி இந்தியா அப்படின்னா ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் டாக்குமெண்ட் தான் நம்மக்கிட்ட இருக்கும். இப்போ இஃப் வி ஹாவ் டு அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப் நமக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் தான். அதில் நம்மளோட ஸ்டேட் கான்செப்ட், நீங்கள் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கலாம், நாளைக்கே கர்நாடகாவில் இருக்கலாம், நாளன்னைக்கு நீங்கள் அசாமில் இருக்கலாம், காஷ்மீரில் வேலைக்கு போகலாம், படிக்க போகலாம். ஆல் தீஸ் ஆர் பாசிபிள். ஓகே, ஸோ சிட்டிசன்ஷிப்புங்கிறது மாறும் நிலை கொண்ட ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதில் யாருக்கா டவுட் இருக்கா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பில்? ஓகே, when you need a break you tell me.
உங்களுக்கு பிரேக் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். லஞ்ச் டைம் டெஃபினெட்லி பிரேக் உண்டு, பட் பிஃபோர் தட் யூ நீட் அ பிரேக், ஒரு 5 minutes ஜஸ்ட் டு வாக் ஃப்ரெஷன் அப்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆர் ஷால் வி கோ டு 11:30? ஒரு half an hour. ஓகே சார், பிரேக் வேணுங்களா? சரி, நீங்கள் போயிட்டு வரீங்களா? ஒரு 5 minutes. ஷால் வி டேக் அ பிரேக்? ஐ மீன் ஒரு half an hour ஹோல்ட் பண்ண முடியுமா? அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுனால. We'll go for a common break at 11:30. So, போய்டுவா. இந்த ஸ்லைட் தான் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம ஸ்கிப் பண்ணால் குவிக்லி வில் கோ ஹியர். அகெயின் திஸ் வில் ஓவர்லேப் வித் ஹிஸ்ட்ரி. உங்களுக்கு இந்த இடத்துல கேட்குதா? கேட்கல? ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகும் ஹிஸ்ட்ரியோட இந்த சிலபஸ். இந்த ஆக்ஷனுடைய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சிலபஸில் இதை படிக்கிறோம். ஸோ ஒரு சட்டத்திலையுமே முக்கியமான கட்டங்களை தாண்டி வந்திருக்கோம் நிர்வாக ரீதியில். ஸோ 1773 ஆக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே யாராவது ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் சொல்ல முடியுமா? ஏன் அந்த சட்டத்தை நம்ம இவ்வளோ தூரம் படிக்கிறோம் இப்போவும் அப்படின்ட்டுன்னு சிலபஸில்? எஸ், கவர்னர், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், எக்ஸலண்ட். அடுத்த சட்டத்தில் பிட்ஸ் இந்தியா. உங்களுக்கு இப்போ என்ன ஞாபகம் வருதோ சொன்னால் போதும். எக்ஸலண்ட். ஓகே. சார்ட்டர் ஆக்ட், $1 lakh ஃபார் எஜுகேஷன். எக்ஸலண்ட். எஸ், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. எக்ஸலண்ட். 1853 centralization. Okay. ICS. Excellent. Okay. 1858. Okay. Specific சொல்ல முடியுமா? Governor General of Bengal became Consul of India. Anything else? 58ல crown rule வந்தது, company rule இருந்து. அப்புறம் Viceroy. Yes. இப்போ இன்றைக்கி நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா செயலகங்கள், அதனுடைய ஒரு அடிப்படை இங்கேருந்து வந்ததுன்னு சொல்லலாமா? யா, 1861. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்க்குறீங்க. 1857 வந்தது தான் இந்த 3 பல்கலைக்கழகங்கள். ஸோ ஒரு சென்ட்ரல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இன்றைக்கி உருவாக்கலாம், மாநில அரசாங்கங்கள் உருவாக்கலாம். இந்த 3 யூனிவர்சிட்டி மட்டும் இந்தியாவில் ஒரு பெரிய விதிவிலக்கு. கால்கட்டா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவில். அப்போ தான் அஃப்கோர்ஸ் அதை விட ஓல்டு எங்கள் காலேஜ் பிரசிடென்சி காலேஜ். ஓகே. ஸோ 1892 எனி ப்ரொவிஷன்ஸ்? டக்குன்னு ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள், நோ இஷ்யூஸ். எஸ், கேட்கல. பட்ஜெட்டில் எக்ஸலண்ட். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது டிபேட்டபிள் டாபிக் வந்து லிஸ்ட்டு தான், அதிகார பகிர்வு. ஓகே. எஸ், கேட்கல. டிவேல்யூவேஷன் ஆஃப், யோசிச்சு சொல்லுங்கள், நோ இஷ்யூஸ். ஓகே. 3 லிஸ்ட்டாக அதிகார பகிர்வு பிரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நம்ம இங்கே தான் போய் நிற்கணும். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் சிலபஸில் ஏன் இதை படிக்கிறீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் இதனுடைய தாக்கம் இருக்குது. வி கேன் see that. ஸோ ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இதனுடைய எந்த வருஷம் வந்து நிற்கிறத பாருங்கள். ஓகே. ஹவு மச் பிஃபோர் தே தாட் அபவுட் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்படி இருக்கணுங்கிறது அவங்க ஒரு வரைமுறைப்படுத்துகிறாங்க அவங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. I am not going to pass a comment on whether the administrative system was ideal, best administration நம்ம கொடுத்தாங்க, அதுக்கெலாம் நம்ம போவே இல்லை. எதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நிலையான தன்மை கொண்டதான், ஒரு பிரயோஜனமான ஒரு தன்மை கொண்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபெடரல் யூனிட்டரி ஃபீச்சர்ஸோட கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குவதற்கு நிர்வாக ரீதியில் டெஸ்டட் மெத்தட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒன்றுலேருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கவே இல்லையே. இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கா, பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே. இந்த சட்டங்கள்ல இருந்து பட் எல்லா விஷயங்களும் இல்லை வேண்டாதான் நம்ம விட்டுட்டோம். அந்த அளவுக்கான ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷனை உருவாக்கியிருக்கோம். 1909 கவுன்சில்ஸ் ஆக்ட், கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்.
எஸ், எலக்டோரேட்னா என்ன? அப்போ அதில் தானே இருந்தது 1909. எலக்டோரேட்னா என்ன? யாரு வாக்கு செலுத்தணும்? இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியிலையும் சரி இதுலேயும் படிக்கும்பொழுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸில் இந்த கேள்விகள் கேட்கப்படும் போது எலக்டோரேட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. வில் டிஸ்கஸ் தட் டியூரிங் த பிரேக் ஆல்சோ. 1919 டயார்கி, எக்ஸலண்ட். பைகேமரல், ஓகே, நிறைய இருக்கே. தேர்தல், இந்தியன்ஸ்க்கு இந்தியாவில் ரிசர்வேஷன் கொடுத்தது அப்போ தானா? சொல்லலாமா? அப்படி சொல்லலாமா? கரெக்டா? am I correct or am I wrong? I'll leave it to you. Any other feature உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ ரீகால் பண்ண முடியுதா? அவங்க என்ன சொல்கிறாங்க சார்? இதில் தற்பொழுதைய அரசியலமைப்பு சட்டங்களில் நம்ம கான்ஸ்டியூஷனில் இந்த சட்டங்கள்லேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸை நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுறோம். சும்மா ஒரு குயிக் ரீகால் பண்ணுறோம், அதுதான். ஸோ உங்களுக்கு எதாவது ஞாபகம் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். 1919 சட்டத்திலிருந்து தற்பொழுதைய அரசியலமைப்பு சட்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கடுத்து 1935. இதை நம்ம வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆனது 1935 தான். அவர் என்ன சொல்கிறாரு சார்? எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஓகே, 1935. என்னாச்சு? கண்டிப்பாக பிரேக் போயிடலாம். ஆனால் 20 மினிட்ஸ் தான். ஏன் சொல்லுங்கள், அதுக்கு சொல்லாமல் இருக்காதீங்க. மினி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறோம் 1935. எக்ஸலண்ட். தென் எஸ், ஆர்பிஐ, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்புறம் பர்மா செப்பரேட் பண்ணாங்க. எஸ், ஓகே. கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸலண்ட். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், டயார்கி ஒழிக்கப்பட்டது இந்த சட்டத்தில். எக்ஸலண்ட். ஓகே, நைஸ். குவிக்லி 1947 ஃபைனலி. நான் அதை டிஸ்கஸ் பண்ணல. இந்த ஸ்லைட் பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஆரம்பிக்கும் போது மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க ரெடி பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சட்டமும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, வரலாற்றுலையும் படிச்சிருப்பீங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் இங்கே தான் ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக 1773 தான் கான்ஸ்டியூஷனு ஒரு விஷயம் எடுத்துருக்கோன்னு படிப்போம். இந்த ஸ்லைடு ஏன் கொஞ்சம் முக்கியமாக கேட்குறோம் அப்படின்னா, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின்ஸு நம்ம சொல்லக்கூடிய நேரடி கேள்விகள் ஒரு ஃபேக்சுவலாக இருக்கும். ஓகே, ஃபேக்ட்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இந்த இடம் வந்து ஒரு கோல்டு மைன் மாதிரி. நிறைய ஃபீச்சர்ஸ் ஒரு சட்டத்திலையும் நம்ம நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்தாலும் இதை கம்பெனி ரூல் அப்படின்னு இந்த 4 சட்டத்தை சொல்கிறோம். அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்லாம் இங்கே வரவே வராது. அந்த பெயர் பிரயோகம் இங்கே இருக்கவே இருக்காது. ஒழுங்குமுறை சட்டம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒழுங்குமுறைன்ற பேர் வந்ததுக்கு தமிழில் காரண பெயர்னு சொல்கிறோம். நீங்கள் இலக்கியத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஒழுங்குமுறைப்படுத்தணும் ஒரு நிர்வாக குறிப்பிட்ட அந்த இடத்த. இந்தியான்னு இன்றைக்கி நம்ம பேர் சொல்கிறோம். அன்னைக்கு இட் வாஸ் அ பிரிட்டிஷ் காலனி, நாட் ஓன்லி கம்ப்ரைசிங் ஆஃப் இந்தியா வாட் தட் இஸ் டுடே. இப்போ பர்மா வந்து பிரிக்கப்பட்டதுன்னாங்க இல்லையா இந்தியாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து. பட் பர்மா வாஸ் தேர் டியூரிங் 1773. அந்த பென்டையர் நிலப்பரப்பு நீங்கள் பார்க்குறது. ஸோ அந்த ஒழுங்குமுறைப்படுத்தி ஒரு ஃபீச்சர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு தலைமை பொறுப்பில் யார் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கவுன்சில் இருக்கணுமா, அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, பட்ஜெட்டுன்னு ஒன்று தேவையா, இவங்களுக்கு என்ன மாதிரியான வருமானம் வந்தது, வரி செலுத்தக்கூடிய அதிகாரங்கள் இருந்ததா, கிங்கை கூட சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். மொனார்கி மன்னராட்சி முறையில் கூட மக்களை சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க செய்தது மன்னராட்சி முறையும் கிடையாது, காலனி ஆதிக்கம். ஒரு காலனியாக வச்சு நிர்வாகத்தை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்க வந்து நேரடியாக பிரிட்டிஷ் ராணி அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழே கட்டுப்பாட்டின் கீழே ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அனுப்பிச்சிட்டு அவங்க நிர்வாகத்தை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த சட்டத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டம் அந்த காலகட்டம். தட் இஸ் வை கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல். இது குரோனாலஜி, வரிசை. ஆனால் இந்த வரிசையில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பாலிட்டி ரிவிஷனில் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தற்பொழுதைய 1950 அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கம் பெற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு சட்டத்திலிருந்தும் என்ன அம்சங்களை நம்ம எடுத்திருக்கோமா, அப்படி எடுத்திருந்தா என்ன, அதை இப்போ ரீகால் பண்ணோம். அவ்வளோதான். இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, தனிப்பட்ட முறையில் படிச்சிருப்பீங்க.
பட் ஒரு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்பொழுது கூட நீங்கள் எழுதணுன்னா இதனுடைய அடிப்படை புரிதல் இருந்தால் தான் சில விஷயங்களை நீங்கள் எழுத முடியும். கூல். So here we are, enforcement of the constitution. Okay, so ஒரு செயலாக்கம் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணோம்னு நினைக்கிறேன். 1947 ஆக்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரிப்பீல் பண்ணுறாங்க, ரத்து செய்கிறாங்க, அதோட முடியுது. we discussed this. முக்கியமான அம்சங்கள் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது இந்த ஸ்லைட், பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வந்து ரொம்ப ஆஃப்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்லைடாக இருக்கணும் இந்த 2 ஸ்லைடுமே. பட் வென் இட் கம்ஸ் டு ரைட்டிங் ஆன் தட் டே இது ஞாபகம் இருக்கணும். இதில் ஒரு 5 to 8 பாயிண்ட்ஸ் ஆகுது ஞாபகம் இருந்து எழுதக்கூடிய தன்மையில் நமக்கு இருக்கணும். அப்ளிகேஷன் ஆஃப் வாட் யூ லேர்ன்ட். ஸோ சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அகெயின் வெரி ஃபேவரட் டாபிக் ஆஃப் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க, மற்ற நாடுகள் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாட்டிலேருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேக்சுவலாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இஃப் பாசிபிள் யூல் ஹாவ் டு ட்ரை டு ரிமெம்பர் இட். ஸோ ஒரு மைண்ட் மேப் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் இதெல்லாம் பிகினிங்லேயே வந்திருக்கும், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் மைண்ட் மேப்ஸ் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் மச், இது ஒரு பேசிக். ஸோ பிபிடியும் இங்கே தான் இருக்குது, இது டிஸ்கஸ் பண்ணணுமா இல்லை யூ வாண்ட் டு மூவ் ஆனா? வெரி ப்ரீஃப்லி. ஓகே, இது நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 1935 ஆக்ட் தான் நம்ம ஒரு மெயின் சோர்ஸாக எடுத்துக்கிறோம். இப்போ மிச்ச சட்டங்கள் நம்ம பார்த்தாலுமே இந்திய அரசாங்க சட்டம் 1935 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஃபெடரல் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். கனடாவிலேருந்து தான் இப்போ இருக்கக்கூடிய கட்டமைப்பை நம்ம எடுத்திருக்கோம். கனடா இஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் கண்ட்ரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவிலே நீங்கள் அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ எலெக்ஷன்ஸ் வில் டிட்டர்மைன் ஹவு ஸ்ட்ராங் த கவர்மெண்ட் இஸ் ஆர் ஹவு வீக் த கவர்மெண்ட் இஸ். அது வந்து ஒரு ரிசல்ட் பேஸ்ட் அப்ரோச். கான்ஸ்டிடியூஷன் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி விஷுவலைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சென்டரை தான் விஷுவலைஸ் பண்ணாங்க. மத்தியில் ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை சார்ந்த நிர்வாகம், இதுதான் விஷுவலைஸ் பண்ணது ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில். இது எங்கேருந்து இன்ஸ்பயராக எடுத்தோம் அப்படின்னா கனடாலேருந்து. அண்ட் ரெசிடியூவல் பவர். ரெசிடியூவல் பவர்னா என்ன, லிஸ்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், இப்போ 3 பிரிவுகள், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இதில் தான் அதிகார பகிர்வு இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிறோம், எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா சட்டமேற்றும் அதிகாரம் யாரிடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கா? எஸ். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு போன ஒரு சப்ஜெக்டில் வந்து எஜுகேஷனும் ஒன்று, டியூரிங் எமர்ஜென்சி டைம். ஓகே, ஒரு நார்மல் காலகட்டத்தில் அந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணப்படலை, ஒரு நெருக்கடி காலகட்டத்தில் அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ ஒரு சாதாரண சூழலில் ஒரு நிர்வாக காரணங்களுக்காக பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஏன்னா திஸ் மே அக்கர் ஈவன் ஃப்யூச்சரில் நடக்கலாம். 10 years டவுன் த லைன் யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறது, ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது ஒரு அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, சம்திங் தட் வி ஹேவ் டு திங்க் அபவுட். ஓகே, கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட் போகலாம், ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து எதெல்லாம் திருப்பி கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வரலாங்கிற அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இப்போ நமக்கு இல்லை. ஒரு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இதை பார்க்குறோம். பட் இந்த அதிகார பகிர்வு தான் சட்டமியற்றும் அதிகாரத்துக்கான அடிப்படை. லெகிஸ்லேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா லெகிஸ்லேச்சரினுடைய அடிப்படை கடமையே சட்டமியற்றது தான். ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டீங்க, தேர்தல் நடத்துகிறோம், அனைத்து கட்டங்கள்லேயும் தேர்தல், பிரதிநிதிகள் வராங்க, பஞ்சாயத்துலேருந்து ஒரு கவுன்சிலர், வார்டு கவுன்சிலர்லேருந்து நம்ம தேர்தல் நடத்தி தான் தேர்ந்தெடுக்கிறோம். நடத்தி அவங்க பதவியில் 5 ஆண்டுகள்னு குறிப்பிட்டு அமர வைக்கிறோம். அவங்களுடைய முக்கியமான தலையாய கடமையே சட்டம் இயற்றுவது தான். வேறு எப்படியுமே சட்டம் இயற்ற முடியாது. அஃப்கோர்ஸ் ஆர்டினன்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆர்டினன்ஸ் இயற்றினாலும் திருப்பி அது எங்கே வரணும்? இட் ஹேஸ் டு கம் டு த பார்லிமெண்ட், இட் ஹேஸ் டு கம் டு தி அசம்பிளி. வந்து தான் ஆகணும். அது வராமல் அது சட்டமாக கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஒரு டெக்னிக்கல் லூப் ஹோல் தான்.
அது ஒரு விஷுவலைசேஷன் தான். இதையும் கான்ஸ்டியூஷனில் எழுதும்போது விஷுவலைஸ் பண்ணி தான் அவசர சட்டத்தையும் வச்சாங்க. ஓகே, ஒருவேளை அந்த மாதிரி சூழல் வந்தது அப்படின்னா சட்டமையற்றும் நிலை நின்று போயிடக்கூடாது. தேர் ஷுட் நாட் பி ஸ்டாக்னேஷன் இன் லெகிஸ்லேச்சர். ஓகே, லெகிஸ்லேட்டிவ் ஒர்க்கு வந்து ஸ்டாக்னேட் ஆகிடக்கூடாது, முடக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அகெயின் இட் ஹேஸ் டு பி ராட்டிஃபைட், பார்லிமெண்ட்டுக்கு வந்து தான் ஆகணும். ஸோ அந்த பவர். பட் இதில் குறிப்பிடப்படாத அதிகாரங்கள் ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுடைய அதிகார எல்லைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு ஏதோ நம்ம ட்ராப் ஆகிருக்கலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்துக்கோங்க. மாடர்ன் டே 1950 எழுதின கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. மாற்றத்துக்கு உட்பட்டது தான் நம்மளுடைய உலக நியதி. சேஞ்சஸ் தான் ஒன்லி கான்ஸ்டன்ட். அப்போ வரக்கூடிய விஷயங்கள் 3 லிஸ்ட்லையுமே இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ வேர் டஸ் த பவர் கோ? யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா சென்ட்ரல். யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் அதை ஸ்பெசிஃபிக்காகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல, பட் இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, தென் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனும் கனடாவில் தான் எடுத்திருக்கோம். இப்போ ரஷ்யா, இதுக்கு முன்னாடி யூஎஸ்எஸ்ஆர், அங்கேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அஃப்கோர்ஸ் வர்மா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸில் தான் நம்ம எடுத்திருக்கோம். பட் இன்ஸ்பயர் ஆனது அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம். ஜஸ்டிஸ், த மோஸ்ட் ஹாட் டாபிக் டுடே இஸ் திஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ். இதை சார்ந்து தான் ஒரு நாடு இருக்கணுங்கிறது ஒரு பார்வை, இது அடிப்படையாங்கிறது ஒரு பார்வை. இதில் நிறைய பேசு பொருளாக இன்றைக்கி மாறி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. எங்கே இருக்குது? எக்ஸலண்ட். யார் சொன்னா? சூப்பர். ப்ரியாம்பிளில் இந்த 3 வார்த்தைகள் ஜஸ்டிஸ் 3 டைப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பட் வெதர் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள், செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்தலாம், பட் அவசியமா? ஐஷா, இதனுடைய கடைசி கேஸில் சொல்ல முடியுமா பொசிஷன்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் இதுவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்குது. அதுக்கு ஒரு சீரியஸ் ஆஃப் கேஸ் லாஸே இருக்குது. உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை இல்லை, பயங்கரமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் டிபிஎஸ்பியும் இவங்களும் அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எதா இருக்கா? வாட் இஸ் த லேட்டஸ்ட் பொசிஷன் வித் ரிகார்ட் டு கேஸ் லாஸ்? என்ன சொல்லியிருக்காங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ப்ரியாம்பிள் பொறுத்த வரைக்கும்? இட் இஸ் அ இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, எந்த கேஸ்லாம் சொல்ல முடியுமா? ஓகே, ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி ஆஸ்கிங், நோ இஷ்யூஸ். ஃபைன், இதான் லேட்டஸ்ட் பொசிஷன் இல்லையா? என்ஃபோர்ஸபிலிட்டி பற்றி என்ன நிலைமை, தற்பொழுதைய நிலை என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு படி? ஓகே, வில் டிஸ்கஸ் தட் இன் த பிரேக். ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் திஸ். ஃபைன். எமர்ஜென்சி, அவசர நிலை ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்ல இருந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 3 வார்த்தைகள் எங்கே இருக்குது கான்ஸ்டியூஷனில்? ப்ரியாம்பிள். ஓகே, அங்கே இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட், இதை நம்ம அங்கேருந்து எடுத்திருக்கோம். ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட், கூட்டு அமர்வுன்னு சொல்லக்கூடிய 2 அவைகளும் ஒன்றாக அமர்வதை நம்ம அங்கேருந்து எடுத்திருக்கோம். ஜப்பான்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். அயர்லாண்டுன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி ராஜ்யசபாவில் உறுப்பினர், நியமன உறுப்பினர்கள், இதை வந்து அங்கே இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்கோம். அஃப்கோர்ஸ் பிரிட்டனில் கான்ஸ்டியூஷன் இருக்கா? நம்ம ஆண்ட நாடு இருக்குன்னு சொல்கிறவங்க யார் யார்? யுனைடெட் கிங்டம்க்கு கான்ஸ்டியூஷன் இருக்குது. யார் யார்? எனிஒன்? ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்க. மாட்டினியா? 2 இருக்கு. ஷுவரா? எக்ஸலண்ட். அதுக்குள்ள கேள்வியே கேட்க விட மாட்டேன் நீ. Fine. Unwritten constitution. Can you tell me what are the set of books that are considered as part of the constitution? 4 டாக்குமெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ யுனைடெட் கிங்டம் நம்மளை ரூல் பண்ணினாலுமே அவங்களுக்கு ஒரு ரிட்டன் புக்கு கிடையாது. தே ரெஃபர் அ செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், 4 செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அதில் மேக்னா கார்ட்டாவும் ஒன்று. பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பைகேமரலிசம், நம்மளுடைய ஒட்டுமொத்த பாராளுமன்ற நடைமுறை பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்கோம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா எப்போ சுதந்திரம் வாங்குச்சு? சவுத் ஆஃப்ரிக்கா எனி க்ளூ? நமக்கு முன்னாடியே அப்புறமா? ஓகே, ஸோ அங்கேருந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர், ஆர்டிகல் 368, எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு அப்பர் ஹவுஸ், மேலவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா, அங்கே உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் நடைமுறை நம்ம அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். யூஎஸ்ஏ ஜுடிஷியல் ரிவ்யூ, இன்னைக்கு interesting topic which is asked very frequently in UPSC and TNPSC.
ஜுடிஷியரியினுடைய சுதந்திரத்தன்மை, இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர், ஒரு பதவி நீக்க நடைமுறை. இம்பீச்மெண்ட் யாரெல்லாம் பண்ணலாம்? எஸ், பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஓகே, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் கவர்னரா? பதவி நீக்கம் வேற, இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் பண்ணலாங்கிறது வேற. பிரசிடென்ட், கவர்னர், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வருங்கிறது பிரேக்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிமூவல் ஆஃப் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், இதுதான் இந்த பாயிண்ட். டன். We come to the first part, citizenship. இத்தனை சிறு குறுநில மன்னராட்சி அமைப்புகளாக இருந்ததை இன்டகிரேட் பண்ணி, தட்ஸ் வை நீங்கள் நாளைக்கு நிறைய பேர் இங்கே யூபிஎஸ்சி கூட எழுதணும்னு ஆசைப்படுவீங்க. டிஎஸ்பி ஆகணும்னு ஸ்பெசிஃபிக்காக இங்கே யாரும் எய்ம் இருக்கா? எனக்கு டிஎஸ்பி தான் ஆகணும்ட்டுன்னு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த ஹாலில். யோர் குட் நேம்? முகேஷ். வெரி நைஸ். வை? கேள்வி கேட்டால் அது ஏன் தான் கேட்போம். சும்மா சொல்லுங்க. குட், எக்ஸலண்ட். நீங்கள் ஆகலன்னா யார் ஆவா? இப்போ இல்லைனா எப்போ? ஸோ தட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அவ்வளோதான். யாராவது வந்து தானே ஆகணும். அண்ட் ஐ கான் பிகம் அ டிஎஸ்பி. ஆப்வியஸ்லி ஒன்லி யூ கைஸ் கேன் பிகம் எனி திங் இன் திஸ் எக்ஸாம். ஐ மெட் அ கேர்ள் ரீசென்ட்லி. அவங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 டிஎஸ்பி ஆகிட்டாங்க. ஹர் நேம் இஸ் காயத்ரி. ஒரு மாக் இன்டர்வியூவில் தான் அவங்கள மீட் பண்ணேன் ஆஸ் அ சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட். செம்ம போல்டு. ஷி இஸ் வெரி கிளியர். ப்ரிஃபரன்ஸ் டிஎஸ்பி தான். நம்ம 1 டிஃபரன்ஸ் ஃபார்மில் போட்டிருந்தாங்க. இன்டர்வியூவில் எடுத்திருந்தோம். டிஎஸ்பி ஆகிட்டாங்க. ஷீ ஷேர்ட் வித் மீ ஆன் ஹர். நம்பர்ஸ் எனக்கு தெரியாது. சில பேரை நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ஸோ இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஹேட் கிவன் மை இன்புட்ஸ். வெரி நைஸ் ஆஃப் ஹர் டு ஷேர் தட் நீங்கள் கொடுத்த இன்புட்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது குரூப் 1 இன்டர்வியூலன்னு சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் ஆஃபீஸர் ஆகிட்டாங்க இன்றைக்கி. ஸோ நாளைக்கு நானே அவங்க கீழே போய் நிற்கிற நிலமை தான் வரும். ஸோ நாளைக்கு உங்களில் கூட எத்தனை பேர், நீங்கள் வீடியோவில் பார்க்குற எத்தனை பேர் வந்து எங்களுக்கு மேலதிகாரியாக நீங்கள் வருவீங்கன்றது எனக்கு தெரியாது. தட்ஸ் த வே இட் ஷுட் பி. தட் வில் ஒன்லி கிவ் அஸ் ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரி நேஷ்னல் போலீஸ் அகாடமியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ். நீங்கள் பார்க்குற இந்த ஸ்லைடு தான். இட்ஸ் நாட் ஈஸி. ஊர் கூடி தேர் இழுக்கணும்பாங்க, வீடு கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பாரும்பாங்க. ஒரு தேசத்தையே வந்து ஒருங்கிணைக்கிறதுங்கிறது இந்த டைம் ஆஃப் நோ கம்யூனிகேஷன், நோ இன்டர்நெட், இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் நம்ம கிளிக் பண்ணி கேப் வர கான்செப்ட்லாம் இப்போ கிடையாது. கார்ஸ் were நாட் வெரி ஃபேமஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அந்த டைமில் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இப்படி இணைச்சது வந்து பெரிய விஷயம். இதெல்லாம் நியாயமாக வந்து என்ன அவார்டு வேணால் கொடுக்கலாம் அவருக்கு. ஸோ ஃபைனலி இந்த 3 தான். ஜூனாகர் இங்கே இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான் இந்த மேப். ஜூனாகர் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நைட் தூக்கத்தில் எழுப்பினா கூட அது சொல்லிடுவீங்க. ஆனால் ஜூனாகர் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. ஹியர் அஃப்கோர்ஸ் காஷ்மீர், ஹைதராபாத் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஹியர். ஓகே. லிங்குவிஸ்டிக் ரெகக்னைசேஷன், ஐ மீன் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில். இந்தியாவினுடைய மேப் வந்து இப்போ எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்க நான் கொஷின் கேட்க விரும்பலை. பட் இட்ஸ் பவுண்ட் டு இன்க்ரீஸ். ஓகே. இட் வில் நாட் ரெடியூஸ், இட் இஸ் பவுண்ட் டு இன்க்ரீஸ். யூ காட் மீ? மாநிலங்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யூனியன் டெரிட்டரிஸ் மேபி குறையலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். இட்ஸ் மை பர்சனல் ப்ரெடிக்ஷன், இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் வாட் ஐ ஸ்டடி. திஸ் இஸ் மை டே ஜாப். ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகலாம். என்ன டவுட்? எதாவது டவுட் இருக்கா? ஓகே, எக்ஸலண்ட். எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் பிரதேசங்கள் 8. எக்ஸலண்ட், சூப்பர். ஸோ ஹியர் வி ஆர். ஸோ இந்த ஸ்ட்ரகிள் வந்து நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, மாநில கட்டமைப்பு. இன்றைக்கி நீங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து 1 to 5, 1 to 4 நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இட் இஸ் ஸோ ஈஸி டு கிரியேட் அ ஸ்டேட். சிம்பிளஸ்ட் ப்ரொசீஜர் வந்து அதுதான். லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரை பயங்கரமாக பேசி இன்ட்ரொடக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அந்த லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்லேயே பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜரில் ரொம்ப சிம்பிள். வந்து ஒரு மாநில ஏரியாவை உருவாக்குறது, குறைக்கிறது, பெயர் மாற்றம் செய்வது, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். சிம்பிள் ரெசல்யூஷன் நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் பண்ணிடலாம். அந்த மாநிலத்தை கேட்கணுன்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே கேட்டாலும் இஸ் இட் பைண்டிங் ஆன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? கண்டிப்பாக பிரசிடென்ட் அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து எடுத்துக்கணுமா? எக்ஸாக்ட்லி. பார்லிமெண்ட் ஹேஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி.
ஸோ ஒரு நார்மல் தீர்மானம் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து இந்த மாநிலம் இரண்டாக பிரிக்கப்படலாம். இந்தியாவில் உண்மையிலேயே வந்து நிர்வாக காரணங்களுக்காக மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டிய மாநிலங்கள் நிறையவே இருக்குது. கர்நாடகாவில் there is a big demand for Bellary to be separated as a state. மகாராஷ்டிராவில் நாக்பூர் அந்த சைட் வந்து செப்பரேட் ஸ்டேட்டாகவே பிரிக்கணும்னா பெரிய ஸ்டேட் ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ எலெக்ஷன் நடந்ததுலேயே நீங்கள் தொகுதிகள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதில் பேரிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. வாக்காளர்களில் பேரிட்டி இருக்கும். ஆவரேஜாக ஒரு தொகுதிக்கு எத்தனை வாக்காளர்கள் இருப்பாங்க? பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சி இப்போ பார்த்தோம்ல, எஸ் 10 அரௌண்ட் தட் இருக்குங்களா? ஆவரேஜாக நீங்கள் சொல்லலாம். ஒரு சிலது கூட குறைச்சி இருக்கலாம், பட் அந்த பேரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூவன்சிஸில் இல்லைல்ல. ஸோ இன் உத்தரப்பிரதேஷ் யூ ஹேவ் 80 சம்திங், தமிழ்நாட்டில் நம்ம 39 சொல்கிறோம், கேரளாவில் இட்ஸ் லெஸ்ஸர் தேன் தட். இந்த நிலப்பரப்பு அந்த டீலிமிட்டேஷனை பொறுத்து மாறும். ஸோ தெர் இஸ் அ கிளியர் கட் கேஸ் ஆஃப் கிரியேட்டிங் மோர் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேஸ்டு டிமாண்ட். ஏன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் போர்ஷன் நீங்கள் வந்து கவர் பண்ணியிருக்கும் பொழுது இந்தியா ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ABCD இப்படி தான் இருந்தது. 1947 14 மாநிலமாக இல்லையே, அப்படியே இருந்துச்சு. 7 யூனியன் டெரிட்டரி, 14 மாநிலம், இப்படியே August 15, 1947 இருந்தது. இந்தியாவினுடைய கிளாசிஃபிகேஷன் கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, கிளாஸ் D ஸ்டேட்ஸாக பிரிச்சிருந்தாங்க. இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் 56க்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிற அந்த 14 ஸ்டேட்ஸுங்கிறது இட் கேம். நிறைய பேர் இதை படிக்க மாட்டாங்க. டைரக்டாக they'll jump to 1956. டோன்ட் டூ தட். இது கேள்விகள் வருது அப்படிங்கிறத சொல்லலை. இது அடிப்படை புரிதல் இல்லை அப்படின்னா you won't be able to understand that. 5 more minutes, we'll go for break. This is something very interesting. 1936 நடந்துச்சு, much before independence. Dar Commission, the first commission which was constituted because of that struggle. ஓகே, சுதந்திர போராட்டம் முடிஞ்சிருச்சு, கான்ஸ்டியூஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சது இந்த ஒரு மொழி வாரியிலான ஒரு கோரிக்கைகள். ஓகே, ஸோ கலாச்சார ரீதியெல்லாம் மொழி வாரியெல்லாம் மாநிலங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் நிறைய எழுந்தது அந்த சமயத்தில். முக்கியமான ஸ்ட்ரகிள் மெட்ராஸ் ஸ்டேட்டாக இருந்ததை வந்து தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. ஐம் ஷுர் யூ ஹேவ் ஸ்டடிட் இன் ஹிஸ்ட்ரி ஆல்சோ. ஃபஸ்ட்டு கமிட்டி இதுதான். அவங்க வந்து இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மொழி வாரியெல்லாம் மட்டும்தான் பண்ணணுங்கிற ஒரு காரணம்னா அது வேண்டான்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. தென் த பிக் 3 உள்ளே வந்துட்டாங்க. இன்னொருத்தர்கிட்ட கொடுத்த வேலையை நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு JVP கமிட்டி, ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், பட்டாபி சீதாராமையா அவர்கள். அதனால தான் JVPங்கிற அந்த கமிட்டியினுடைய பெயர். தே ஆல்சோ அப்போஸ்ட். மொழி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே மாநிலங்கள் பிரிக்கணுமாங்கிறத அவங்களுமே அப்போஸ் பண்ணிடுறாங்க. they rejected it. then திருப்பி போராட்டங்கள் தொடர தொடர ஃபசல் அலி கமிஷன், அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 they accepted. so language one of the criteria among 3 other criteria. நிர்வாக காரணங்களுக்காக, geographical reasons, any one more reason யாராவது சொல்ல முடியுமா? 4 காரணங்கள் சொன்னாங்க. இந்த 4 காரணங்களில் அடிப்படையாக வச்சு நீங்கள் மாநிலங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. Okay, something just you can quickly revise, no issues. Then we come to citizenship, article 5 to 11. Citizenshipல முக்கியமா நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா how to get citizenship. Okay? So Indian Citizenship Actக்கும் கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பிரேக் முடிச்சுட்டு we'll discuss. We'll take a quick break, maybe 10 minutes, then we'll freshen up and then we'll start discussion.
சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லைட் வந்து ஐ ஜஸ்ட் லெஃப்ட் த ஸ்லைட் ஸோ தட் நீங்கள் பிரேக் போகும்பொழுதும் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லைட் நான் ஆன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஈஸி டு ரிமெம்பர், நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆக்சுவலி இது டஃப். சிட்டிசன்ஷிப் புரிஞ்சுக்கிறதுமே கொஞ்சம் டஃப் தான். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, டேட்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ. எஸ்பெஷலி ஆர்டிகல்ஸ் 5 to 11 பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆனவங்க தோஸ் ஹூ வாண்ட் டு கம் பேக்னு சொல்லி சில டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்ஸ் வந்து மைண்ட் மேப் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் மை சின்சியர் அட்வைஸ். உங்களோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் கைப்பட நீங்கள் ஒரு தடவை எழுதி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ரீகால் பண்ண முடியும். அதை டயக்ராமேட்டிக்காகவும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ வித் ரிகார்ட் டு ஈச் ஆர்டிக்கல், ஸோ 5, 6, 7, 8 overseas citizen of India migrated to Pakistan and returning to India. இந்த டேட்ஸை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் ப்ரீஃபாக பார்த்தீங்கன்னா தான் ஈஸி டு ரிமெம்பர். ஸோ கான்செப்ஷுவலாக ஏன் அந்த டேட்டை டிசைட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக யோசிக்காதீங்க. ஓகே, இப்போ பங்களாதேஷ்லேருந்து வராங்க அப்படின்னா தெர் இஸ் அ டேட். ஓகே, ஸோ மைக்ரேஷன் வந்து போகும்பொழுது சர்டன் டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ன் ஹியர் எல்லாமே ஒரு சிட்டிசன்ஷிப்பை குவாலிஃபை பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபைங் அப்படின்னா ஒரு குடியுரிமை அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக லேஸில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இஸ் இட் ஈஸி டு கெட் அ யூஎஸ் சிட்டிசன்ஷிப்? சில நாட்டில் சிட்டிசன்ஷிப்பே வாங்க முடியாது. மிடில் ஈஸ்ட்டில் வந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியுமா? கோல்டன் வீசாஸ் கொடுக்குறாங்க இப்போது. ஸோ யூ கேன் ஃப்ரீலி கம் அண்ட் கோ, யூ ஹேவ் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். யூகேல, யூரோப்பில் வீசா வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஷெங்கன் வீசா வாங்குறது. ஐ ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோயிங் ஃபார் அ கான்ஃபரன்ஸ் 2007. இட் வாஸ் அ ஃபுல்லி பேட் அகாடமிக் கான்ஃபரன்ஸ் தான். எக்ஸாக்டாக 5 நாளைக்கு வீசா கொடுத்தாங்க. ஃப்ளைட் ஏறி இறங்கி வர்றது அதெல்லாம் சேர்த்தே 5 நாள் தான் எனக்கு வீசாவே. இஃப் அட் ஆல் ஐ ஸ்டேட் தேர் ஃபார் த 6th day I would have been deported, right? So you know how tough it is. So ஒரு குடியுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நாட்டுக்கே தனித்துவமான ஒரு விஷயம். அது அவ்வளோ ஈஸியாகவோ அவ்வளோ ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் நீங்கள் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டு ப்ரொவிஷன்ஸ்க்கு எல்லாம் வாங்க. எடுத்த உடனே இந்த டேட்டுன்னு மனப்பாடம் பண்ணி நம்ம அப்ளை பண்ண. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ ஹவு டு அப்ளை திஸ் கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இன்னொன்று, ஏன் ஒரு தனி சட்டம் இருக்குது? இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் பத்தாதா? இதனுடைய லாஜிக் என்ன? யாரை சொல்லுங்கள் பார்ப்போம் குவிக்லி. What is the purpose of Citizenship Act 1955? இதனுடைய பர்பஸ் என்ன சொல்லுங்க? ஓகே 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 ஃபைன். அப்புறம் வேற இந்திய குடியுரிமை சட்டம் 1955. ஸோ நம்ம வந்து குடியரசு ஆனதுக்கப்புறம் தான் அந்த சட்டம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு திங் இயர் பார்த்துக்கலாம், ரொம்ப யோசிக்க வேண்டாம். 55 தான் கொண்டு வந்திருக்காங்க, சட்டம் இயற்றியிருக்காங்க. ஸோ முதல் தேர்தல் முடிஞ்சு நம்மளுடைய பாராளுமன்றம் எஸ் ஓகே. ஸோ அந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்போ கொண்டு வந்தாங்க? இப்போ ஆர்டிகல் 5 to 11 பத்தலையா? சில ப்ரொவிஷன்ஸை அது கவர் பண்ணலையா? ஆர்டிகல் 5 to 11 என்ன ஆர்டிகல்ஸ்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 6 என்ன சொல்லுது? கொஞ்சம் சத்தமாக. பார்ட்டிஷன் பண்ணாங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தான். நீங்கள் அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ஓரளவுக்கு நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் முடிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 6 வந்து பாகிஸ்தான்லேருந்து ஒரு வேலை தே ஹேட் அன் ஆப்ஷன் இல்லையா? இப்போ நம்ம சதர்ன் இந்தியாவிலேருந்து இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நமக்கு அந்த ஆப்ஷனுக்கான ஒரு தேவையே வரலன்னு நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். பார்டரிங் ஸ்டேட்ஸாக இருந்திருந்தால் இன்றைக்கி நம்ம டக்குன்னு அதை கிராஸ் பண்ணியிருப்போமோ என்னமோ. பட் ஈவன் தென் இட்ஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். இப்போ நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து நான் இந்தியா திரும்ப வரணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடியுரிமையின் தன்மை என்ன, அதுக்கான கட் ஆஃப் டேட் என்ன, இதுதான் அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினச்சி வர முடியுமா? 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் கழிச்சு இன்றைக்கி நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு போக முடியுமா? தட் இஸ் வை குடியுரிமை வந்து அவ்வளோ ஒரு எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. யூ ஷுட் வேல்யூ த சிட்டிசன்ஷிப். இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு நாட்டினுடைய குடியுரிமை வாங்குறதுக்கு. வெளிநாடுகள்னு சொல்லக்கூடிய வளர்ந்த நாடுகளில் போய் இருக்கணும், குடியுரிமை பெறணும், பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் வாங்கணும். சிங்கப்பூரில் பிஆர் வாங்குறது எவ்வளோ கஷ்டம். எப்படியோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது இருப்பாங்கல்ல, போய் ஈவன் ஒரு ஒர்க்கிங் வீசா வாங்குறது எவ்வளோ கஷ்டம்.
யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மைக்ரேஷன் கனடாக்கு வந்து இன்னைக்கு ரொம்ப பாப்புலர். நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. மைக்ரேஷன்னா என்ன? இந்த சிட்டிசன்ஷிப் டிஸ்கஸ் பண்றதுனால நான் கேட்குறேன், மைக்ரேஷன்னா என்ன? இடம்பெயர்தல், குடிபெயர்தல். குடிபெயர்தல் கரெக்டா, இடம்பெயர்தல் கரெக்டா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆர்டிகல் 7 என்ன? இப்போ எதுக்கு நான் 2 பேர் இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆர்டிகல் 7 என்ன சொல்லுங்க. எஸ், சூப்பர், எக்ஸலண்ட். ஓகே, யார் சொன்னீங்க? உங்க பெயர்? சந்தோஷ். சூப்பர், வெரி நைஸ். யூ மேக்கிங் மீ வெரி ஹாப்பி டுடே. இந்தியாவில இருந்து ஒருவேளை பாகிஸ்தான் போகிறது, இந்த சூழலை வந்து யோசிச்சிருக்காங்க அரசியலமைப்பு சட்டம் எழுதும் பொழுது. ஸோ இங்கே இருந்தவங்களும் சில பேர் எனக்கு பாகிஸ்தானில் போகலாம். அப்போ நீங்கள் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா திரு வாஜ்பாய் அவர்கள், அவருடைய சொந்த ஊர் எது? நேட்டிவ் பிளேஸ் எங்கே? திரு எல்கே அத்வானி அவர்கள், எஸ், லாகூர். பட் டுடே லாகூர் இஸ் இன் பாகிஸ்தான் ஆஃப்டர் பார்ட்டிஷன். பட் அவர் பிறக்கக்கூடிய காலத்தில் அது இந்தியாவினுடைய அந்த ஒரே நிலப்பரப்பில் இருந்திருக்கும் இல்லையா, ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியில். இதனால தான் அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஆர்டிகல் 8 என்ன? எஸ் எஸ் எஸ், பூர்வீகமாக இந்தியாவை கொண்டவர்கள், இந்தியன் ஒரிஜின்னா என்ன? பூர்வீகமாக கொண்டவர்கள். ஒருவேளை நீங்கள் வந்து வெளியில் இருக்கும் பொழுது உங்களுடைய குடியுரிமை தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 8. 9, வேற நாடு குடியுரிமை நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்தியாவினுடைய குடியுரிமை இழந்துருவோம். ஏன்னா இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. ஸோ சில நாடுகளில் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து இன்னொரு நாட்டு குடியுரிமையும் வச்சுருக்கலாம், அந்த நாட்டினுடைய குடியுரிமையும் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ப்ரொவிஷன் சில நாடுகளில் இன்றைக்கி இருக்குது. மேபி இந்தியாவும் அந்த நோக்கி தான் போகிறாங்க. நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அது ரிலேட்டடாக சில ஹி ஹேட் ஆக்சுவலி கம் அவுட் இன் த ப்ரெஸ் வித் ஸ்டேட்மெண்ட். ஸோ மேபி 5 இயர்ஸ் கழித்து நமக்கும் அந்த மாதிரியான ப்ரொவிஷன் வரலாம். இந்த நாடுகளில் நீங்கள் பேரலாக இந்த குடியுரிமையை வச்சிருக்கலாம், அந்த நாட்டுடைய குடியுரிமை வச்சிருக்கலாங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். வராது நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமையை ஒருவேளை நீங்கள் பெற்றுட்டீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் டு லூஸ் இந்தியாஸ் சிட்டிசன்ஷிப். அந்த ப்ரொவிஷன் நம்ம கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஏதோ ஒரு நாட்டினுடைய குடிமகனாகவும் நீங்கள் இருக்கலாம். ஸோ 10, பாராளுமன்றம் சட்டங்கள் உருவாக்குவதற்கான வழிமுறைகள். ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. 11 வந்து யார் வந்து சட்டங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிற 10 and 11 வந்து பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறது குறிப்பிட்றது தான். அப்போ ஏன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்தது? குவிக்லி யாரும் சொல்கிறீங்களா? இதில் தான் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் அது வந்தது? சிட்டிசன்ஷிப் ஆக்டில் பார்த்தீங்கன்னா 5 டைமென்ஷன் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன டைமென்ஷன்? ஹவு டு கெட் சிட்டிசன்ஷிப், உங்ககிட்டேருந்து குடியுரிமை எப்படி வந்து நீங்கள் இழப்பீங்க, எப்படி டெப்ரிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருக்கும். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு குடியுரிமை வழங்கணும்னா என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ கூட குடியுரிமை வந்து பார்ட்டிஷனோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்டை நல்லா படிச்சிருப்பீங்க, ப்ரொவிஷன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு டிஸ்கஷனும் இங்கே தேவையில்லை. ஆனால் ஏன் வந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா the facts that you know will be strengthened. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் ஏன் பண்ணோன்னா, இங்கேருந்து போனோம், அங்கேருந்து வந்தோம், இதோட முடிச்சுக்கிட்டாங்க. வேறு எந்த ஆஸ்பெக்ட்டுமே இங்கே டிஸ்கஸ் பண்ணலை. அண்ட் 9ல் இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமையை வாங்கினீங்கன்னா என்கிறதான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் வாட் இஃப் இங்கே இப்போ புதுசாக அத்னான் சாமிங்கிற ஒரு சிங்கர் வந்து இந்தியா ஒரு குடியுரிமை வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? இஸ் அ பாகிஸ்தானி சிங்கர், வெரி ஃபேமஸ் சிங்கர். அவர் வந்து இந்தியாவினுடைய சிட்டிசனாக ஆனார். எந்த ப்ரொவிஷனில் ஆனார்? எக்ஸலண்ட், நேச்சுரலைசேஷன். ஸோ அந்த ப்ரொவிஷன் எந்த சட்டத்தில் இருக்குது? 5, 6, 7, 8, 9, 10, 11 இல்லை. 5 to 11 அதை பற்றி அவங்க குறிப்பிடலை. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்ற பிரிவு ஏற்படும் பொழுது, பின்னால் பங்களாதேஷ் வந்த பொழுது, அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா, ஒருவேளை இங்கேருந்து மைக்ரேட் ஆனீங்கன்னா உங்களுடைய நிலை என்ன குடியுரிமை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் 5 to 11. பட் டுடே அதுக்கப்புறம்
அந்த ஜெனரேஷன் அந்த டேட்ஸ் கட் ஆஃப் டேட் எல்லாம் முடிஞ்ச நிலை வரும்பொழுது குடியுரிமை பற்றி சொல்லக்கூடிய தன்மை வேறு எந்த ப்ரொவிஷன்லேயுமே இல்லை. அதுக்காக தான் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வாஸ் ஃப்ரேம்டு. நேச்சுரலைசேஷன், டெப்ரிவேஷன், நீங்கள் குடியுரிமை வேணான்னு கூட நீங்கள் சொல்ல முடியும். யூ கேன் ரினவுன்ஸ், விட்டு கொடுக்கலாம், எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியும். இதுக்கான ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணது தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955. இந்த ப்ரொவிஷன்ஸ், இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் கிளியராக இருந்ததுன்னா சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். வாஸ் இட் கிளியர்? வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல்? எஸ்? ஏன் டவுட் இருக்குங்களா இதில்? வில் மூவ் ஆன் குவிக்லி. எஸ், கூல். அண்ட் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, ஃபியூச்சரிஸ்டிக்லி ரைட் டு ஓட் அப்படிங்கிறது இப்போ இருக்கா? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ்க்கு இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை, இப்போதைக்கு இல்லை. பட் டெஃபினெட்லி நெக்ஸ்ட் எலெக்ஷன் வி கேன் எக்ஸ்பெக்ட் தட் சேஞ்ச். ஓகே. அண்ட் எந்தெந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து குடிமக்களுக்கு பிரத்யேகமாக இருக்குது, இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு ஃபேக்சுவல் விஷயம்தான். இது நீங்கள் யூ ஹேவ் டு ட்ரை டு ரீகால் தட். ஸோ எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே சிட்டிசன்ஸ்க்கு அவைலபிளாக, ஏலியன்ஸ்க்கு மற்றவங்களுக்குமே அவைலபிளாக அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் கொஸ்டின். ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூல் ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு, குடிமக்கள் அல்லாத நபர்களுக்கு, இப்போ இந்தியாவில் வந்து குடிமக்கள் மட்டும்தான் இருக்காங்களா அட் த கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா கிடையாது. இன்ஃபேக்ட் ஹார்வர்ட் ஸ்டடி என்ன சொல்லுது, நம்மளை வந்து மனித ரூபத்தில் ஏலியன்ஸே நம்மளோட இருக்காங்க அப்படின்னு ஹார்வர்ட் ஸ்டடியே தே கம் அவுட் வித் ஸ்டடி. ஸோ ஹவு டு யூ குவாலிஃபை தட்? வி ஆர் ஸ்டில் டாக்கிங் அபவுட் திஸ். ஓகே. அண்ட் டிப்ளமேட்ஸ் போஸ்டட், இதுதான் சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் டேட்ஸை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸிலி யூல் அண்டர்ஸ்டாண்ட் டூ திங்ஸ்: வை வி ஹாவ் அன் ஆக்ட் அண்ட் வை வி ஹாவ் தீஸ் ப்ரொவிஷன்ஸ். அதோட டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த கொஸ்டின் கம்ஸ். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் சிட்டிசன்ஷிப் வந்து வருஷம் கேட்குறாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து தே டென்ட் டு கெட் கன்ஃபியூஸ்ட். எக்ஸாம் ஹால் சுச்சுவேஷனில் மற்ற கொஸ்டின் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ திடீர்னு பாலிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அசர்ஷன் டைப்பில் இந்த கொஸ்டின் வந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதும் பதட்டம் வர்றதும் ஒரு நார்மலான விஷயம். ஏன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப். சட்டம் ஏன் இருக்குது, ப்ரொவிஷன் ஏன் இருக்குது, ப்ரொவிஷன் இருக்கும்பொழுது ஏன் இந்த சட்டம் வந்ததுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேக்ட்ஸை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ஓரளவுக்கு யூ வில் பி ஏபிள் டு அட்டாக் த கொஸ்டின், நாட் கெட் அஃப்ரேட் ஆஃப் த கொஸ்டின். This is something we are going to discuss. NRI, person of Indian origin, overseas citizen of India. இந்த ஸ்லைட் தமிழ்லேயே போடுறேன். இந்த டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எடுத்த ஒரு ஷார்ட் தான். இதில் யாருக்கா கிளாரிட்டி இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்தியாவில் வந்து இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லாமே இருக்கா? இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா இந்த ஸ்லைடில்? எனிவன்? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? எக்ஸலண்ட். ஏன், எப்போ எடுத்தாங்க சொல்ல முடியுமா? நோ இஷ்யூஸ். இது வந்து எந்த வருஷம் டெக்ஸ்ட் புக்? ஆக்சுவலாக கொஞ்சம் ஓல்ட் டெக்ஸ்ட் புக் தான். இது வெரி ரீசன்ட் டிசிஷன் தான். இப்போ தற்பொழுது நிலையில் என்ஆர்ஐஸ் கண்டிப்பாக இருக்காங்க. ஓகே. ஸோ என்ஆர்ஐஸ் வந்து என்னென்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிற அந்த டேர்மை தான் என்ஆர்ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் இருக்கும். ஸோ தே ஆர் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், மீனிங் தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. பாஸ்போர்ட் வந்து யார் வச்சுருப்பாங்க? சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா, இல்லை யார் வேணால் அப்ளை பண்ணலாமா? ரொம்ப பேசிக் கொஸ்டினாக இருக்கலாம். சிட்டிசன்ஷிப்பில் கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். எக்ஸலண்ட். ஒன்லி சிட்டிசன்ஸ் கேன் ஹேவ் பாஸ்போர்ட். கடவுச்சீட்டை வந்து எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பட் நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னாவே அந்த லாஸ்ட் வேர்டை பாருங்கள், நான் ரெசிடென்ட். தற்பொழுதைய நிலையில் அவங்க வந்து ஃபுல் டைம் ரெசிடெண்ட்டாக இந்தியாவில், இப்போ நம்மளாம் இந்தியாவில் தான் இருப்போம். என்னைக்காவது வெளில போனால் அபூர்வமாக உண்டு, அவ்வளோதான். ஸோ ப்ரைமரிலி வி ஆர் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இங்கே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இவங்க வந்து தே மே பி ஒர்க்கிங், தே மே பி டூயிங் பிஸ்னஸ், ஏதோ ஒரு காரணம் படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் என்ஆர்ஐஸ். பர்சன் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர். ஓகே. ஸோ பேசிக்லி இந்த கான்செப்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓசிஐ கார்டு ஹோல்டருங்கிற கான்செப்டை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. மூணுமே இருந்த காலகட்டம் போய் இப்போ 2 நிலைகள் தான் இருக்குது. ஸோ ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட
வெளிநாட்டு குடிமகன்கள். இதில் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. பாகிஸ்தான், பங்களாதேஷ் நீங்களாக. ஓகே, தே ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின். நீங்கள் இந்தியா அப்படின்னா 1947 இந்தியாவுக்கு தான் வந்தாகணும். August 15, 1947 அதுதான் இந்தியா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸம்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். August 15, 1947க்கு முன்னாடி இந்தியானா இட் இன்க்ளூட்ஸ் பாகிஸ்தான், இட் இன்க்ளூட்ஸ் பங்களாதேஷ். பங்களாதேஷ் ஆஃப்கோர்ஸ் 1971 தான். அது வரைக்கும் அது ஈஸ்ட் பாகிஸ்தான் கணக்கில் தான் வரும். ஸோ அது நீங்களாக அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். இந்தியா மீன்ஸ் August 15, 1947. அந்த இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த கார்டு வச்சுருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு? இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் ஏரியா. நான் இது வரைக்கும் எந்த டாப்பிக்குமே எக்ஸ்பெக்டட்னு சொல்லலை. சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொவிஷனும் நீங்கள் ஸ்கிப்பே பண்ண முடியாத ஒரு போர்ஷன். இது அடிப்படையில் நம்மளே சிட்டிசன் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆஸ் எ சிட்டிசன் இட் செல்ஃப் ஃபர்ஸ்ட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். டிஎன்பிஎஸ்சிக்காக மட்டும் இல்லை. ஸோ அடிப்படையில் நம்மளுடைய இப்போ நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்பொழுது எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துச்சு, பயங்கர டிஸ்கஷன்ஸ். அப்போ நானும் என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், நான் போய் க்யூவில் நிற்கணுமா, நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரின்லாம் சொல்கிறாங்க, அப்போ நான் போய் லிஸ்ட் எடுக்கணுமானா நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. லைக் 4-5 ஜெனரேஷன்ஸ் இங்கே தான் இருந்திருப்போம். வி ஹேவ் லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு? எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் இருக்குது? ஆதார், பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர்ஸ் ஐடி, வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ். எஸ், பர்த் சர்டிஃபிகேட், எக்ஸலண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், லாட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ், மோர் தென் 15 இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் தாராளமாக உங்களுடைய குடியுரிமையின் தன்மையை நிரூபிக்க முடியும். நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி குவாலிஃபை பண்ண முடியும். இதுதான் என்னுடைய நிலை, என்னுடைய மூதாதையரனுடைய நிலை. என்னுடைய 3rd 4th ஜெனரேஷன் வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் சொல்ல முடியும். ஏதோ ஒரு ப்ரெசன்ஸ் இருந்திருக்கும், டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா கூட. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஒரு பாப்புலேஷன் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று உருவாக்கினா கூட இந்த பேசிஸ் வச்சு நீங்கள் பண்ண முடியும். ஓகே, ஸோ சதர்ன் இந்தியா ஐ திங்க் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா வி நெவர் ஃபேஸ்ட் பார்ட்டிஷன் அட் ஆல். இந்த ஏரியாவில் மேபி பார்ட்டிஷன் ஆகிருந்தால் நமக்கு அந்த ஒரு சாய்ஸ் இருந்திருக்கும், நம்ம யோசிச்சுருந்துருப்போம். ஸோ சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், டேட்ஸில் சாய்ஸ் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட் ஆஃப் டேட்ஸ் ஃப்ரம் ஆர்டிகல் 6 9 வரைக்கும். அந்த கட் ஆஃப் டேட்ஸ் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி வச்சுக்கோங்க. ஐம் அகெயின் டெல்லிங் யூ, டோன்ட் ஸ்கிப் இட். நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லையும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டு இன்கரெக்ட் அந்த ஆப்ஷன் சாய்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு சாய்ஸ் வருது, இந்த மாதிரி வருது சிட்டிசன்ஷிப்பில் கண்டிப்பாக வரும். ஈவன் டைரக்ட் கொஸ்டின்ஸ் டேட்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம், கட் ஆஃப் டேட்ஸ் பேஸ் பண்ணி. அந்த நேரத்தில் கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அகெயின் இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், வெரி ஈஸி டு அப்ளை, do not skip it. Now we come to this, we're going to move a little bit more faster. இதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கரண்ட்லி இன் தி கான்ஸ்டிடியூஷன். அஃப்கோர்ஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி மட்டும் ஒரு சட்ட ரீதியிலான உரிமையாக மாறி இருக்கு, அரசியலமைப்பு உரிமையாக இல்லை. இது கூட டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க, வெதர் இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆர் வெதர் இட் இஸ் அ லீகல் ரைட். ஸோ தற்பொழுதைய நிலைமையில் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு கிடையாது, இது வந்து ஒரு லீகல் ரைட்டாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அ குவிக் மைண்ட் மேப் to revise about fundamental rights. So these are the rights that we have. இதில் வந்து நிறைய ஒர்க்கு இன்டர்பிரிட்டேஷன் நடந்திருக்கிற ஒரு வழக்காடு தன்மை மூலம் கூட அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் வரலாம். ஸோ who is the guardian of the constitution? Supreme Court. Who has the power to interpret the constitution? Supreme Court. Interpret. எடுத்துரைக்கும் தன்மை யாருக்கு இருக்கு? பாதுகாவலன் சுப்ரீம் கோர்ட். அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு பிரிவினை இதுக்கு இந்த அர்த்தம் கூட இருக்குன்னு சொல்லக்கூடிய எடுத்துரைக்கும் தன்மை அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உச்சநீதிமன்றம் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்றதுக்கான தன்மை எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல முடியாது. லெஜிஸ்லேச்சர் சொல்ல முடியுமா? they can amend. can they கான்ஸ்டிடியூஷனை எடுத்துரைப்பது, இன்டர்பிரேட் பண்றது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? இப்போ ஒரு பிரதிநிதி வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியுமா? அமெண்ட்மெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும்பொழுது ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படி கூட நீங்கள் கொண்டு வரலாம், அதுக்கான உரிமை இருக்குது. பட் இன்டர்பிரேட் பண்ணுறது யார் பண்ண முடியும்? ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் திஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கலில் ரீசண்டாக நிறைய புது ஃப்ரீடம்ஸ் எந்த ஆர்டிக்கலில் ஆட் ஆகிருக்கு? த்ரூ இன்டர்பிரிட்டேஷன், த்ரூ ஜட்ஜ்மெண்ட்ஸ். 21
19 யார் சொன்னோம்? என்னென்ன சேஞ்ச் வந்திருக்கு 19ல்? இந்த வருஷம் ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கா? 24, 23, 24ல் ஏதாவது சேஞ்ச் வந்திருக்கா? we are going for exam on July 13th. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம். பாலிட்டியில் ரொம்ப முக்கியம். ஸ்டாட்டிக் போர்ஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டாட்டிக் போர்ஷனை இப்போ ஜம்ப் பண்ணிட்டோம். நவ் when it comes to fundamental rights, இந்த லாஸ்ட் 12 to 14 monthஸில் இந்த ஏரியாவில் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? 19 என்ன வந்தது? எஸ், this is something that you can expect in the question paper. அப்படியே சிலபஸில் இருக்கிறத கேட்பாங்கன்றது நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரம் 10:30 till 11:30 we discussed that. அதில் வந்து சேஞ்சஸ் வர்றதுக்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்கள் இனிமேல் டிஸ்கஸ் பண்ண போகிற எல்லா இடத்துலையுமே கரண்ட் அஃபேர்ஸை டைனாமிக் போர்ஷனை இப்போ நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ யூ ஹாவ் டு அப்ளை வாட் யூ ரெட், வாட் ஹேப்பன்ட் இன் இந்தியா இந்த லாஸ்ட் 1 year. ஒரு சப்ஜெக்ட்லையுமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். கான்ஸ்டிடியூஷன்லையும் டெஃபினட்டாக அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ ரைட் டு ப்ரைவசி எந்த ஆர்டிக்கலில் வரும்? ரைட் டு ஏர் 21. நிறைய சேஞ்சஸ். இப்போ இதில் வந்து ரைட் டு ஃப்ரீடம்னு சொல்லிட்டாங்க. அதை இன்டர்பிரட் பண்ணினது உச்சநீதிமன்றம் பல்வேறு தீர்ப்பு மூலமாக. ஸோ ஆர்டிக்கல் 19லையும் இந்த வருஷம் சில நடைமுறைகள் வந்திருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாக. இது அப்டேட்டடாக இருந்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் கொஸ்டின்ஸ் கேன் கம். ஆர்டிக்கல் 19 என்ன, அதில் சப்கிளாஸ் என்ன, இப்படிலாம் நேரடியான கேள்விகள் எல்லா பாலிட்டி கொஷின்ஸ் ஃபுல்லாக இப்படி தான் வரும்னு நீங்கள் ஒரு ப்ரீ கன்சீவ்டு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. ஓகே, தட் இஸ் நாட் த வே கொஷின் பேப்பர் வில் பி செட் ஆர் ஷுட் பி செட். இந்த வருஷம் என்ன நடந்தது, இது ரிலேட்டடாக நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக சிலபஸ், இது சிலபஸும் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து பார்க்காதீங்க. பாலிட்டி ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி கொஷனில் கண்டிப்பாக வரும். ஸோ தட் இஸ் சம்திங் தட் யூ ஹேவ் டு எக்ஸ்பெக்ட். வேறு எந்த இடத்துல இந்த வருஷம் எனி மூமெண்ட் இருந்திருக்கு சொல்ல முடியுமா? குவிக்லி. இல்லை, நம்ம ஜூலை 13th ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ கண்டிப்பாக கொஷின் பேப்பர்லாம் ரெடியாக இருக்கும். இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை. ஸோ வாட் ஹேப்பன் இன் த லாஸ்ட் 12 to 16 months, அதுவும் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வரலாம். ப்ரிவிலேஜஸ், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ். ஸோ அதில் நம்ம பார்க்கலாம். அதை வில் கோ டு தட் குவிக்லி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் அட்டாச். அகெயின் வே ஆஃப் ஸ்டடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் கேஸ் லாஸ் ஞாபகம் வச்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ஸ்டடிங் வில் நாட் ஹெல்ப் யூ இன் எவ்ரி எக்ஸாம். எக்ஸாம் வே ஆஃப் கொஸ்டினிங் வந்து அப்படியே இருக்கா, மாறி இருக்கா? டிஎன்பிஎஸ்சியில் ஆஸ் ஆஸ்பிரன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். அப்படி தான் இருக்கா? அப்கிரேட் சாரி அப்படியே தான் இருந்துச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. டெஃபினெட்லி இஃப் தே ஹவ் அப்கிரேடட், திரும்பவும் நீங்கள் வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறது பேசிக். அதை தாண்டி யூ ஹாவ் டு அப்ளை வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் ஹேப்பன் திஸ் இயர். லாஸ்ட் 12 to 16 months நடந்த சேஞ்சஸ் என்ன இந்த ப்ரொவிஷன்ஸில். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், இது ரொம்ப பேசிக். ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 அதனுடைய அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது. ஸோ மூவிங் ஆன். டிபிஎஸ்பி 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. சோஷியலிஸ்டிக், காந்தியன். இது வந்து என்ஃபோர்ஸபிளாக, நாட் என்ஃபோர்ஸபிளாக, கரண்ட் என்ன பொசிஷன் கான்ஸ்டியூஷனில்? இந்த நெறிமுறைகளை வந்து செயல்படுத்தணுமா, செயல்படுத்த முடியுமா? ஹவு இஸ் த சுப்ரீம் கோர்ட் பொசிஷன் ஆன் திஸ்? செயல்படுத்த முடியாது. லாஸ்ட் கேஸில் என்ன பொசிஷன் வித் ரிகார்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, என்ன பொசிஷன் தற்பொழுதைய நிலையில்? என்னாச்சு? வை லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? எனி எக்ஸாம்பிள்? பேசிக் ஸ்ட்ரக்சரில் வருதா டிபிஎஸ்பி? இல்லை, கரண்ட் சுச்சுவேஷன் தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் லாஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், அதனுடைய ஒரு நிலை. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டிபிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ப்ரியாம்பிள், இது 4லுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ஃபோர்ஸபிலிட்டி என்னங்கிறது ஒரு ஆங்கிள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ். கண்டிப்பாக யூ வுட் நோ, ஜஸ்ட் ரிவைஸ் தட் ஆங்கிள் அகேன். ஸோ ஆர்டிக்கல் நம்பர்ஸ் டெஃபினெட்லி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அமெண்ட்மெண்ட்ஸ், ரைட் டு எஜுகேஷனில் தான் 3 இடத்துல நமக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் எனி அதர் டவுட் இன் திஸ்? என்னாச்சு? No, you have any doubt in this?
யூ சீம் பிரிட்டி லைக் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, அதனால தான் ஐம் பாசிங் நோ. டவுட் இருந்தால் இம்மீடியட்டாக கேளுங்க. தட்ஸ் வை ஐம் ஹியர். வி ஆர் ஆல்சோ லைவ். ஐ ஹவ் நோ இஷ்யூஸ் டிஸ்கஸிங் த டவுட்ஸ். டோன்ட் காபிள் அப் த டவுட்ஸ். ஷோ யூ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் எனிதிங்? ஓகே ஃபைன். Ireland கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் we have taken. ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். இதில் ஒரு 4-5 கேஸ் லா இருக்குது. தே ஹவ் கிவன் வெரி டிஃபரன்ஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். சுப்ரீம் கோர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் போன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லைக் ஹீ செட், சட்டங்கள் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இட் இஸ் ஓப்பன் எண்டட் தான். ஸோ பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எமர்ஜென்சி டைமில் இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. ஆக்சுவலி தட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன் 42nd அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கான அடிப்படை காரணமே இந்த ஒரு போராட்டம் தான். ஸோ சப்ரூ ரிப்போர்ட் பேசிக் ஃபேக்சுவல் பொசிஷன் இதுதான். இதிலிருந்து அரைஸ் ஆனது தான் டிபிஎஸ்பி. ஒரு அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இட்ஸ் லைக் கைட்லைன்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கணுங்கிறத சொல்ல முடியாது. பட் அப்படி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஏன் கான்ஸ்டியூஷனில் வச்சாங்கன்னு கூட நிறைய பேர் கேட்கலாம். இஸ் இட் ஆஃப் எனி ரெலவென்ஸ் அப்படின்ட்டுன்னு. பட் இருந்தாலும் ஒரு நாட்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக இது இருக்கணுங்கிறது ஒரு ஒருமித்த கருத்தாக இருந்துச்சு. அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். ஸோ தீஸ் ஆர் தி ஆர்டிகல்ஸ். திஸ் கைண்ட் ஆஃப் டிவிஷன் வந்து ஒரு மாடர்ன் டே டிவிஷன் தான். அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஆர்டர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் நம்பர் ஆர்டரில் க்ரோனாலஜிக்கலாக போயிட்டுருக்கோம். பட் இந்த மாதிரியும் பிரித்து அதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் வி ஹேவ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் நமக்கு வந்தது. ஸ்வரன் சிங் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டியின் மூலமாக, தட் கமிட்டி வாஸ் நாட் ஃப்ரேம்ட் ஃபார் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அந்த கமிட்டி வந்து ஒரு நிர்வாக சீர்திருத்தங்களில் நிறைய விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயந்தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஐடியலி யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்தியாவில் சம் வெர்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்தாங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்ட். Now we come to union executive, most important part. Union executive, union legislature, state executive, state legislature. இது வந்து parallel-ஆ படிக்க வேண்டிய syllabus. ஸோ யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் லெகிஸ்லேச்சர் ரெண்டாக தான் நம்ம பிரிக்கிறோம். எக்ஸிக்யூட்டிவ் வந்து நிர்வாக ரீதியில் இந்த பதவிகளினுடைய பொசிஷன்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ ஐவ் கிவன் யூ அ மைண்ட் மேப் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஜனாதிபதி அவர்களுடைய அதிகார எல்லை என்ன, அவருடைய தேர்தல் நடைமுறை, அவருடைய பதவி நீக்க நடைமுறை, அவருடைய பல்வேறு அதிகாரங்கள். இப்போ ரீசெண்டாக கூட டுடேஸ் நியூஸ், பிரசிடென்ட் ஹேஸ் ரிஜெக்டட் அ மர்சி பெட்டிஷன். இன்றைக்கி காலையில் நான் நியூஸ் பார்த்தேன். ஒரு லக்ஷரி தொய்பா கைதியினுடைய மர்சி பெட்டிஷனை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாடன் கிடையாது. ஸோ ஐ திங்க் இஸ் ஃபேஸிங் த டெத் பெனல்ட்டின்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன். இது இன்னைக்கு காலையில் நான் நியூஸில் பார்த்தேன். ஸோ அந்த அதிகாரங்கள் இதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். இதுதான் பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸ்பெசிஃபிக்லி யூ வாண்ட் எனி ஏரியா டு பி டிஸ்கஸ்ட்? Any area to be discussed here? Shall we move on? Yes? Assent to bills. Adil enna specific doubt sollunga? I don't think we'll have time to do that. But I'll tell you after 1 o'clock. Specific உங்களுக்கு மட்டும் அந்த டவுட் இருந்ததுன்னா I'm going to talk to a few students. I'll be here from 1 o'clock. நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேணால் I'll explain to you. பட் அசென்ட் டு பில்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஏரியாவில் கிளாரிட்டி இல்லைன்னு சொன்னீங்க, ப்ரீஃபாக I'll cover now. You want a comparison between the president and the governor with regard to bills? Okay, we'll do it before we end. Live-லே பண்ணிடலாம். Okay? Yes, 54? You've given the answer yourself. எதுக்காக அசென்ட் பண்ணுறாங்க ரெண்டுமே? 55ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். 54 வேண்டாம். What does Article 55 say? Just briefly, எக்ஸாக்டாக சொல்லணும்னு அவசியம், அந்த சாராம்சத்தை மட்டும் சொல்லுங்க. சரி, நீங்கள் வந்து 55 என்ன ப்ரொவிஷனை சொல்லுது? ஜஸ்ட் ஒன் வேர்ட். எதை பற்றி 55 பேசுது? எலெக்டோரல் காலேஜ். எலெக்டோரல் காலேஜ் ஃபார் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதில் வந்து எலெக்டோரல் காலேஜ் ரிலேட்டடாக எந்த டவுட்டுமே நமக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடாது.
unelected members are not part of the electoral college. இவ்வளவுதான். வெரி சிம்பிள். ரொம்ப ஒரு ஒன் லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு எலக்டோரல் காலேஜ்னா இதுதான். ஸோ சம்படி ஹூ இஸ் நாட் டைரக்ட்லி எலெக்டட், they will not be part of the electoral college, meaning upper house, and nominated members of, yes, get this clarified. First thing, electoral college la this is the main thing that you have to remember. idhula da varum. 54 la enna doubt? நான் தான் கேட்டேன் அவர்கிட்ட என்ன டவுட்டுன்ட்டுன்னு. See, understand the procedure. Don't get fixated on articles. Again, as aspirants, there is a tendency for us to start deep diving into analyzing articles. அது வந்து will not help you in any way in preparation. ஓகே, நம்ம வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலோ ஒரு புக்கோ ஒரு கருத்தாக்கமோ நம்ம எழுத போகிறது கிடையாது. ஈவன் இன் மெயின்ஸ் எக்ஸாம் அந்த அளவுக்கு நீங்கள் டீப் டைப் பண்ணி எழுதுறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. உங்களுக்கு பாலிட்டி ரிலேட்டடாக எத்தனை கொஷின்ஸ் வரப்போகுது மெயின்ஸில்? அட்லீஸ்ட் யூபிஎஸ்சியில் GS2ன்னு ஒரு பேப்பர் தனியாக இருக்குது. ஸோ வேர் யூல் ஹாவ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் அந்த அளவுக்கு கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இஃப் யூ கோயிங் டு ரியலி டீப் டைவ் so far, it will not help you go any further than this. யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறதே ஒரு சின்ன பகுதி தான். நான் I'll be focusing on legislature only more. ஸோ லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியங்கிறது. இன்றைய காலகட்டத்தில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்றதையும் நம்ம யோகிக்கணும். தட் இஸ் வேர் as aspirants I want you to focus a little bit more rather than these areas. But we'll discuss that. உங்களுக்கு இருக்க டவுட்டை இண்டிவிஜுவலாக நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அண்ட் பில்ஸ் வித் ரிகார்ட் டு கவர்னர் அண்ட் பிரசிடென்ட். Prime Minister பொறுத்த வரைக்கும் again in general not many articles, so you have to understand what are all the powers. அது மெயினாக நம்ம பார்க்கணும். அப்பாயின்மெண்ட்ஸ், என்னென்ன கமிட்டிஸ்லாம் அவங்க இருக்காங்க, வாட் ஆர் ஆல் தி அப்பாயின்மெண்ட்ஸ், இது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்த சேஞ்ச், அது நீங்கள் இந்த வருஷம் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம், அது நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. திஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் either mains or prelims. Please note, the appointment committee for election commissioners has changed, right? இந்த வருஷம் என்ன சேஞ்ச் வந்தது எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் டெஃபினெட்லி யூ ஷுட் ரிமெம்பர் தட் ஆல்சோ. புது 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்திருக்காங்க. கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ, பட் ராதர் நோ இட் ராதர் தேன் லைக் ஏன் நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோம், ரொம்ப பேசிக்காக இருக்கேங்கிறத ரிக்ரெட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ the 2 நியூ எலெக்ஷன் கமிஷனர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். Prime Minister பொறுத்த வரைக்கும் can be a member of any house, basic features. So I think இந்த ஏரியாவில் டவுட்ஸ் ரொம்ப இருக்காதுங்கிறது I'm quite confident with regard to Prime Minister. Is there any doubt specifica Prime Minister உடைய powers, functions, responsibilities-ல? Okay, so these are the articles with regard to Prime Minister which you need a quick revision. நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். 88 ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 88 ரொம்ப பார்க்க மாட்டோம், இதுலேருந்து எல்லாரும் பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் ரிகார்ட் டு த ஹவுஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ், டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், இதுதான் மெயின் அத்தாரிட்டிஸ், டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி, இதுதான் நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். தீர்மானங்கள் அப்படிங்கிறது வந்து பாராளுமன்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய முக்கியமான தீர்மானங்கள். உரிமை மீறல் தீர்மானம், கண்டன தீர்மானம் கொண்டு வரலாம். இப்போ தீர்மானங்கள் என்னங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் தீர்மானங்கள் இருக்குது? ஒன் வே ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர். இப்போ எனக்கு டவுட்னா இங்கே நீங்கள் கேட்குறீங்க, பார்லிமெண்ட்டில் இப்படி எழுந்து கேட்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. கேட்கவும் கூடாது, இப்படி கேட்கவும் முடியாது. ஒரு கேள்வி கேட்கணுன்னா கூட யூ ஹாவ் டு ரைட் அண்ட் சப்மிட் யுவர் கொஸ்டின் இன் அ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் நோட்டீஸ் தட் யூ ஹாவ் டு கிவ் டு தி செக்ரட்டேரியட். இப்போ நீங்கள் தமிழ்நாடு அசம்பிளி இப்போ கூட போகுது, 20th அன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. இப்போ அதில் பேசணும் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரோட்டோகால், பிஸ்னஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் தலைமைச் செயலகம் இருக்குது. லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டேரியட் இருக்குது. லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ஷனே ஒன்று இருக்குது. குரூப் 4 நிறைய பேர் போஸ்டிங் எடுக்கும்போது கூட எங்கிட்ட கேட்டாங்க, நான் செக்ரட்டேரியட் போஸ்டிங் எடுக்கட்டுமா, அங்கே ஸ்பெசிஃபிக்காக செக்ஷனில் எடுக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் இதுதான். ஒரு கொஸ்டின் ப்ரோட்டோகால் செக்ஷன் தனியாக இருக்கும், கொஸ்டின் செக்ஷன் தனியாக இருக்கும். தெர் இஸ் அ டெப்டி செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் ஃபார் தட் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய பணிகள். நம்ம வந்து உறுப்பினர்களை தாண்டி, அவையை தாண்டி நடக்கக்கூடிய நடைமுறைகளில் நீங்கள் வந்து பேக் எண்டும் பார்க்கணும், ஃப்ரண்ட் எண்டும் நீங்கள் பார்க்கணும். இதுதான் மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்.
சட்டமியற்றும் அதிகாரம் அவைக்குள் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நடைமுறைகள். ஒரு அவையில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுதான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி இன் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு தன்னுடைய எதிர்ப்பையோ உங்களுடைய அதிருப்தியையோ அல்லது ஒரு கண்டனத்தையோ தெரிவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தீர்மானம் மூலமாக தான், ஒற்றை குரலாக நீங்கள் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஒரு பாராளுமன்றம்ங்கிறது பிரதிநிதிகள் கொண்ட அமைப்பு. தனிப்பட்ட முறையில் ஒரு பிரதிநிதிக்கு அதிகாரம் இருந்தாலும் ஒரு கண்டனம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு தீர்மானம் மூலமாக தான் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்க முடியும். அதுக்காக தான் இந்த மோஷன்ஸ். ஸோ இந்த ஒரு மோஷனுக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி. பெரும்பான்மை அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினில் இது நிறைய கேட்குறாங்க. நான் அனலைஸ் பண்ண லாஸ்ட் 5 years டிஎன்பிஎஸ்சியினுடைய ப்ரிலிம்ஸ் பேப்பர்ஸில் வாட் ஐ அப்சர்வ்ட் இஸ் இந்த மெஜாரிட்டியில் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் தே ஆஸ்க் யூ. ஸோ அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அண்டர் 368, அவுட் சைட் 368 2 வகையாக நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். சிம்பிள் மெஜாரிட்டி 50% மெம்பர்ஸ் அவையில் இருக்கிறவங்க. ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னா என்ன? எனிஒன்? இந்த ஹால் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஓகே, சொல்லுங்க. அதுதான் இருக்கும் உறுப்பினர்களில் எண்ணிக்கை. ஓகேவா? இதுதான் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். இந்த வார்த்தை ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு ரிவிஷன் கிளாஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு நினைக்காதீங்க. Your confusion will come from these kind of statements only in prelims. Okay, don't think that revision class is something which I'm going to give you. புக்கில் இல்லாத ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக நான் இங்கே வரல. புக்கில் இருக்கிறதே எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ் எப்படி நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் ஐ எம் ஹியர் ஃபார் ரிவிஷன். ஓகே, ஸோ தீஸ் மெஜாரிட்டி ப்ளீஸ் மேக் அ மேப். ஒன்று நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் எழுதியிருக்கணும், இல்லையா மைண்ட் மேப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் இது ஃபேக்சுவல் கொஸ்டின், இது டைனாமிக் போர்ஷனில் வராது. இது ஃபேக்சுவல் போர்ஷன் தான், இது மாறவே மாறாது. ஸோ இந்த ஸ்டாட்டிக் ப்ரொவிஷன் ஒரு லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜரில் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டர் ஆர்டிகல் 368 ரெண்டாக பிரிக்கிறோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஜிஎஸ்டி பில், விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், இது ரெண்டில் எந்த கேட்டகரியில் வரும்? எந்த பெரும்பான்மையோடு இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டது? எக்ஸலண்ட். ராட்டிஃபை பண்ணணும் மாநிலங்கள். எத்தனை மாநிலங்கள்? half of the states. excellent, yes, you said it, I missed it. இந்த வகை சட்டம், ஜிஎஸ்டி போன்ற சட்டங்கள், விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், இது எல்லாமே இரு அவைகளும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வித் இண்டிவிஜுவல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சில ப்ரொவிஷன்ஸில் கூட்ட அமர்வுக்கு ப்ரொவிஷனே கிடையாது. ஜாயின்ட் சிட்டிங் பண்ணிலாம் நீங்கள் பைபாஸ் பண்ண முடியாது அந்த லா ப்ரொசீஜரை. வை? பிகாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஓகே, ஒரு லெகிஸ்லேட்டிவ் லூப் ஹோலை வச்சு நீங்கள் சட்டத்தை பாஸ் பண்ணிட முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸை சில சட்டங்களுக்கு வச்சுருக்காங்க. ஸோ பாதி மாநிலங்களும் அவங்களுடைய சட்டமன்றங்களில் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் அப்ரூவல் கொடுத்தா போதும். அந்த மாநில சட்டப்பேரவையில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கன்சென்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்ததுன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட், ஹாஃப் த ஸ்டேட்ஸில் ஒரு நார்மல் தீர்மானம், ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் 50%. இப்போ தான் சிம்பிள் மெஜாரிட்டி என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அந்த மெஜாரிட்டி மூலம் பாஸ் பண்ணாலே போதும். இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எத்தனை உறுப்பினர்கள்? 204. இப்போ அவ்வளோ பேருமே இருந்து அதில் பாதி பாஸ் பண்ணணும்னா கிடையாது. அன்றைக்கி தேதிக்கு ஒரு 20 பேர் ஆப்சென்ட் ஆகிருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். இருக்கக்கூடிய நபர்களில் ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணினா போதும். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டினா மோர் தென் 50% ஆஃப் த மெம்பர்ஷிப் ஆஃப் த ஹவுஸ் ஃபஸ்ட்டு இருக்கணும். வை ஸ்பெஷல் மெஜாரிட்டி? ஒரு சட்டம் அவ்வளோ சுலபமாக பாஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன். இஃப் லாஸ் were so easy to be made, just imagine how many number of laws will be made every day during parliament working sessions. It should not be easy. Making a law impacts so many lives. இப்போ நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் டிஸ்கஸ் பண்ணீங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. ஒரு இடத்துல எலக்டோரல் பாண்ட்ஸ் இந்த வருஷம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எலக்டோரல் பாண்ட்ஸ், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன நீங்கள் பார்த்துக்கணும். எலக்டோரல் பாண்ட்ஸ் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு இடத்துல இந்த இடத்துல சட்டம் இயற்றும் அதிகாரம் எங்களுக்கு கிடையாது, பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது. ஒன்லி லெகிஸ்லேச்சர் ஹேஸ் த பேசிக்காக சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்.
இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் வந்து சட்டத்தை உருவாக்குங்க. அதே மாதிரி தீர்ப்பு வந்த உடனேவே நாங்கள் வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணி ஒரு சில ப்ரொவிஷன்ஸை வந்து பார்லிமெண்ட்டில் ஜஸ்ட் ஆஃப்டர் த ஜட்ஜ்மெண்ட் தே டிட் தட். இது நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 3 நியூ ஆக்ட்ஸ். வின்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டில் கொண்டு வரப்பட்ட 3 சட்டங்கள், அதனுடைய சாராம்சங்கள், எலக்டோரல் பாண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அதனுடைய முக்கியமான சாராம்சங்கள், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னா என்ன அதனுடைய முக்கிய சாராம்சங்கள். இது வந்து கண்டிப்பாக பாலிட்டியில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வருஷம். ஸோ திஸ் இஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் present அண்ட் voting. 3/2 உறுப்பினர்கள், more than 50% ஆஃப் த ஹவுஸ். இதுதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த நம்பர்ஸை நீங்கள் வர வைக்கணும்னா விப் கொறடாங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவீங்க. விப் அப்படிங்கிறது சிலபஸில் படிச்சிருப்பீங்க. ஹவு டு யூ இஷ்யூ அ விப்? ஏன் ஒரு கொறடா தேவைப்படுறாங்க? இத்தனை பேரை வர வைக்கிறது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விப்பினுடைய உத்தரவை ஒரு உறுப்பினர் ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும்? டிஸ்குவாலிஃபிகேஷன். ஹி கேன் பி டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் மெம்பர்ஷிப் ஆஃப் தி ஹவுஸ். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை தகுதி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சபாநாயகரனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. கரெக்டா? கரெக்டா இல்லையா? எனிவன்? நீ யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃபைன். அதர் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி விச் ஆர் நாட் இன் இந்தியா, இது நமக்கு ரொம்ப போக வேண்டாம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன். ஓகே. ஹவு டஸ் அன் அமெண்ட்மெண்ட் பிகம் அன் ஆக்ட்? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 அவைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மெஜாரிட்டி இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ மோர் தென் 50% மெம்பர்ஸ், அவை உறுப்பினர்களில் மோர் தென் 50% மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு அவையில் இருக்கணும். அண்ட் ஓட்டிங் வரும்பொழுது பெரும்பான்மை 3/2 உறுப்பினர்கள் தே ஷுட் பி இன் த ஹவுஸ் அண்ட் தே ஷுட் ஓட். அப்ஸ்டெயின் பண்ணலாம். 3 பட்டன் இருக்கும். உங்கள் எல்லாருக்கு முன்னாடி ப்ரொவிஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மெம்பரனுடைய இருக்கைக்கு முன்னாடி 3 பட்டன் இருக்கும். தே கேன் ப்ரெஸ் ஐதர். ஓகே. ஆனால் நீங்கள் 3மே ப்ரெஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. யூ ஹாவ் டு ப்ரெஸ் அண்ட் கிவ் யுவர் சாய்ஸ். கவுண்டிங் ஆஃப் votes இன் கேஸ் ஆஃப் அ டை. அப்போ ஸ்பீக்கருக்கு வேலை வரும். தே கேன் காஸ்ட் அ vote டு பிரேக் த டை. தட் இஸ் சம்திங் ஐம் ஷோர் யூ நோ. தென் இட் மஸ்ட் பி பாஸ்ட். இதுக்கப்புறம் பிரசிடென்ட் சைன் பண்ணினா தான் அது சட்டமாக மாறும். ஈவன் ஆஃப்டர் ஆல் திஸ் ரிகரஸ் ப்ரொசீஜர். ஸோ லா மேக்கிங் is the duty of legislature. It is not an easy duty also. It is a very difficult duty. GST bill வரும்பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்னு ஒரு அமைச்சரவை இருக்குது. அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க பாராளுமன்றத்தில். அவருடைய ரோல் என்ன அப்படின்னா, எப்போ அவை நடக்கும், எப்போ என்னென்ன நடக்க போகுது, எத்தனை நாள் நடக்கும்னு சொல்கிறது மட்டும் இல்லை. தட் இஸ் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கர்ஸ் டியூட்டி அண்ட் செக்ரட்டேரியட்ஸ் டியூட்டி. ஸோ அவை அலுவல் சொல்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். கோஆர்டினேட்டிங் த மெம்பர்ஸ், தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரோல். Types of emergencies, quick ஒரு comparison பார்த்துடலாம். So when we talk about union executive, 352, 656, 360. 360 இது வரைக்கும் இந்தியாவில் யூஸ் பண்ணதில்லை. நிதிநிலை சார்ந்த நெருக்கடி நிலை இது வரைக்கும் வந்ததில்லை. 3 விஷயத்தில் தேசிய அளவில் ஒரு நெருக்கடி நிலையை நீங்கள் கொண்டு வரலாம். இது ரொம்ப பேசிக், பட் ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ இட். மெஜாரிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். பட் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சிக்கு மட்டும் சிம்பிள் மெஜாரிட்டி. அது ஒன்று தான் அந்த ஸ்லைட்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஸோ தேர் இஸ் நோ நீட் ஃபார் ஸ்பெஷல் மெஜாரிட்டி இஃப் யூ வாண்ட் டு இம்போஸ் அ ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. தென் பை ரெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா அண்ட் பை பிரசிடென்ட். இம்ப்ளிமெண்டேஷன் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 3 தடவை தான் எமர்ஜென்சி வந்திருக்கு. தோஸ் 3 times. இந்த டேட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் தேவ் ஆஸ்க்ட் திஸ் இந்த கொஷின் பேப்பர் ஆஸ் டைரக்ட்லி ஆஸ் தட்னு நினைக்கிறேன். கேட்டிருக்காங்களா? மேபி ரீசன்ட் டைம்ஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசிடென்ட்ஸ் ரூல் பொறுத்த வரைக்கும் மோர் தென் 100 times இட் ஹஸ் பீன் இன்வோக்ட் இன் இந்தியா. கொரோனா டைமில் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ. பட் we have withstood that. யூனியன் லெகிஸ்லேச்சர், திஸ் இஸ் வாட் we are going to focus quickly. சட்டமன்ற நடைமுறை மசோதாக்கள், திருத்தங்கள், நிதி வகைகள், இங்கே தான் பட்ஜெட் வரும். பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக ரொம்ப படிக்க மாட்டாங்க. ஐ மே பி ராங், பட் ஆஸ்பிரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போர்ஷன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தான் நிறைய கொஷின்ஸ் பாலிட்டியில் கேட்குறாங்க. தீஸ் ஆர் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ். ஆர்டினரி பில்னா என்ன? பில்லுலேயே 3 வகை இருக்குது. அந்த கிளாசிஃபிகேஷன் டேபிள் இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ 110, 117லேயே ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. மசோதா அப்படின்னா சட்டம் இயற்றுவதற்காக மட்டுமே மசோதாக்கள் கொண்டு வரப்படாது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யணும்னா கூட ஒரு மசோதா மூலமாக தான் நீங்கள் தாக்கல் செய்யணும்.
கன்சாலிடேட்டட், இப்போ நம்ம எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இப்போ கூட பிரேக் டைமில் என்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டாங்க. அது மாதிரி இந்தியாவுக்குமே அக்கௌண்ட் இருக்குது. ரீசெண்டாக கூட நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க, கோல்டு ரிசர்வ்ஸ் 100 tons ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸை பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்லேருந்து மூவ் பண்ணி இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மசோதா அப்படிங்கிறது சட்டத்துக்கான மசோதா மட்டும் இல்லை, நிதிநிலை அறிக்கை, ஃபைனான்ஷியல் பில், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாங்கிறது ஒன்று, நார்மல் மசோதாக்களும் கொண்டு வர முடியும். ஓகே, இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மணி பில், ஃபைனான்ஸ் பில்லில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது, clause 1, clause 3. இந்த கிளாசிஃபிகேஷன் அகெயின் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இதை நம்ம குயிக்காக கோத்ரூ பண்ணிக்கலாம். பண மசோதா பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி ஃபஸ்ட்டு பரிந்துரைக்கணும். பரிந்துரைச்சாதான் நீங்கள் வந்து அவைகளில் வந்து அதை வந்து தாக்கல் செய்ய முடியும். இன்ட்ரடியூஸே பண்ண முடியும், இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனான்ஸ் பில் பொறுத்த வரைக்கும் சேம் பொசிஷன். பட் 117 clause 3 கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டினுடைய ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். செகண்ட் கேட்டகரி மணி பில் பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபாவுக்கு ரோலே கிடையாது. 14 days அவ்வளோதான், 2 weeks அவங்க வச்சுருக்கலாம், அதுக்கு மேலே ரோல் இல்லை. இங்கே தே ஹாவ் த பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த பில். ஃபைனான்ஸ் பில் clause 1 அண்ட் ஃபைனான்ஸ் பில் clause 3 ராஜ்யசபாவுக்கு ரோல் இருக்குது. தேர்ட் டிஃப்ரென்ஸ், மணி பில் ஒரு மசோதா வந்து அது மணி பில்லா அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபாவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம், தனித்துவமான அதிகாரம் இருக்குது. வேறு யாருமேனா அவர் தான் அந்த அவையினுடைய தலைவர். நேச்சுரலி அவர் மட்டும்தான் அதை குவாலிஃபை பண்ண முடியும், ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்லையான்ட்டுன்னு. பட் ஆனால் இந்த கேட்டகரியில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க 117 clause 1 அப்படின்னா நாட் ரிக்வயர்ட், நாட் ரிக்வயர்ட். இந்த டிஃப்ரென்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் தட். அடுத்ததாக பண மசோதா நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். பட் ஃபைனான்ஸ் பில்லில் ஒரு சின்ன வேரியேஷன். clause 1 இருந்ததுன்னா இட் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் லோக்சபா. clause 3 ஃபைனான்ஸ் பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா ராஜ்யசபாவில் கூட நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். மைல்டு டிஃப்ரென்ஸ் இது. அண்ட் இட் டீல்ஸ் ஒன்லி வித் ப்ரொவிஷன்ஸ் மென்ஷன்ட் இன் ஆர்டிகல் 110. குவிக் ரிவிஷன் ஆர்டிகல் 110ல் என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கிறத இன்றைக்கே நீங்கள் குவிக்காக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டீல்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 110 அண்ட் பொது விஷயங்கள், ஒரு பொது சட்டம் அது சார்ந்த விஷயங்கள் கூட ஃபைனான்ஸ் பில் 117 clause 1 வரலாம். ஓகே, அண்ட் clause 3 பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர், ஒன்லி கன்சாலிடேட் ஃபண்ட் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகே, பட்ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் தி கான்ஸ்டிடியூஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ். பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளிப்படையாக பிரபலமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இன் பார்லிமெண்ட் லெகிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையில் என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 112. ஓகே, இதில் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில். ஏஎஃப்சி, தட் இஸ் த ஒஃபிஷியல் டேர்ம் யூஸ்ட் இன் தி கான்ஸ்டிடியூஷன். பட்ஜெட்டுங்கிற வார்த்தை பிரயோகம் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது, அது நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஆனுவல் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் போத் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வில் பி லேட். இதுதான் ஆர்டிகல் 112 சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். 113 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ஜனாதிபதியினுடைய பரிந்துரையினோடு தான் அது செயல்படுத்தணும். மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டை போய் மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட் வருவாங்க. யூல் சி நவ் இன்டரிம் பட்ஜெட் முடிச்சுட்டு இப்போ பட்ஜெட் தாக்கல் செய்யணும். தேவ் அனௌன்ஸ் த டேட்ஸ் ஆல்சோ ஃபார் தி செஷன் அண்ட் திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஃபஸ்ட்டு அவங்க அங்கே மீட் பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட் லோக்சபா வருவாங்க. 14 என்ன சொல்லுது அப்படின்னா வித்தவுட் ஆத்தரைசேஷன், பாராளுமன்றத்தில் இந்த ஒரு அறிக்கையை நீங்கள் சமர்ப்பித்து அதுக்கு ஒரு வாதங்கள், டிஸ்கஷன்ஸ், டிபேட் அதெல்லாம் முடிஞ்சு ஓட்டிங் நடந்து அந்த தீர்மானத்துக்கு ஒரு அப்ரூவல் வாங்கலைன்னா ஆட்சி கலைஞ்சிரும். இஃப் த மணி பில் இஸ் டிஃபீட்டட், கவர்மெண்ட் இஸ் டிஃபீட்டட் இமீடியட்லி. ஓகே, ஸோ அது பாஸ் ஆகிட்டு அந்த ஆத்தரைசேஷனோட மட்டும்தான் இந்த ஒருங்கிணைந்த நிதி கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 267 நீங்கள் பணமே எடுக்க முடியும். அது இல்லாமல் நீங்கள் எடுக்க முடியாது. சாரி, 266, ஃபைன். அண்ட் தீஸ் ஆர் த டூ ஃபண்ட்ஸ், 266, 267 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபண்ட்ஸ் த்ரூ விச் ஆல் தி எக்ஸ்பென்சஸ், நீங்கள் மணி பில், ஃபைனான்ஸ் பில் எதுனாலுமே இதிலிருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றம் வழியாக ஒரு தீர்மானம் வழியாக தான் நீங்கள் மசோதா தாக்கல் செஞ்சு தான் நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா.
ஸோ ஒரு எதிர்பாராத செலவுகளுக்காக இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து அப்போவே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனுங்கிறது தட்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ் த ஹோலி கிரேட். இதெல்லாம் கூட அப்போ விஷுவலைஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஃபைன். தீஸ் ஆர் த 3 types ஆஃப் ஃபண்ட்: கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இதுலேயுமே நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சார்ஜ்ட் அப்பான் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஃப்ரம்னா என்ன? இந்த வார்த்தை பிரயோகம் அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளில் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ சார்ஜ்ட் அப்பான் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாராளுமன்ற அப்ரூவல் வந்து தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த ரேஷ்னல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில அமைப்புகளுடைய சுதந்திரத்தன்மையை மெயின்டைன் பண்ணணும், அட்டானமியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ தே ஹேவ், பிகாஸ் ஒரு பாராளுமன்றம்ங்கிறது பிரதிநிதிகள் கொண்டதுங்கிறது தெரியும். பிரதிநிதிகள் யார்? பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் தான் அங்கே இருக்காங்க. அவங்களோட ஐடியாலஜி வந்து பார்லிமெண்ட் ஓரியன்டாக இருக்குமா, அவங்களுடைய கட்சிகள் ஓரியன்டாக இருக்குமாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அது தனிநபர் உரிமைகள். தே ஹாவ் தேர் ஓன் ப்ரிவிலேஜஸ். அந்த நேரத்தில் இந்த அமைப்புகளினுடைய தனித்துவம், சுயாட்சி தன்மை போகக்கூடாதுங்கிறதுக்காக சார்ஜ்ட் அப்பான் எக்ஸ்பெண்டிச்சர்னு வச்சுருக்காங்க. So no one can reduce the salaries or change or have any work in this area. CAG, President of India, Speaker, இவங்களுடைய பென்ஷன்ஸ், சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜஸ், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இண்டிபெண்ட்டாக இருக்குது, அட்டானமஸாக இருக்குன்னு எப்படி சொல்கிறோன்னா இது ஒரு வகை. இப்போ நினச்சி நம்ம அதில் வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணுறோன்னா இட்ஸ் நாட் இண்டிபெண்ட். ஓகே. எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஃப்ரம் அப்படின்னா பாராளுமன்றத்தின் ஒப்புதலோடு மேற்கொள்ளப்படக்கூடிய செலவினங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மானிய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டமன்றம் கூட போது மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் இப்படி தான் சொல்லுவாங்க. மானிய கோரிக்கைகள்னால் என்ன? இதுதான். நீங்கள் மணி பில் தாக்கல் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோன்னு நிதியமைச்சர் சொல்லிடுறாங்க. பட் ஒரு துறைக்கான ஒதுக்கீடுகள், ஒரு திட்டத்துக்கும் ஒதுக்கீடுகள், ஒரு செலவினத்துக்கும் ஒதுக்கீடுகள். இப்போ வந்து தங்க புதல்வனா, தமிழ் புதவன், சாரி ஐம் ஸோ சாரி, தமிழ் புதவன் அப்படிங்கிற ஸ்கீம் மாணவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் எந்த அமைச்சரவை கீழே அது வரும், எந்த மானிய கோரிக்கை கீழே அது வரும்? இப்போ அதுக்கான சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வரலாம், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரலாம். அவங்களுடைய மானிய கோரிக்கைகளை இந்த வருஷம் அதை வச்சு தாக்கல் பண்ணி டிஸ்கஷனில் ஒரு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுவாங்க. இட் வில் பி த ஃபர்ஸ்ட் அலோகேஷன். இது வருஷம் அந்த அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு மானிய கோரிக்கையில் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும், அந்த ஸ்கீம் இருக்கிற வரைக்கும். மேபி ஆஃப்டர் 10 years அந்த ஸ்கீம் இல்லாமல் இருக்கலாம், மாடிஃபை ஆகலாம், ஏஜ் குரூப்பை இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கான வாய்ப்புகள், விரிவாக்கம் நடக்கலாம். இப்போ மிட் டே மீல் ஸ்கீமில் முதல்ல முட்டை கிடையாது, அதுக்கப்புறம் முட்டை வந்தது. இப்போ நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, வெரைட்டி ரைஸ் திட்டங்கள் மாறலாம். இப்போ வந்து பஸ் பாஸ் ஸ்கீம் சொல்கிறோம், நாளைக்கு மெட்ரோ பாஸ் கொடுக்க போகிறோம் மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் வில் பி அ நியூ அடிஷன். அதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணணும். இட் ஹேஸ் டு பி டன் லைக் திஸ். இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஃப்ரம், இது சார்ஜ் அப்பானில் வராது. இது வந்து மாற்றங்களுக்கு உட்பட்ட ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தான். புது விஷுவலைசேஷன், புது ஸ்கீம்ஸ். இப்போ அம்மா உணவகம் அப்படிங்கிறது ஒரு புது விஷயமா இருந்தது. அப்போது ஒரு கலர் டிவி கொடுக்க போகிறோங்கிறது ஒரு புது விஷயம். அதுக்கு பாராளுமன்றத்தில் அப்ரூவல் வாங்கி ஒரு மானியத்தின் மீது விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே தான் கட் மோஷன் எல்லாமே வரும். ஓகே. லெகிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இதுதான் அந்த வேரியேஷன். ஸ்டேட் லிஸ்ட், இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய ஆர்டிகல்ஸ், நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஆர்டிகல்ஸ் இதுதான். 249, 352, 252, 253. எந்த இடத்துல மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம், அதிகாரத்தன்மையில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when ராஜ்யசபா passes a resolution. ஏன்னா ராஜ்யசபா மாநிலங்களவை. எக்ஸம்ஷன் எங்கே வரும் அப்படின்னா இந்த இடங்களில் எக்ஸம்ஷன் வரும். ஓகே. 352, தேசிய நெருக்கடி நிலை இருக்கும் பொழுது ஸ்டேட் லிஸ்ட் வில் நாட் பி இன் எஃபெக்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி ஆகுதோ, 2 ரைட்ஸை தவிர மிச்சம் எல்லாமே தே கேன் பி சஸ்பெண்டட், இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ வென் யூஆர் அண்டர் அ நேஷ்னல் எமர்ஜென்சி, என்னுடைய தனிப்பட்ட அதிகாரம்னு நீங்கள் வந்து நம்ம தனிநபரே கேட்க முடியல, அப்புறம் மாநிலம் எப்படி கேட்க முடியும்? கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கா இல்லையா? எல்லாம் பிளாங்காக இருக்கீங்க. ஓகே. when 2 or more states make a request, let's say காவிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ கர்நாடகா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இவங்கெல்லாம் சேர்ந்து இல்லை இந்த வாட்டர் ரிலேட்டடாக இந்த ப்ரொவிஷனை நீங்கள் ஒரு புது சட்டம் கொண்டு வாங்க, இவங்களே வந்து ஒரு கருத்தை முன் வச்சாங்க அப்படின்னா இன் அ ஃபார்மல் மேனர், அப்போது அந்த ஏரியாவில் சட்டம் ஏற்ற முடியும் பாராளுமன்றத்தினால. தென்
டியூரிங் பிரசிடென்ட்ஸ் ரூல் இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட். அப்போ அவங்களுடைய அதிகாரம் இந்த எல்லையில் இருக்காது. ஏன்னா அங்கே பிரசிடென்ட் ரூல் இருக்கிறதுனால மாநில அரசாங்கம் அங்கே வந்து செயலிழந்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். ஸோ தே கேன் நாட் மேக் எனி லாஸ் வித் ரிகார்ட் டு த ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ். ஃபைனலி ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி, ஒரு சர்வதேச ஒப்பந்தம், இரு நாடுகளுக்குள்ளான ஒரு இடம் ஒரு மாநில ஏரியாவில் வருது அப்படிங்கிற பொழுது நீங்கள் வந்து இது எங்கள் அதிகார எல்லையில் வருது, அதனால் நாங்கள் தான் இதில் சட்டம் ஏற்றுறோம் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ டீஸ்டா அக்ரிமெண்ட் நீங்கள் சொல்லலாம் வெஸ்ட் பெங்கால். ஸோ கச்சத்தீவு இந்த எக்ஸாம்பிளில் வராது. ஏன் வராது? Was is Kachativu considered part of India? கேட்கல. இட்ஸ் அ கண்டெஸ்டட் ஏரியா. அது யார் ஓனர்ஷிப்னு தெரியாதுங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் சிமிலர் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி. இதுதான் மெயின் போஸ்ட் நம்ம பார்க்குறது. கவர்னர் பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர் பொம்மை கேஸ், நபாம் ரபியா கேஸ் 2016, ராமேஸ்வர் பிரசாத் கேஸ் 2006, பிபி சின்ஹால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ முக்கியமான நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய கேஸ் லாஸ் இதுதான் வித் ரிகார்ட் டு கவர்னர். பார்டனிங் பவர்ஸ் அவர் கேட்ட மாதிரி நம்ம பிஃபோர் வி எண்ட் வில் டிஸ்கஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் அண்ட் தி பிரசிடென்ட். ஒரு கம்பேர் பண்ணி நம்ம குயிக்காக ரிவ்யூ பண்ணிடலாம். பட் ஃப்ளோர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கவர்னரோட பொசிஷன் என்ன, ஓகே, டிஸ்கிரிஷ்னரி பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் கவர்னரோட பொசிஷன் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இன்னும் பேசிக்காகவே அப்பாயின்மெண்ட் இந்த இடத்துலேருந்து தாண்டி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்தாகணும். ரீசண்டாக இந்த வருஷம் உச்சநீதிமன்றம் நிறைய தீர்ப்புகள் கவர்னர் ஏரியாவில் வந்திருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே வந்து தேர் வாஸ் அ சென்ஷர் பை த சுப்ரீம் கோர்ட். ஸோ தட் இஸ் சம்திங் யூல் ஹாவ் டு ரிவைஸ். அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நியூஸுங்கிறது இட்ஸ் அ சென்சேஷனல் ரெவலேஷன், இப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒரு பரபரப்பு தன்மையோட கொண்டு செலுத்திடுவாங்க. ஆனால் நம்ம படிக்க வேண்டியது அந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய தாக்கம் எந்தெந்த ஆர்டிகல்ஸில் இருக்குது, இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கணும். ஸோ வாட் பவர்ஸ் டஸ் த கவர்னர் ஹாவ் டைம், அவருக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கா, காலவரையற்ற தன்மையோடு செயல்பட முடியுமா மசோதாக்கள் மீது, இதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் என்ன. ஸோ இது வந்து ரொம்ப அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா சட்டப்பேரவை உச்சபட்ச அதிகாரம் கொண்ட அமைப்பு, சட்டம் ஏற்றக்கூடிய அதிகார அமைப்பை நம்ம சொன்னாலுமே பிரசிடெண்ட் கிட்ட வரைக்கும் அது போயிட்டு வரணும், அப்போ தான் அது சட்டம் ஆகும். ஸோ தட் இஸ் த டெஸ்ட். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ், சேலியன் ஃபீச்சர்ஸ்ன்னு படிச்சிருக்கீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு சாப்டரில் படிப்போம். இதுதான் செக் அண்ட் பேலன்ஸ். இன் ரியாலிட்டியில் எங்கே பார்க்கணுன்னா இங்கே தான். ஜஸ்ட் லைக் தட் இப்போ நாங்கள் உறுப்பினர்கள், நாங்கள் தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், நாங்கள் போதும்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதுவும் கான்ஸ்டியூஷனில் டிராஃப்டிங் கமிட்டியில் கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வழியாக வந்த ப்ரொவிஷன் தான் இதுவும். ஸோ தே ஆல்சோ ஃபெல்ட் தட் ஷுட் பி அ நீட். கவர்னர் பொசிஷன் இருக்கணுமாங்கிறதுக்கே சில டிபேட்ஸ் இருக்குது. சம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் தேர். விச் கமிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி செட் தட் கவர்னர்ஸ் பொசிஷன் இஸ் நாட் நெசசரி. யாராவது சொல்லியிருக்காங்களா? ராஜமன்னார் கமிட்டியா? ஒரு கமிட்டியில் சொல்லியிருக்கு. எஸ், சர்க்காரியா? எந்த வருஷம் வந்தது? இப்போ நம்ம எந்த வருஷம்? 80s. தட்ஸ் ஓகே, யூ டிசைட் த டேட். சர்க்காரியா கமிஷன் வந்த வருஷம் எங்கே? இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம்? ஸ்டில் த டிபேட் ஆன் த ரோல் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் கவர்னர் வந்து பல்வேறு மாநிலங்களில் ஆட்சி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு விவாதத்துக்கு உட்பட்ட பொருளாக இருக்குதுங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன், அதனுடைய தற்பொழுதைய நிலை என்னங்கிறத ப்ளீஸ் ரிவைஸ். மை ஹம்பிள் அட்வைஸ் டு யூ, திஸ் ஏரியா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு மாநில தேர்வாக இருந்தாலும் கவர்னருடைய அமைப்பு ஒரு மாநிலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு, அரசியலமைப்பு ரீதியாக. அதில் இந்த ஆண்டு குறிப்பிடப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குங்கிறது இட்ஸ் அப்ளிகபிள் டு இந்தியா, நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு கவர்னர் ஆல்சோ. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ப்ரிசீடண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு குறிப்பிட்ட வழக்கில் வரக்கூடிய தீர்ப்பு குறிப்பிடப்பட்ட தீர்ப்பு மட்டுமல்ல, இட் கேன் பி டேக்கன் ஆஸ் அ ப்ரிசீடண்ட். மற்ற மாநிலங்களுக்கும் அது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு முக்கியமான தீர்ப்புகள் கவர்னர் ஏரியாவில் இந்த வருடம் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் தி ஆர்டிகல்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ஆர்டிகல்ஸ். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும்
எம்எல்சி கிடையாது. பட் எவ்ரி கவர்மெண்ட் அவங்களுடைய பொலிட்டிக்கல் மேனிஃபெஸ்டோவில் இப்போ ரீசெண்டாக தற்பொழுதைய அரசாங்கம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எம்எல்சியை ரிவைவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த நெக்ஸ்ட் 2 years வீல் கெட் டு நோ வெதர் தே ப்ராசஸ் இட்டா இல்லையா அப்படிங்கிறது. அப்படி வந்ததுன்னா தமிழ்நாடு வந்து வில் ஹாவ் அ ஸ்பெஷல், நம்ம அபாலிஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு லெகிஸ்லேட்டிவ் கவுன்சில் வரும். நிறைய பேர் உறுப்பினர் ஆகிறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கும். These are the 6 states currently that have bicameral legislatures. இரு அவைகள் கொண்ட மாநிலங்கள் இந்த 6 மாநிலங்கள் தான். ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் அபாலிஷ்ட் வித் தி ஆக்ட், 2019 ஆக்டோட அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்டினரி பில்னா என்ன? மாநில சட்டப்பேரவையில் சட்டமேற்றும் அதிகாரத்தை பற்றி குவிக்காக நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். இட் கேன் ஒரிஜினேட் இன் ஐதர் ஹவுஸ். இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு அவை தான் இருக்குது, அதனால் அந்த பிரச்சனை இல்லை. ஒரு அமைச்சர் அல்லது உறுப்பினர் ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் இரு அவைகள் ஒப்புதல் அளித்த பின், பட் அகெயின் நம்ம ஸ்டேட்டில் அந்த ஒரு இஷ்யூ இல்லை, ஒரே அவை தான் நமக்கு இருக்குது, லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. பிறகு ஆளுநரின் ஒப்புதல். இப்போ 54, 55 நம்ம ஒரு டவுட் எழுப்பியிருக்காங்க. நீங்கள் பேரலாக 201 அதில் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் பிரசிடென்ட்டினுடைய அதிகாரம் என்ன, ஆளுநருடைய அதிகார எல்லை என்ன, அதில் டிஸ்கிரிஷ்னரி பவர்ஸ் இருக்கா, ஹோல்டு போடக்கூடிய பாக்கெட் வீட்டோ தான் இந்தியாவில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ டியூரிங் ராஜீவ்காந்திஸ் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் ஒரு 2-3 பில் இந்த மாதிரி தான் ஜஸ்ட் நிறைய நாட்கள் நிறைய மாதங்கள் ஹோல்டிலே வச்சுருந்த ஒரு எடுத்துக்காட்டு கூட இருக்குது. ஸோ 201 bills which have to be reserved for the consideration of president. And ஒரு மாநில மசோதாக்கள் மீது ஜனாதிபதி அவர்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது, இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் எனஃப் இஃப் இட் இஸ் பாஸ்ட் இன் தி அசம்பிளி. ஒரு மறுபரிசீலனைக்கு அனுப்பப்படக்கூடிய ஒரு தன்மையும் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்கலாம், ஒப்புதலை தடுத்தல் அல்லது பரிசீலனைக்காக திருப்பி அனுப்பலாம், நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் ரீகன்சிடரேஷனுக்கு. இந்த 3மே இருக்குது ப்ரொவிஷன். மணி பில் பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய ஒரு பரிந்துரை இல்லாமல் இட்ஸ் சேம் ஆஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், பிரசிடென்ட்டோடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கணும். சேம் திங் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளியில், அங்கே லோக்சபா இங்கே லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பேரவை தான் இருக்கிறதுனால அந்த ஒரு கன்ஃபியூஷன் இங்கே வர வேண்டாம். மணி பில் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சர் மட்டும்தான் அதை வந்து தாக்கல் செய்ய முடியும். இங்கே ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் கான்செப்ட் வராது. அண்ட் த பில் இஸ் கிவன் டு கவர்னர் ஃபார் அசென்ட். அதுக்கப்புறம் கவர்னர் கேன் give assent, withhold or send it for president's consideration. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய முக்கியமான சாராம்சம். இந்த இடத்துல தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த வருஷம் வந்தது. நிறைய மசோதாக்கள் அவருடைய தேங்கி இருந்த ஒரு தேக்க நிலை தான் நம்ம பார்த்தோம். ஸோ சட்டம் இயற்றும் அதிகாரம் தான் ஒரு சட்டமன்றத்தினுடைய அடிப்படை அத்தியாய கடமை, அதுக்காக தான் அது இருக்குது. ஸோ அந்த பணியை செய்ய முடியாமல் போகக்கூடிய ஒரு தேக்க நிலை, மந்த நிலை உருவாகும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட இங்கே இருக்கலாம். President also has the power to withhold assent. கவர்னருக்கும் அந்த அதிகாரம் இருக்குது, ஜனாதிபதிக்கும் இருக்குது. பட் நைதர் கவர்னர் நார் பிரசிடென்ட் கேன் சென்ட் ஃபார் ரீகன்சிடரேஷன். Now we come to local government. இந்த ஏரியா ஓரளவுக்கு கிளியரா? Any doubts in this area? You need a break? When do I have to finish, Kana? When is your next class? 2. We have half an hour. I'll finish by 1:30 sharp. Do you want a break now or we'll go full stretch? Or you want a short break for 5 minutes? நீங்கள் தான் சொல்லணும். I'm okay. Okay? Yes. Local government. Local government பொறுத்த வரைக்கும் 2 பிரிவுகளாக நீங்கள் படிக்கணும். Urban local bodies and பஞ்சாயத்து ராஜ் institutions. PRIs and ULBs. இந்த 2 தான் நீங்கள் பிரித்து பார்க்கணும். So this is the basic history. எந்த ஆர்டிகல்ஸில் அமெண்ட்மெண்ட், திஸ் இஸ் மை ஸ்லைட் எடிட்டோரியல் மிஸ்டேக், ப்ளீஸ் இக்னோர் தட். 29 ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. ப்ரொவிஷன்ஸ்லேயே 2 வகைப்படுத்தப்படும். கம்பல்சரி ப்ரொவிஷன்ஸ், வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் அந்த சட்ட திருத்தம் வரும்பொழுதே கொண்டு வந்தாங்க. இது பஞ்சாயத்து ராஜ்லேயும் இருக்கும், அர்பன் நகராட்சி நிர்வாகத்திலையுமே இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஸோ மேண்டேட்டரி ப்ரொவிஷன்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க சட்ட திருத்தம் வரும்பொழுது. வாலண்டரி ப்ரொவிஷன்ஸ் தான் இன்றைக்கி வரைக்குமே நிறைய மாநிலங்கள் அது ஒரு வெவ்வேறுபட்ட நிலையில் மாநகராட்சிகளை நகராட்சிகளை இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. முக்கியமான கமிட்டிஸ் பஞ்சாயத்து ராஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியது இந்த கமிட்டிஸ், இயர்ஸ் அண்ட் அந்த ஆர்டர். இது வந்து கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வெரி பேசிக். யூ ஹாவ் டு ரிமெம்பர் வாட் ஆர் ஆல் த கமிட்டிஸ், அந்த க்ரானலாஜிக்கல் ஆர்டர், அந்த கமிட்டிஸினுடைய முக்கியமான, இப்போ நம்ம அந்த 1773 ஆக்ட்ஸில் பார்க்குற மாதிரி முக்கியமான ப்ரொவிஷன்ஸ், அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் வச்சுக்கோங்க, இல்லைனா மைண்ட் மேப் மெத்தடில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக எழுதி பார்த்தீங்கன்னா மேபி வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர். பட் ஒரு மைண்ட் மேப் மெத்தடில் நீங்கள் நோட்டில் வரைஞ்சிருந்தீங்கன்னா ஈஸி டு பிக் அண்ட் ரீட் டு ரிமெம்பர். அப்போ தான் நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். ஒரு டிரான்சிஷனில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம். 73rd amendment. ஸோ ஸ்டேட்ஸ் வித் பாப்புலேஷன் ஆஃப் லெஸ் தேன் 20 lakhs பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியட் லெவலில் அவங்க கொண்டு வர வேண்டியதில்லை. 3 நிலைகள் சொல்கிறாங்க. என்ன அந்த 3 நிலைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். பஞ்சாயத்து ராஜா 3 tier சிஸ்டம்னா என்ன? ஓகே. ஸோ அந்த பிளாக் லெவல் பொறுத்த வரைக்கும் 20 லட்சத்துக்கும் குறைவாக ஒருவேளை அந்த மாநிலத்தில் பாப்புலேஷன் இருந்ததுன்னா அந்த இன்டர்மீடியட் லெவலில் அவங்க வந்து கட்டமைக்க வேண்டியதில்லை. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். டைரக்ட் எலெக்ஷன்ஸ், இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சேர்பர்சன் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் இன்டைரக்ட் எலெக்ஷன், இதில் ஒரு மாநிலங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அர்பன் லோக்கல் பாடிஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. அண்ட் த நகரபாலிகா பில் அப்படின்னு கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, கேம் இன் டு ஃபோர்ஸ். இந்த டேட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், அர்பன் லோக்கல் பாடிஸாக இருந்தாலும் கேம் இன் டு ஃபோர்ஸ் த 65th 64th பில், 73rd 74th பில். ஜஸ்ட் பேசிக்ஸ் இது. அண்ட் அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மாநிலங்களாக இருந்தால் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், கண்டோன்மெண்ட் போர்ட்ஸாக இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டோன்மெண்ட் ஏரியாஸ் இருக்கும். அது எந்த அமைச்சரவை கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்புத்துறை அமைச்சரவை கீழே வரும். யூனியன் டெரிட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சகத்தின் நிர்வாகத்தின் கீழே அந்த பர்டிகுலர் ஏரியாஸ் வரும். This is the new part 9A. Part 9A was created, 12th schedule, 18 functional items, அதில் 29 functional items. And constitutional status to municipalities வந்த ஒரு விஷயம் இது. பேசிக் டெஃபினேஷன், நகர் பஞ்சாயத்னா என்ன, முனிசிபல் கவுன்சில்னா என்ன, முனிசிபல் கார்பரேஷன்னா என்ன, இந்த கண்டோன்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற பேசிக் டெஃபினேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். Now I come to the most important part of my lecture today, center state relations. Like I told you, these are the articles. So legislative, சட்ட ரீதியிலான உறவுகளில் மத்திய மாநில உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 245 255 இதுதான் லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மத்திய அரசாங்கத்துக்கும் என்ன மாதிரியான சட்ட ரீதியிலான உறவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், யார் எந்த இடத்துல சட்டம் இயற்ற முடியும். இப்போ நீங்கள் 249 படிச்சிங்க, இங்கே தான் வருது. ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ்க்கு முன்னாடி ஸ்டேட் சப்ஜெக்ட் லிஸ்ட்டில் யார் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் எப்படி மாறுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அந்த பிளாக் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எங்கே வருதுன்னு பாருங்கள். 245 to 2 இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த தனியாக சிலபஸ்ன்னு படிக்காதீங்க. இட்ஸ் ஆல் தேர் வாட் யூ ப்ரீவியஸ்லி ரெட். ஓகே. ஸோ 249 இங்கே தான் வரும். ஸோ அரசியலமைப்பினுடைய 11th பார்ட்டில் நம்ம வந்து இதை படிக்கிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸும் இதில் தான் கவர் ஆகும். பார்லிமெண்ட்ரி லெகிஸ்லேஷன் இன் ஸ்டேட் ஃபீல்டு, அதுதான் நம்ம சொன்னோம். பாராளுமன்றம் எப்பொழுது இந்த 61 சப்ஜெக்ட்ஸில் அவங்க சட்டம் இயற்ற முடியுமா, அந்த இடத்துல அவங்க நுழைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, எந்தெந்த நிலைகளில் பண்ணலான்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ். 4வது டைமென்ஷன், கண்ட்ரோல் ஓவர் ஸ்டேட் லெகிஸ்லேஷன். எப்பொழுது ஆர்டிகல் 253 சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் ஏரியான்னு வரும்பொழுது, பைலாட்ரல் அக்ரிமெண்ட்ஸ்ன்னு வரும்பொழுது, தட் டேக்ஸ் ப்ரிசிடென்ஸ் தேன் த ஸ்டேட்ஸ் இன்ட்ரெஸ்ட். அந்த இடத்துல இப்போ என்னோட அதிகாரத்துக்குள்ளே வருது, 61 வருது, நம்ம அடம்பிடிக்க முடியாது. எந்தெந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் இந்திய நாட்டுக்குன்னு போயிடும், தென் பிரசிடென்ட்ஸ் ரூல் இருக்கும்போது போயிடுங்கிறத எக்ஸம்ஷன்ஸாக நீங்கள் படிச்சுக்கணும். இதுதான் இந்த 4 டைமென்ஷன். தீஸ் ஆர் தி ஆர்டிகல்ஸ். லைக் ஐ செட், 249 ராஜ்யசபா வந்து லெகிஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மேட்டர் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட் நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணும்பொழுது உங்கள் அதிகாரம் போயிடும். அண்ட் பவர் ஆஃப் பார்லிமெண்ட், நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கும் பொழுது. ஓகே. ஸோ 250 அண்ட் 252 2 அல்லது 3 மாநிலங்கள் கோரிக்கை வைத்தாலும் ஸ்டேட் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே பார்லிமெண்ட் உள்ளே வரலாம். இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் 253.
இதுதான் நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டிய ஆர்டிகல்ஸ் வித் ரிகார்ட் டு லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். நவ் மூவிங் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 256லேருந்து 263. நான் கான்ஸ்டியூஷன் ஆர்டர்லேயே தான் போகிறேன். 245 to 255 இப்போ நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோம். நீங்கள் இன்னும் டீட்டெயில்டு லெக்சர் வேணும்னா யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. இட் ஹேஸ் அ செப்பரேட் லெக்சர் ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அலோன். 256லேருந்து 263 இந்த ஒரு 7 ஆர்டிக்கலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ், நிர்வாக அதிகாரங்கள் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு எப்பொழுது டைரக்ஷன்ஸ், உத்தரவுகள், ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் நெருக்கடி நிலை இருக்கும் பொழுது என்ன மாதிரியான உறவுகள் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், வை வி ஆர் ஆல் ஹியர், ஆல் இண்டியா சர்வீசஸ். இப்போ நீங்கள் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் 2 IPS ஆஃபீஸர்ஸ் வேர் போஸ்டட் ஃபார் சென்ட்ரல் சர்வீசஸ் பார்த்தீங்களா? ரம்யா மேம் அண்ட் பொன்னி மேம். ஓகே, ஸோ 2 பேருமே சென்ட்ரல் சர்வீசஸ் காமிச்சாங்க. அவங்க தமிழ்நாடு கேடர் ஆஃபீஸர்ஸ். தே மே பி ஒரிஜின் ஃப்ரம் தமிழ்நாடு, பட் தமிழ்நாடு கேடர் அலாட் பண்ண ஆஃபீஸர்ஸ். எந்த ப்ரொவிஷன் கீழே அமைச்சிருப்பாங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான். தே ஆர் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹூ மே பி போஸ்டட் எனிவேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், நாட் இன் எனி அதர் ஸ்டேட், பட் சென்ட்ரல் ஸ்டேட்ஸ்க்கு கூப்பிட்டுக்கலாம், சென்ட்ரலுக்கு அவங்க கூப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ஃபார் மீ, பவர் ஆஃப் யூனியன் ஆன் ஸ்டேட்ஸ் இன் சர்டன் கேசஸ். ஆர்டிகல் 258 ரிவைஸ் பண்ணிக்கோங்க அண்ட் 258A. ஓகே, தென் interstate river dispute, article 262. ஸோ இது வந்து இந்த வாட்டர் அப்படிங்கிற ப்ரொவிஷனில் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஈவன் வென் யூ ஆர் டூயிங் எக்கானமி, என்வாயன்மெண்ட் படிக்கும் பொழுது, ரிவர் வாட்டர் ரிலேட்டட் படிக்கும் பொழுது அதனுடைய கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு டிஸ்பியூட்டை ஒன் டைமென்ஷனாக நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஒரு இஷ்யூவை ஒரே ஒரு பார்வை கண்ணோட்டத்தை நம்ம பார்க்காம இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னால் என்ன, எத்தனை தடவை இது வரைக்கும் அதை வந்து கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுல பேசிக் அப்டேஷன்ஸ் இருந்தால் போதும். தேர்ட் டைமென்ஷன், ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், வெரி இம்பார்ட்டண்ட். அடிப்படை வந்து த பிளட் யூனோ விச் ஆக்சுவலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி கண்ட்ரி, எனி அட்மினிஸ்ட்ரேஷன், எனி யூனிட் வந்து ஃபைனான்சஸ் தான். பெஸ்ட் நிர்வாக கட்டமைப்பு இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான கட்டமைப்பாக அது இருக்கணும் அப்படின்னா ஃபைனான்சஸ் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எனி பாலிசி, எனி டெசிஷன், எவ்ரிதிங் நீட்ஸ் ஃபைனான்சஸ். ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ரிலேஷன்ஸில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 268 to 293 இந்த ஆர்டிகல்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பார்ட் 12 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். டாக்ஸேஷன் பவர்ஸ், மானியங்கள் வழங்குதல். இப்போ ஆந்திரா வந்து என்ன கேட்குறாங்க, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்குறதுல எங்கே வருது, ஆக்சுவலாக இங்கே தான் வரும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னால என்ன இம்பேக்ட் ஆகும்? இப்போ தமிழ்நாடு நாளைக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஜிஎஸ்டினால பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு, எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து எங்களுக்கு வந்து நீங்கள் அடிஷ்னல் மானியங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கன்ஃபர் பண்ணுறதுனால பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வருஷம் மேபி தே மே ஆஸ்க் யூ சம்திங் அபவுட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். அப்படின்னா என்ன, அதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், தாக்கம் என்ன, அந்த வார்த்தையை தாண்டி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா என்ன மாதிரியான ஏற்பாடுகள் சட்ட ரீதிகளாகவும் நிதி ஆதாரங்கள் மூலமாகவும் ஒரு நம்ம நிர்வாக ரீதியிலாகவும் ஏற்படும். ஒரு மாநிலத்துக்கு என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் ஒரு மத்திய அரசாங்கம் பாராளுமன்றம் மூலமாக கொடுக்கணும். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்னால் ஒரு சிறப்பு அந்தஸ்துனா என்ன, வாட் என்டெயில்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் திஸ் மே பி கன்ஃபர்ட் ஆன் ஆந்திரா, வி டோன்ட் நோ, வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஜிஎஸ்டி இது புது அடிஷன். ஸோ ஒன்லி ஆஃப்டர் தி ஆக்ட் கேம் ஜிஎஸ்டி வந்து இந்த ஃபைனான்ஷியல் டைமென்ஷன்ஸில் ஆட் ஆகிருக்கு. அதை சார்ந்த ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் அமெண்ட்மெண்ட்டு இதுக்குள்ளே வந்திருக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனான்ஸ் கமிஷன் 16th வந்தாச்சு, 15th இன்னும் ஓயாத மாதிரி இருக்குது, 16th வந்தாச்சு. தீஸ் ஆர் தி ஆர்டிகல்ஸ். 268 என்ன டிஸ்கஸ், இந்த ஆர்டிகல்ஸ் நான் குவிக்காக ரிவைஸ் பண்ணிடுறேன். 268 பொறுத்த வரைக்கும் டியூட்டிஸ் விச் ஆர் சார்ஜ்டு பை த யூனியன். ஸோ மத்திய அரசாங்கம் நமக்கு இதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய வரிகள், they are collected by the states. 269 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க, பட் levied and collected by the central government. 269A பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி, அதுதான் அந்த ஏன் வந்துருச்சுனாவே அமெண்ட்மெண்ட் ஆகி தான் ஆட் ஆகிருக்குங்கிறது அர்த்தம். 270 பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன்.
என்னென்ன வரிகள் இன்றைக்கி வந்து இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிட்டியில் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டியது அப்படின்னா வரி விகிதாச்சாரம், டேக்ஸ் டெவல்யூஷன் அண்ட் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இது இல்லாமல் மற்றதை பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. அண்ட் 271 சர்சார்ஜஸ், லாட் ஆஃப் கிரிட்டிசிசம். சர்சார்ஜ்னா என்ன? செஸ்னா என்ன? சர்சார்ஜ்னா என்ன? இஸ் சர்சார்ஜ் அ டேக்ஸ்? டோன்ட் வரி, நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணுறதுக்கு தான் இந்த செஷன். ஐ எம் ஜஸ்ட் ஓப்பனிங் இட் அப். செஸ்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க, சர்சார்ஜ்னா என்ன, இது நீங்கள் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இன்றைக்கி வந்துடணும். இன்றைக்கி ப்ராடக்ட் ரிவைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு டேர்ம் எனக்கு புரியலைன்னா இன்றைக்கி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறதா நம்ம ஐடியா ஆஃப் லேர்னிங்காக இருக்கணும். ஓகே. சி இட்ஸ் அ co-learning platform. Don't look at me as a teacher. I'm just opening it up so that you get some clarity on certain terms. புரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அந்த கொஸ்டின் நமக்கு வராதில்லை. This is not the only time you're going to appear. நாளைக்கு நீங்கள் டியூட்டிக்கு போனாலும் this is what you're going to be implementing. எனி பொசிஷனில் இருந்தீங்கனாலும் அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நீங்கள் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக படிச்சு தான் ஆகணும், சட்டங்கள் படிச்சு தான் ஆகணும். ஸோ டெர்மினாலஜி டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கோங்க. செஸ், சர்சார்ஜ் இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 274 டாக்ஸேஷன் பில்ஸ். 275 தான் மானியங்கள். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மானியங்கள் எக்ஸ்ட்ராவாக நம்ம வழங்கணும் அப்படிங்கிறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு. ஸோ அந்த அதிகாரத்தை குறிப்பிடக்கூடிய அந்த ஷரத்து தான் 275. இன்றைக்கி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குழு இந்தியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் சொல்லுவேன். ஸோ ஒரு பொருளுக்கும் என்ன வரி விகிதாச்சாரங்கிறத மாதம் ஒரு முறை கூடி மீட் பண்ணி டிசைட் பண்ணக்கூடிய அந்த குழு தான் ஜிஎஸ்டி கவுன்சில். 279A. ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப்கோர்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். 16th ஃபைனான்ஸ் கமிஷன் கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. எப்போ கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க? 16வது நிதி ஆணையம் எப்போ கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க? டேட் சொல்ல வேண்டாம், மந்த், இயர். 22. ஓகே. அதனுடைய பேசிக் ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஸோ என்ன அவங்க வந்து ரோல் எடுத்திருக்காங்கன்றதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் 15th ஃபைனான்ஸ் கமிஷனோட டேக்ஸ் டெவல்யூஷன் ஸ்ட்ரக்சரை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தீஸ் டூ ஐ வாண்ட் யூ டு ரிவைஸ். ப்ளீஸ் நோட். 15th ஃபைனான்ஸ் கமிஷனோட டேக்ஸ் டெவல்யூஷன் ஸ்ட்ரக்சர். எஸ் சொல்லுங்க. எஸ், அது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 16th பார்த்துக்கோங்க. யார் சேர்பர்சன், மெம்பர்ஸ் யார், ப்ரீஃப் ரிவிஷன். மேபி ரேண்டம் டைரக்ட் கொஸ்டினாக யார் சேர்பர்சன் கூட கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் டு நோ, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேரும் நீங்கள் ரிவைஸ் பண்ண போகிற மாதிரி இதுவும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த உறவுகள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், நிர்வாக சீர்திருத்தங்கள். கான்ஸ்டியூஷன் ஒரு தடவை ஃப்ரேம் பண்ணி என்னதான் நம்ம இவ்வளோ நேரம் கான்ஸ்டியூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் சீர்திருத்தங்கள், சேஞ்ச், ரிஃபார்ம்ஸுங்கிறது கண்டிப்பாக நம்ம ஒரு மொபைலில் நம்ம 75 வருஷம் வச்சுருப்போமா? டிவி, ஃப்ரிட்ஜ், கேன் எனிதிங் பி கெப்ட் அன்சேஞ்ச்ட் ஃபார் 75 years? ஆன்டிக்காக வச்சுருக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ டெஃபினெட்லி யூ நீட். அதனால தான் இந்த கமிஷன்ஸ் இருக்குது. ஏஆர்சி அப்படின்னு தனியாக அதை பார்க்காதீங்க, ஒரு ப்ரொக்ரெஷனாக பாருங்கள். ஒரு அரசியல் அமைப்பு, அது சார்ந்த பல்வேறு சட்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிறத ஆராயிறதுக்கு அப்பப்போ இன்ஃபேக்ட் கான்ஸ்டிடியூஷன்லேயே கான்ஸ்டிடியூஷன் ஒர்க்கிங்கை ரீஒர்க்கிங்கை பார்க்குறதுக்கே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ரைட்? இட் வாஸ் 2 தடவை அதை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷனை மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்கு ஒரு ஆர்டிகல் ப்ரொவிஷனே கான்ஸ்டியூஷனில் இருக்குது. நம்ம யாருமே படிக்க மாட்டோம், கடைசியில் இங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் ஃபேமஸ் கமிஷன்ஸ். தீஸ் ஆர் த ஜென்டில்மென் ஹூ லெட் த கமிஷன்ஸ். நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஆர்சியும் வந்திருக்கு. ஸோ லா கமிஷனுடைய ரிப்போர்ட்ஸுமே சில முக்கியமான ரிப்போர்ட்ஸ் நம்ம அப்பப்போ எடுத்து சில மாற்றங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். குவிக்லி வில் ரன் த்ரூ எலெக்ஷன்ஸ் 324 to 329. உன்னிப்பாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயங்கள். இன்ஃபேக்ட் விவிபேட் பற்றி ஒரு கொஷின் வந்துச்சு. விவிபேட்னா என்னென்னு எக்ஸ்பான்ஷன் கேட்டே ஒரு கொஷின் வந்துருச்சு. ஸோ டக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ தட்ஸ் வை ஐ கவர் திஸ் பர்டிகுலர் சாப்டர். மல்டி மெம்பர் பாடி இன்னைக்கு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு தான். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னே தனியாகவே டிஎன்பிஎஸ்சியில், யூபிஎஸ்சியில் நீங்கள் இன்றைக்கி படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தாச்சு. அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய மென்ஷன் பண்ணியிருக்க அமைப்புகளை மட்டும்தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் தேசிய கட்சி அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் இருக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், இன்றைக்கி எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 6 தேசிய கட்சிகள் இருக்குது. லேட்டஸ்ட் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி.
தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு புதிய கட்சி மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றிருக்கு அண்டர் எலெக்ஷன் கமிஷன். அது நாம் தமிழர் கட்சி, பிகாஸ் ஆஃப் த போலிங். அது இப்போ நீங்கள் பார்த்துடலாம். ஒரு தேசிய கட்சி ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர் தான், இதில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இது நீங்கள் நோட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் இது வரலாம். கரெக்ட் இன்கரெக்ட் கொஸ்டின்ஸ் அந்த ஃபார்மேட்டில் இது கேட்கலாம். ஸோ 6% ஓட்ஸ் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, இப்போ நான் 6% ஓட்டை ஒரு மாநிலத்தில் வாங்கினா கணக்கு கிடையாது. நீங்கள் ஒரு தேசிய கட்சின்னு சொல்லணும்னா பல மாநிலங்களும் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்கணும். அதை தான் அந்த ரூல் சொல்லுது. 4 அல்லது அதிகமான மாநிலங்களில் 6% ஓட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நாம் தமிழர் கட்சி 8% வாங்கியிருக்காங்க, தனிப்பட்ட கட்சியாக நின்று. அதனால தான் அங்கீகாரம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஹேஸ் எனி பார்ட்டி லாஸ்ட் இட்ஸ் ஸ்டேட் பார்ட்டி ஸ்டேட்டஸ்? அவங்க பெற்றிருக்காங்க, அடைஞ்சிருக்காங்க இப்போ. ஆமாங்க. சாரி ஓகே ஃபைன். பரவாயில்ல சார், இட்ஸ் ஓகே சார். அடுத்து நமக்கு தெரியல. ஐம் ரியலி சாரி. விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்க வந்து இப்போ மாநில கட்சியினுடைய அந்தஸ்து வந்து வாங்கியிருக்காங்க. ஹேஸ் எனிபடி லாஸ்ட் தி ஸ்டேட்டஸ் இன் தமிழ்நாடு? பாமக தே ஹவ் லாஸ்ட் தி பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் இன் தி எலெக்ஷன்ஸ் தான். இதனால தான் கூட்டணிகள் கோலிஷன் ஃபார்ம் ஆகிறதும் சில நேரங்களில் எலெக்ஷனை நிற்காமல் இருக்கிறதும் இன் ஆர்டர் டு சேவ் ஆர் என்ஹான்ஸ் யுவர் ஸ்டேட்டஸ் அண்டர் எலெக்ஷன் கமிஷன். நீங்கள் ஸ்டேட்டஸ் போயிடுச்சுன்னா சிம்பிள் போயிடும். இதுதான் மெயின். தென் யூ வில் நாட் பி அலாட்டட் த சிம்பிள் தட் யூ வாண்ட். ஓப்பன் சிம்பிள் தான். அந்த கான்ட்ரவர்சி கூட இந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 6% ஓட்ஸ் இன் general elections na Lok Sabha elections, okay, and 4 seats in the Lok Sabha. So 6% votes plus 4 seats in the Lok Sabha, or 2% of seats from 3 states. நீங்கள் ஒரு ஸ்டேட்டு 2 ஸ்டேட்டில் ஜெயிக்கிறது கணக்கு வராது. நீங்கள் தேசிய கட்சியாக உங்களை சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பல்வேறு மாநிலங்களில் உங்களுடைய அங்கீகார நிலை இருக்கணும். இப்போ AIADMK ஐ திங்க் லாஸ்ட் இட்ஸ் நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ்ன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கன், ப்ளீஸ் செக் இட். அண்ட் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக ரெகக்னைஸ் ஆகியிருந்தாலும் யூ பிகம் அ நேஷ்னல் பார்ட்டி. தென் ஒரு கட்சியை வந்து டீரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் இல்லை. டீலிமிட்டேஷன் கமிஷன், சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சூன். 2026 இந்த ஆணையம் வந்து திருப்பி கூப்பிட போகிறாங்க. இது வரைக்கும் 4 times 52, 62, 72, 2002 இந்த மறு வரையறை செய்யும் ஒரு ஆணையம். வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நெக்ஸ்ட் 3 yearsல இதுதான் இப்போ மோஸ்ட் டாக்ட் அபவுட்டாக இருக்க போது. இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து 543 சீட்டுக்கு நடந்தது. இது எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழே நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம்? ரிவைஸ். ஓகே. ஆர்டிகல் 82 இதுதான் நம்ம இந்திய கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஷரத்து. ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் வந்து நீங்கள் வந்து இயற்றி அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலமாக தொகுதிகளை மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. விச் இஸ் அன் எக்ஸலண்ட் திங். ஏன்னா பாப்புலேஷன் குரோத், இப்போ ஒரு தொகுதிக்கு இத்தனை வாக்காளர்கள் இத்தனை தொகுதிகள்னு சொல்கிறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா டீலிமிட்டேஷன் பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ 543ங்கிறது ரொம்ப பழைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி இருக்கிற நம்பர். இப்போ நீங்கள் 2021 சென்சஸ் எடுத்து அதன்படி 2026 மறுசீரமைப்பு ஆணையம் கொண்டு வந்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ ஜம்ப் ஆகும்? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா இல்லையா? சைனாலாம் கிராஸ் பண்ணிட்டோங்கிறோம். அப்போ 150 crores 18 and above பாப்புலேஷனை எடுத்தீங்கன்னா அவங்கள டிவைட் பண்ணிங்கன்னா 1000 சீட்ஸ்க்கு மேலே பார்லிமெண்ட் மாறும். அதனால தான் நியூ பார்லிமெண்ட் பில்டிங் வருது. இப்போ இருக்கிற இடத்துல உட்கார முடியாது அவ்வளோ பேர். ஸோ நியர்லி லோக்சபா வில் டபுள், ராஜ்யசபா ஹேஸ் டு டபுள் ஆல்சோ. இது நீங்கள் டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் பாப்புலேஷன் எந்த இயரோட பாப்புலேஷன் சென்சஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அதிலிருந்து பேரிட்டி ஆஃப் சீட்ஸ் இப்போ தான் வரும். ஸோ இப்போ நாளைக்கு அண்ணா நகரே 3 தொகுதியாக மாறலாம். அண்ணா நகர் 1, 2, 3 கூட மாறலாம் சட்டப்பேரவையில். ஸோ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூவன்சிஸ் இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தொகை தடுப்பு மெஷர்ஸ் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப நிறைய அப்போ எடுத்துட்டாங்க. மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கைகள் அப்போ ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டாங்க. மகாராஷ்டிரா டவுன். நார்தர்ன் ஸ்டேட்ஸில் அந்த அளவுக்கு 1970s அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்காததுனால அதனுடைய பிரதிபலிப்பும் சீட் வேரியேஷனில் காட்டும். ஸோ அந்த ரைஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு இருக்காது. இருக்கிற பாப்புலேஷனுக்கு என்ன இருக்கோ அந்த சீட்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ இந்த கமிஷன் ஆர்டிகல் 170 பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள், 82 பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து அவங்க பணி செய்யணும்.
ஸோ இது வரைக்கும் 4 சட்டங்கள் 4 ஆணையங்கள் வந்தாச்சு. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2001 சென்சஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணாங்க. 1976 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 42 அதோடு ஃப்ரீஸ் பண்ணி இதை வந்து திருப்பி 2026 வரைக்கும் 84வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலமாக திருப்பி வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. அந்த ஃப்ரீஸ் 2026 முடியும் பொழுது தான் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 33% அரைவ் பண்ணணும்னா டீலிமிட்டேஷன் பண்ணினா தான் பண்ண முடியும். ஸோ பண்ணினா தான் கான்ஸ்டியூவன்சிஸ் அகைன் மாறும். ஸோ 33% எதில் அப்ளை பண்ணுவீங்க? 543 அப்ளை பண்ணுவீங்களா இல்லை 1000 சம்திங்கில் அப்ளை பண்ணுவீங்களா? So naturally 2029 elections will be really a landmark elections in India because delimitation will come into effect unless Parliament decides to do something else. Okay. So this space is an action space. We'll have to wait and see. EVMs பொறுத்த வரைக்கும் இதுதான். First time கேரளாவில் யூஸ் பண்ணாங்க. Then Representation of People's Act 1951 ஒரு amendment கொண்டு வந்து தான் EVM usage allow பண்ணாங்க. So EVM usage was not a policy decision. ஒரு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக தான் இன்றைக்கி அந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் டைம் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா கோவா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முதல் பாராளுமன்ற தேர்தல் 2004 நம்ம அந்த மிஷினை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். விவிபேட் ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். இது நீங்கள் ஜஸ்ட் இந்த எழுதி வச்சு இந்த விரிவாக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நோ இஷ்யூஸ் பிகாஸ் இட் வாஸ் ஆஸ்ட். இப்போ கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இட் இஸ் அ வெரிஃபிகேஷன் பிரிண்டர் மிஷின். We all go for election duty as government staff. இதில் ஒரு பேப்பர் ஸ்லிப் வரும் இந்த விவிபேட் மிஷினில். நீங்கள் இப்போ எல்லாருமே ஓட் பண்ண போயிருப்பீங்க. யூ would have experienced that 7 செகண்ட் தான் அந்த ஷீட் வந்து நிற்கும். இந்த செகண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 seconds is all you can see who you voted for. அந்த பாக்ஸ் உங்கள் பக்கத்துலேயே இருக்கும். அண்ட் கேன் பி ஆக்சஸ்ட் பை போலிங் ஆஃபீஸர் ஒன்லி. இதுதான் விவிபேட் பற்றி பேசிக். இந்த 7 செகண்ட்ஸுங்கிறது மேபி கேன் கம் as a question. ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் தடை சட்டம், இதுலேயுமே இந்த வருஷம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ 52nd அமெண்ட்மெண்ட் மூலமாக 10th ஸ்கெடியூலுங்கிறது கான்ஸ்டியூஷனில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. டிஃபெக்ஷன் அப்படின்னா டிஃபெக்ஷனோட டெஃபினேஷன் என்ன? எவ்வளோ பேர் கட்சித்தாவல் பண்ணினா அது வந்து கட்சித்தாவலாக கணக்கெடுத்துக்கப்படும் இல்லை இணைப்பாக கணக்கெடுத்துக்கப்படும். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நவ் த பொசிஷன் இஸ் ஸ்கை இஸ் த லிமிட் கிடையாது. வானளாவிய அதிகாரம் உண்டு சபாநாயகருக்குன்னு சொன்னாங்க. இட் இஸ் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அண்ட் ஐ திங்க் கர்நாடகா வாஸ் அ கேஸ் இன் பாயிண்ட். தீஸ் ஆர் தி ஆர்டிகல்ஸ். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ பேசிக் ஹிஸ்ட்ரி. ஸோ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். இட் இஸ் த guarantor of fundamental rights and it is a guardian of the constitution. இதில் பொறுத்த வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் கொலீஜியம் கான்செப்ட் என்னங்கிறது பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கொலீஜியம்னா என்ன அப்படின்னா இதுதான் இந்த சீரீஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த கொலீஜியம் கான்செப்ட் எப்படி வந்ததுங்கிறத அந்த 3 ஜட்ஜஸ் கேஸ், சிங்கிள் ஜட்ஜஸ் கேஸ், இது மூலமாக தான் அந்த கொலீஜியம் கான்செப்ட் வந்து வந்தது. அஃப்கோர்ஸ் NGACயும் வந்தது, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. திருப்பி இவங்க ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. கரண்ட் பொசிஷன் கொலிஜியம் மூலமாக தான் அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்குது. பட் இட்ஸ் அ வெரி லென்த்தி ப்ராசஸ். ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறது வந்து இட் கோஸ் த்ரூ அ லாட் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ். ஃபைனலாக தான் அந்த நேம்ஸே ரெக்கமெண்ட் பண்ணி போகிறதுக்கே நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நாட் வாட் வி சிம்ப்ளி சி இன் த நியூஸ். கொலீஜியம் இதுதான். வாட் இஸ் அ கொலீஜியம்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் அந்த கொலீஜியமில் இருப்பாங்க. இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரோட்டோகால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ப்ளஸ் த 4 senior most judges form part of the Supreme Court collegium. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ் இந்த ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு நீதிபதியினுடைய நியமனத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதை நம்ம குவிக்காக ஒரு ஸ்லைடில் பார்த்துடலாம். திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் ரிமெம்பர் அண்ட் ரிவைஸ். எந்த அளவுக்கு இப்போ ப்ரிலிம்ஸ் நமக்கு இது நேரடியாக வருங்கிறது எனக்கு தெரியல, பட் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 1982, 1993, 1998 ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ், செகண்ட் ஜட்ஜஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படியே பேக் அண்ட் ஃபோர்த் வராங்க. ஒரு வார்த்தை கன்சல்டேஷன்னா என்ன, உடன்பாடும் கலந்துரையாடலும், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேறேங்கிறாங்க. ரெண்டும் ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க. இதுதான் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் மீனிங் வேறு, பட் கன்கரன்ஸ் கொடுக்கணும், ஒப்புதல் வந்து வேறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிரயோகத்தில் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. தென் கன்சல்டேஷன்னா கன்கரன்ஸ் தான் அப்படிங்கிறாங்க செகண்ட் ஜட்ஜஸ். தேர்ட் ஜட்ஜஸில் என்ன சொல்கிறாங்க, கன்சல்டேஷன் அப்படிங்கிறது சிஜேஐ மட்டும் பண்ணால் பத்தாது,
கும்பலாக சேர்ந்து முடிவெடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் கொலீஜியம் வருது. அப்போ யார், ஹூ இஸ் தட் க்ரௌட்? சீனியர் மோஸ்ட் பீப்புள். ஓகே, அப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. பட் அகெயின் 2014 தே கேம் அவுட் வித் எக்ஸிக்யூட்டிவ் கேம் அவுட் வித் என்ஜிஏசி. அப்போ பாராளுமன்றத்தின் மூலமாக இந்த ஒரு முடிவு எடுத்துகிட்டு வராங்க. ஜுடிஷியரி ஸ்ட்ரக் டவுன் saying it was against the basic structure principle. கேசவானந்த பாரதி கேஸை இன்வோக் பண்ணுறாங்க. இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம். ஸோ ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ், இது எத்தனை பேர் சைன் பண்ணணும், எங்கே சப்மிட் பண்ணணுங்கிறது அகெயின் வெரி பேசிக். இது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இன்கேஸ் தே ஆஸ்க் யூ. யார் அட்மிட் பண்ணலாம், ரெஃப்யூஸ் பண்ணலாம், அண்ட் வாட் இஸ் த கமிட்டி டு இன்வெஸ்டிகேட். இது வரைக்கும் நோ ஜட்ஜ் ஹேஸ் பீன் இம்பீச்ட். இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷன் தான். சோஃபா நோ ஜட்ஜ் ஹேஸ் பீன் இம்பீச்ட். இது வரைக்கும் வந்தது, பட் தே வர் டிஃபீட்டட் இன் த பார்லிமெண்ட். ஜூரிஸ்டிக்ஷன், ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு என்ன மாதிரியான அதிகார எல்லை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வகை. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், நீதி பேராணைகள், அசல், அதுக்கப்புறம் மேல்முறையீட்டு, ஆலோசனை, அதிகார வரம்பு, இதுதான் இருக்குது. அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஹைகோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் குவிக் பேக்ரவுண்ட், இந்தியாவில் 25th ஹைகோர்ட் வந்து அமராவதியில் இருக்குது. த லேட்டஸ்ட் ஒன் ஆந்திராவில் அமராவதியில் இருக்குது, ஜான் 2010. அண்ட் ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக செப்பரேட் ஹைகோர்ட்ஸ் ஃபார் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா. ஸோ திஸ் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். யூனியன் டெரிட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு மட்டும்தான் தனியான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது. வேறு எந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் தனி நீதிமன்றம் கிடையாது. இப்போ பாண்டிச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் அவங்க வந்தாகணும். அண்ட் these are the basic provisions. அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அகைன் அப்பாயின்மெண்ட், ரிமூவல், இது வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்க வேண்டிய ஸ்டாட்டிக் போர்ஷன். ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் சேம் திங். ஆர்டிகல் 225 ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். இதை நான் உள்ள ரொம்ப டீப்பாக இன்றைக்கி போக முடியாது. இந்த மேரத்தான் ரிவிஷன் வி கான் கோ டீப். ஈச் ஒன் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்திருப்பீங்க. இஃப் யூ வாண்ட் டு ரெஃபர் யூ கேன் கோ பேக் டு த யூடியூப் லெக்சர்ஸ் விச் ஹேவ் வெரி ஸ்பெசிஃபிக் இன்புட்ஸ். நீங்கள் குவிக் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். சபார்டினேட் கோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 233 to 237 பார்ட் 4 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. தி ஃபங்க்ஷன் பிலோ த ஹைகோர்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்குது, லோவர் லெவல்லையும் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 233 கவர்னர் இன் கன்சல்டேஷன் வித் ஹைகோர்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரைபியூனல்ஸ், அகெயின் லாட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் ட்ரைபியூனல்ஸோட ஃபங்க்ஷனிங் பற்றி வந்துட்டே தான் இருக்குது. பிகாஸ் ட்ரைபியூனல்ஸ் ஆர் நாட் ஃபங்க்ஷனிங் அப் டு தேர் கெப்பாசிட்டிங்கிறது ஒரு டிஸ்கஷன் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட். மேபி மெயின்ஸில் இந்த கேள்விகள் உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வாட் ஆர் த ட்ரைபியூனல்ஸ் அவைலபிள்? சிஏடினா என்ன, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபியூனல் அப்படின்னா என்ன, மிச்ச ட்ரைபியூனல்ஸ்னால் என்ன. இப்போ நீங்கள் ஒரு புதிய விஷயத்துக்கு ட்ரைபியூனல் உருவாக்கணும் அப்படின்னா உருவாக்கலாம். தீர்ப்பாயங்கள் எதுக்கு இருக்குது அப்படின்னா, நாட் எவ்ரி area is specialized by the judiciary. அப்போ ஒரு சிறப்பு நீதிமன்றங்கள், சிறப்பு மன்றங்கள் தேவைப்படும் பொழுது ஏன் ட்ரைபியூனல்ஸ் மாதிரி ஒரு பாடியை, ஸ்பெஷலிஸ்ட் பாடியை கிரியேட் பண்ணக்கூடாது? அதனால காவிரி வாட்டர் ட்ரைபியூனல்னு தனியாக இருக்குது. தட் ட்ரைபியூனல் வில் ஹாவ் எக்ஸ்பர்ட்ஸ் வித் ரிகார்ட் டு வாட்டர். நீர்நிலைகள் பொறுத்த வரைக்கும் வல்லுநர்கள் இருப்பாங்க. இந்த ஏரியா பகுதியை தெரிந்த ஜியாகிரபிக்கல் ஜியோலாஜிக்கல் வல்லுநர்களும் அந்த ட்ரைபியூனலில் இருப்பாங்க. ஒன்லி தே கேன் டாக் அபவுட் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். நீங்கள் ஜியாகிரஃபியும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு எப்படி இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருக்குது, அப்ஸ்ட்ரீமா டவுன் ஸ்ட்ரீமா, அதனுடைய தாக்கம் என்னங்கிறத ஒரு ஜென்ரலிஸ்ட் சொல்ல முடியாது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்ல முடியும். இதனால தான் தீர்ப்பாயங்கள் இருக்குது. ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ட்ரைபியூனல்ஸ் கரண்ட்லி தேர்? இது கான்ஸ்டிடியூஷனில் வந்ததும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூட்டிஸ் கொண்டு வந்த ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷனுக்கு அப்புறம் தான் இது கான்ஸ்டியூஷனில் வந்தது. ஸோ குவிக்லி, சுப்ரீமசி ஆஃப் லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னா என்னென்னு குவிக்காக பார்த்துடலாம். ஸோ ஆல் கவர்மெண்ட் ஒஃபீஷியல்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், ஸோ நோ ஒன் இஸ் அபவ் த லா. இதுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாராம்சம். வி ஆர் ஆல் அண்டர் த லா. அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அப்படின்னா regardless of your position, privilege or lack of it, you are considered and given equal protection under the law. இதுதான் ஈக்குவாலிட்டி ஆஃப் த லாங்கிறதுனுடைய அடிப்படை சாராம்சம். இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்து நம்ம சொல்லலாம். ஸோ குயிக் ரிவிஷன் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ,
ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் அண்ட் ஜுடிஷியல் ஓவர்ரீச். இந்த 4 டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத குவிக்காக பார்த்துடலாம். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனாலிட்டி, ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அதனுடைய அரசியலமைப்பு தன்மை, வெதர் இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனல். இப்போ எலக்டோரல் பாண்ட்ஸ் என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட்? எப்படி சொல்கிறாங்க? ஸோ தே ரிவ்யூட் இட், ரைட்? ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும். ஸோ ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக ஸ்டார்ட் ஆச்சு 1980s. இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ ஜட்ஜ், மிஸ்டர் கிருஷ்ணயர், அண்ட் ஒன் மோர் ஜட்ஜ், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம். இந்த மாண்புமை நீதியரசர்கள் தான் இந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. பொதுநல வழக்குகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம அதை பார்க்குறோம். தாமாக முன் வந்து சுவோ மோட்டோ சிலதை சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேசிக்லி ஜுடிஷியல் ஆக்டிவிசம் வந்து சிட்டிசனோட ரைட்ஸ்குள்ளே தான் வரும், பாலிசி டிசிஷனுக்குள்ளே போக மாட்டாங்க எப்போவுமே. அது நீங்கள் ஒரு பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தனிநபரை பற்றி பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஜுடிஷியல் ரிவ்யூவில் ஒரு சட்டத்தினுடைய தன்மையை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரிவ்யூ. பட் ஒரு சொசைட்டி, ஒரு சமூகம் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை அந்த இடத்துல கொண்டு வரலாம். மேபி நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து தே மே கோ பேக், ஜட்ஜ்மெண்ட் மே கம், லீகலைஸ் பண்ணலாம், சொல்ல முடியாது. ஸோ விமன், அந்த மாதிரி ஒரு விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் கூட நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ரிவ்யூ பண்ணலாம், சொல்ல முடியாது. ஸோ தட் மே கம் அண்டர் ரிவ்யூ. தனிநபர் மீதான ஒரு வாழ்க்கை தரத்தின் மீதான ஒரு லைஃப் இம்பேக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை விச் கேன் பி அப்ளை டு எவ்ரி ஒன் அப்படிங்கிறது ஜுடிஷியல் ஆக்டிவிசமில் தான் வரும். ஸோ அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இப்போ ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை சொல்லணும்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் நீங்கள் சொல்லலாம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இது எங்களுடைய அதிகார எல்லை கீழே வரலை, இது எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா தன் மீது கட்டுப்பாடு. இப்போ நீங்கள் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை இதில் கூட சொல்லலாம். த ஜுடிஷரி அவங்களுடைய எல்லையை மீறாமல் ரெஸ்ட்ரெயின் பண்ணி இதுதான் எங்களுடைய எல்லை, எக்ஸிக்யூட்டிவ்னுடைய எல்லைக்குள்ளே நாங்கள் நுழைய முடியாதுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக சொன்னாங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த ஒரு பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில். அண்ட் ஓவர் ரீச், இப்போ விஷாகா கைட்லைன்ஸ் எப்படி சொல்வீங்க? விஷாகா கைட்லைன்ஸ் என்ன? ஓகே, ஸோ அது ஜுடிஷியல் ஓவர் ரீச்சில் வருமா ஆக்டிவிசமில் வருமாங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே, தட் இஸ் ஃபார் யூ டு டிசைட். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் இன்டர்பிரிட்டேஷன் மூலமாக இது பண்ணலாம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், இப்போ நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் ரெசல்யூஷன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் சர்வதேச ஒப்பந்தங்கள் மூலமாக கூட இது சொல்லலாம். ஸோ அந்த நாட்டில் இப்படி இருக்குது, இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கன்றதை இப்படி எடுத்துக்கலாம். ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் வந்து செயல்படுறோம், ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் எழுதினவங்களுடைய இன்டென்ட்டுக்கு உட்பட்டு நாங்கள் செயல்படுறோம்னு சொல்லி அதன் பின்னணியில் சில முடிவுகளை எடுக்காமல் சில இடங்களுக்குள் போகாமல் இருப்பது தான் ரெஸ்ட்ரெயின்ட். அண்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அந்த அதிகார பிரிவினைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது ஜுடிஷியல் ஓவர்ரீச். அதை அஃபெக்ட் பண்ணும் ஜுடிஷியல் ஓவர்ரீச். எஸ், மை பிபிடி ends here, but you can clarify doubts. Any doubts, anything you want to ask, we can discuss now. இதில் வைஃபை இருக்கா? நீ எடுத்தியா? வைஃபை இருக்கா இந்த சிஸ்டமில்? Can we bring up some, can I search and put it something on the screen? ஏமா ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க, வாமா நீங்கள் வந்து வேணால் போடுங்க, அவங்க கேட்டு அதை டவுட்டை கிளாரிஃபை பண்ணிடலாம். பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், if you can search and bring it out on the slide. Anyone can come and do it. So thank you so much students, those who are joining me live and from Madurai. Thank you so much for joining me today. So we'll wind up the revision class for Indian polity with this. So individual doubts irundha neenga comment section la podunga, I'll clarify it for you. Okay, cool. So individual doubts irundha neenga solunga, I can clarify it for you in the comment section, I'll answer it. So all the very best for your exams. So polity questions, previous year's questions, last
3 years அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தரவாக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். தட் இஸ் நாட் ஃபார் அஸ் டு டிசைட் எந்த கேள்விகள் வரும் வராதுங்கிறதுக்காக இல்லை, ஒரு அடிப்படை புரிதலுக்காக எப்படி கொஷின் பேப்பரை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இந்த ஆண்டு முக்கியமாக நான் சிலதை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. வாட் எவர் ஹேப்பன்ட் இந்த லெகிஸ்லேட்டிவ் ஃபீல்ட், அது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஷின் பேப்பரில் வித் ரிகார்ட் டு பாலிட்டி. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லாட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ், மேபி 1 or 2 டைரக்ட் கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எனி இண்டிவிஜுவல் டவுட்ஸ் உங்களுக்கு கேட்கணுன்னாலும் நீங்கள் சொல்லலாம். திஸ் இஸ் த டைம். சரி, சர்ச் பண்ணி போடு ஸ்க்ரீனில். எனி ஒன் கேன் கோ அண்ட் அந்த ஸ்க்ரீனில் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் போடுங்க. மொபைல் கொடு. வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் இன்னைக்கு டிஸ்கஷன்? இல்லை நீங்கள் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. நீ ஒன்றுமே சொல்ல மாட்டே ப்ரோ. யா என்ன யா What were the options? And what was the key correct answer?